மாதாஜி வேற ஏதோ நான் பேசலாமா? லைவ் பண்ணிட்டு இருக்கேன். லைவ்ல போட்டு இருக்கேன். மாதாஜி வேற ஏதோ நான் பேசலாமா? லைவ் பண்ணிட்டு இருக்கேன். லைவ்ல போட்டு இருக்கேன். ஓகே. ஓகே. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இன்றைக்கி கீதா ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணுறாங்க. கோவிலெல்லாம் கூட அந்த ஸ்லோகாஸ்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நான் என்ன நினச்சேன்னா இன்றைக்கி ஒரு நிமிஷம் கீதா பூஷன் ஒரு நிமிஷம் இது இருக்க சாரத வர்ஷினி டீக்கா இருக்கா பார்க்குறேன் இருங்க. சரி, இல்லைனா கூட நான் படித்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேனே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த எல்லாருக்கும் கேட்குதா நான் பேசுறது? கேக்குது மாதாஜி, கேக்குது. ஓகேங்க. கேக்குது. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாருக்கும் மை ஹம்பிள் obeisances to His Holiness Bhanuswami Maharaj, His Holiness Jayapataka Swami Maharaj, His Divine Grace A.C. Bhaktivedanta Swami Prabhupada, founder Acharya of the International Society for Krishna Consciousness, to all the Acharyas, to the Shat Goswamis and to all the Vaishnavas, thank you so much. ஸோ இப்போ நம்ம பக்தி ரசாமிருத சிந்து புக்கை வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து வேர்ஸ் 1.2.20 to 21. ஸோ இதில் வந்து நம்ம வந்து இதுக்கு சார்ந்த அந்த கீதா வேர்ஸும் நம்ம படித்தா நம்மளுக்கு இன்னும் நல்லா டீப்பாக புரியும். ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஏன்னா பக்தி ரசாமிருத சிந்து புக்குனால இதை நான் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் நான் அதுக்குள்ளார போகிறேன். ஓகேவா? தத்ர கீதாதிஷுக்தானாம். ஏன்னா இப்போ ஆல்ரெடி 1 o'clock ஆக போகுது. நம்ம எவ்வளோ நேரம் வரைக்கும் இது எடுக்கிறது? இன்றைக்கி நான் அந்த கிளாஸ் வேணும் உபதேஷ அமிர்தா. ஏன்னா எல்லாருக்கும் லஞ்ச் டைம் வேறு இருக்குது. ஸோ நடுவில் நான் எது வரைக்கும் 2 வரைக்கும் எடுக்கட்டா இல்லைன்னா லஞ்ச் டைமே இல்லை. அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஸோ யாரெல்லாம் முடியுதோ அப்படி நான் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறேன். யாரெல்லாம் சாப்பிடுமோ அப்படியே சாப்பிட்டுட்டே கேட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ஆல்ரெடி லேட்னால கொஞ்சம் ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் மாதாஜி, நல்ல மோட்டிவேஷன் கொடுத்தீங்க. ஏன்னா இது ஏகாதசி வேறு எல்லாம் நம்ம வந்து மெயினாக கிருஷ்ண கதை கேட்கணும், புரியுதுங்களா? கொஞ்ச நேரம் ஸ்டமக் ரெஸ்ட் கொடுத்துட்டு அப்படி யாராவது சாப்பிட்றாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம பக்தர்கள் ஏன்னா மிச்ச பேர்லாம் இருக்காங்கல்ல, அவங்களே பார்த்துக்கணும்ல. ஸோ பார்க்குறவங்கள வந்து பேக்ரவுண்டில் இதை கேட்டுட்டே அப்படியே இதை பண்ணுங்க. சரியா? तत्र गीतादिषूक्तानां चतुर्णाम् अधिकारिणां मध्ये यस्मिन् भगवतः कृपा स्यात् तत्प्रियस्य वा स क्षीण तत्तद्भाव स्यात् शुद्ध भक्ति अधिकारवान् यथेभ शौनकादिश्च ध्रुव स च चतुर्सनः. பாருங்க எவ்வளோ நல்ல இன்னைக்கு நம்மளுக்கு இந்த ஸ்லோகா வந்திருக்கு. ஓகேவா? இது பாருங்க நம்மளுக்கு இன்னைக்கு கீதா ஜெயந்தி. இந்த ஸ்லோகா ரிலேட்டட் வித் கீதா வந்திருக்கு. ஓகே. ஓகே. Translation. Among the 4 types of persons qualified for bhakti mentioned in the Gita, when they receive the mercy of the Lord or his devotee and eradicate those tendencies, they become qualified for pure bhakti. அப்போனா நம்மளுக்கு பகவத்கீதாவில் வந்து சொல்லியிருக்காங்கல்ல, என்னன்னு சொல்லியிருக்காங்க?
இந்த மாதிரி 4 விதமான பக்தர்கள், ஓகே, 4 விதமான ஆட்கள், மனிதர்கள் வந்து இந்த பக்திக்கு வந்து தகுதி பெற்றவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எப்படி, அவங்க வந்து பகவானோட கருணையும் மற்றும் பகவானோட பக்தர்களோட கருணையும் கிடைச்சதுன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த டெண்டன்சிஸ் எல்லாமே அவங்களுக்கு இருக்கிற அந்த இது எல்லாமே போயிட்டு அவங்களுக்கு வந்து பியோர் பக்தி பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து தகுதி வருது. ஓகேவா? அவங்களுக்கு இருக்கிற அந்த குணங்கள், அந்த கரெக்டா அந்த பக்திக்கு தகுந்த குணங்கள் இல்லாத மற்ற குணங்கள் இருக்கும்ல, அது எல்லாமே போயிடும். இந்த பகவானோட கருணையும் அல்லனா பக்தர்களோட கருணை கிடைச்சிருந்தா எல்லாமே போயிட்டு அவங்களுக்கு ரொம்ப பியோர் தூய்மையான பக்தி பண்றதுக்கு அவங்களுக்கு தகுதி வரும். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தராங்க. கஜேந்திரா, எல்லாருக்கும் கஜேந்திராவோட கதை தெரியும். ஷவுனக்கா அந்த சேஜஸ் தெரியலன்னா ஒன்றும் பரவாயில்ல, நான் லைட்டாக இன்ஃபர்மேஷன் தரேன் அதை பற்றி. அப்புறம் ஷவுனக்கா மற்ற ருஷி முனிவர்கள் அந்த நைமிஷாரண்யா ஃபாரஸ்ட்ல இருக்காங்கல்ல அவங்க. ஏன்னா இந்த கஜேந்திரா வந்துட்டு நான் அப்பப்பே சொல்லிடுறேன், அவர் ஆக்சுவலாக வந்து என்ன அவர் லைக் அவர் பக்தர் தான், ஓகே, பகவானோட பக்தர் தான். ஆனால் வந்து அவரை வந்து அந்த யானையை வந்து அந்த க்ராக்கடைல் வந்து பிடிச்சிருந்தப்போ அவர் வந்து உடனே விஷ்ணு நினைப்பாரு. ஓகே, அப்போ விஷ்ணு வந்துட்டு அவரை காப்பாற்றுவார். ஓகேவா? ஸோ அது கஜேந்திரா. ஸோ ஏன்னா மிக்ஸ் பக்தி இல்லை, அப்போ வந்து உயிருக்காக இது பேசினாருன்றதுக்கு. ஸோ ஷவுனக்கா அந்த சேஜஸ். ஸோ இந்த ஷவுனக்கா வந்து இந்த நைமிஷாரண்யா ஃபாரஸ்ட்ல வந்துட்டு இந்த ஷவுனக்காவும் இவர் தான் அவங்க எல்லாருக்குமே அதிபதியாக இருப்பார், மற்ற ருஷிமுனிகளுக்கு. இவங்க எல்லாரும் வந்து இந்த ஸ்வர்காவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி அவங்க வந்து அந்த யஜ்ஞம் ஆரம்பிப்பாங்க. ஓகே, ஸ்வர்கா போகிறதுக்கு ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு உண்டாகிற மாதிரி யாகம் ஆரம்பிப்பாங்க. ஓகே, ஆனால் அவங்க எல்லாம் வந்து அவங்களோட பாக்கியம், அவங்க வந்து சூத கோஸ்வாமி அங்கே வருவார். ஸோ அதனால சூத கோஸ்வாமி வந்து ரொம்ப மகா பெரிய வைஷ்ணவர். ஓகேவா? ஸோ அவர்கிட்ட பாகவதம் கேட்கறதுக்கு அவருக்கு மரியாதை செலுத்தி அவர் வியாசாசனில் உட்கார வச்சு கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த பாகவதம் கேட்டவுடனே அவங்க ரொம்ப அப்படியே மனசு மாறிடும். அவங்களுக்கு அந்த சொர்க்கா அந்த மேல எல்லாம் ஆசை எல்லாம் போயிட்டு அவங்களுக்கு கிருஷ்ணர் மேலே அவங்களுக்கு பற்று வரும். ஓகேவா? ஸோ அவங்களும் மிக்ஸ்ட்லேருந்து அவங்களும் பக்தரோட கருணைனால அந்த அசோசியேஷனால அவங்களுக்கும் பியோர் பக்தி வருது. துருவா கூட அப்படிதானே. அவங்க அப்பா வந்து லைக் இன்னும் 2வது மனைவி அவங்க லைக் இன்னும் அவங்களோட இருக்கிறச்ச இவர் போய் அவங்க அப்பா மடியில் உட்காரச்ச அவங்க வந்து இல்லை, நீ தகுதி இல்லை இங்கே உட்காரத்துக்கு, நீ என்னோட பையன் இல்லைல்ல, எனக்கு பிறக்கலை, அதனால உனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னோடனே அவருக்கு ஒரே கோவம் வந்துடும், ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடும். சரின்ட்டு அவர் வந்து காட்டுக்கு போயிடுவார். அவங்க அம்மா சொல்லுவாங்க, நீ வந்து அங்கே போயிட்டு இப்படி நீ வணங்கு, அப்போ கிருஷ்ணா பகவான் உனக்கு தரிசனம் தருவார், அப்போ உன்னோட லைக் இன்னும் உனக்கு வேண்டியதெல்லாம் அவர் தருவாருன்னு. இவர் வந்து ஓகே சரி, அவர் ராஜ்யம் நம்மளுக்கு வரணும் அந்த மாதிரி, அப்போதானே நம்மளுக்கு அப்படின்னு நினச்சின்னு அவர் போய் அந்த மாதிரி பண்ணுவார்னா அவருக்கு நாரத முனி வந்து அவருக்கு உபதேசம் பண்ணுவார் எப்படி பக்தி பண்ணணும்ன்ட்டு. அந்த மாதிரி பக்தி பண்ணணுன்னே நாரத மகர்ஷியோட அசோசியேஷன் கிடைச்சதுனால பகவானே வந்து அவருக்கு என்ன வேணும்னு கேட்டப்போ லைக் இன்னும் அவருக்கு வந்து நீ வந்து இதெல்லாம் ஆசைப்பட்டு வந்தல, உனக்கு இந்த தரேன், அதனால தான் நான் துருவலோக்கா எல்லாம் கொடுப்பாரு. இல்லை எனக்கு வேண்டாம், நான் வந்து எனக்கு பியோர் பக்தி தான் வேணும். இல்லை, உனக்கு பியோர் பக்தியும் தரும், நீ அதை கேட்டதுனால அதையும் தருவார். ஓகேவா? ஸோ அப்புறமா மற்றும் இந்த 4 குமாரர்கள் சனகா சனாதனா இருக்காங்களே, இவங்களும் வந்து கியான மிக்ஸ் ஆயினா பக்தி. ஆனால் அவங்களும் வந்து அந்த பகவானோட அந்த பாதத்தில் வச்சிருந்த அந்த துளசி சந்தன்லேருந்து வந்து அந்த காற்றுல வந்து அந்த வாசனைனால அவங்களுக்கு வந்து அப்படியே பகவான் மேலே அந்த ஈர்ப்பு வந்துடும். ஓகேவா? ஸோ அவங்க வந்து கியான மிக்ஸ் பக்தாஸ். ஓகேவா? ஆனால் அவங்க இம்பர்சனல் கியானிஸ் இல்லை. இம்பர்சனல் கியானிஸ்னால் அவங்க முக்தி பெறணும்னு ஆசையில் இருப்பாங்க. இவங்க இந்த குமாராஸ் வந்து அவங்க வெறும் கியான மிக்ஸ்டு பக்தி தான். அவங்க வந்து லிபரேஷன் முக்தியை நோக்கி போகிற அவங்க இல்லை. ஓகே, அதை பற்றி நல்லா டீட்டெயிலாக வரும். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியணும்னா நான் வந்து கொஞ்சம் சாரார்த்த தர்ஷினி, விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்ரா எல்லா இதுவும் படிக்கலாம். நம்ம எப்படி இன்னைக்கு கீதா ஜெயந்தி எல்லாரோட இதையும் படிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பகவத்கீதாவோட ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இப்போ இந்த ஜீவ கோஸ்வாமி கமெண்ட்ரி லைட்டாக சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு நான் ஏன் அதுக்கு போகிறேன்றது புரியும். ஸோ ஒன்றும் டென்ஷனே ஆக வேண்டாம், நிம்மதியாக கேளுங்க. சரியா? புரியலனாலும் பரவாயில்ல, திருப்பி படிக்கலாம். நீங்கள் எப்படி இருந்தாலும் இது ரெக்கார்டில் இருக்குது, நீங்கள் திருப்பி கேட்டு நல்லா புரிகிற வரைக்கும் கேட்டுட்டே இருங்க, படிச்சுட்டே இருங்க. ஓகே, this verse states that
The 4 types of persons mentioned in the Gita in a condition prior to, ஏன்னா இதெல்லாம் நம்ம ரொம்ப பொறுமையாக மெல்லமாக படித்தா கூட தப்பே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு வந்து பேசிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் நெட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சிட்டோன்னே அந்த மத்தியானம் கிளாஸில் வந்து நான் வந்து பகவத்கீதா ஆரம்பிக்க போகிறேன். புரியுதுங்களா? அது 2-3 நாளில் முடிஞ்சிடும், 3 நாளில் அப்படி. பகவத்கீதா பொறுமையாக பத்திரமா கேளுங்க, ஓகேவா? நம்ம வருஷக்கணக்கில் படிச்சுட்டு இருக்கோம், ஆனால் ரியலைஸ்டு நாலேஜ் வேணும்ல, பக்கா நாலேஜ் வேணும்ல. அதனால நம்ம எல்லாரும் வந்து படிச்சுட்டே டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால நல்லா தரவு ஆகிடும். இந்த பேசிக்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மற்ற டாபிக்ஸ் போகலாம். புரியுதுங்களா? ஓகே. திஸ் வேர்ஸ் ஸ்டேட்ஸ், அப்போ வந்து இந்த பகவத்கீதையில் வந்து 4 விதமான ஆட்களை பற்றி சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ அவங்க வந்து ஒரு நிமிஷம், நான் இதை மியூட்டில் வச்சிடறேன். யாராவது பேசினா அப்போ ரெக்கார்டில் போட்டோம்ல. எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் இப்போ மியூட்டில் வச்சுக்கோங்க. கேள்வி கேட்கறச்ச மட்டும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் மியூட்டில் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. இந்த கீதாவில் சொல்லப்பட்ட இந்த 4 விதமான ஆட்கள் வந்து இவங்க வந்து பியோர் பக்திக்கு வர முன்னாடி ஸ்டேட்டை பற்றி பேசுகிறாங்க. புரிஞ்சுக்கோங்க நல்லா, ஓகேவா? அப்புறமா அவங்களுக்கு வந்து பக்தர்கள் இல்லைன்னா பகவானோட அந்த அசோசியேஷன் கிடைச்சப்பமா அவங்க பியோர் பக்திக்கு வராங்க. ஆனால் இப்போ நம்ம பேசுறது வந்து அவங்க அந்த பியோர் பக்திக்கு வர முன்னாடி ஸ்டேட். ஓகே. The statement applies to all 4 types. Whoever among the 4 types receives the mercy of the Lord becomes qualified with pure bhakti. இந்த 4 கேட்டகரியில் யாருக்கெல்லாம் பகவானாலே அவங்க பக்தர்கள் கூட தான், ஓகே, அவரோட அருள் கிடைக்குதோ அப்போ அவங்க வந்து பியோர் பக்தி பண்ணுறதுக்கு தகுதியானவங்கன்னு சொல்கிறாங்க. ஷௌனகாதி ரெஃபர்ஸ் டு ஷௌனகா அண்ட் அசம்பிள் சேஜஸ். இந்த இடத்துல நம்ம இங்கே படித்தோம்ல, ஓகே, இந்த ஷௌனகாதின்னு வருதுல்ல இந்த 4வது லைனில். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த 4வது லைனில் யதேபா ஷௌனகாதி அந்த மாதிரி வருதுல்ல. அப்புறமா ச த்ருவா சதுஷனா. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம ஷௌனகாதி அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. ஷௌனகான்னா ஷௌனகாதினா ஷௌனகா அந்த அசம்பிள் சேஜஸ். அந்த நைமிஷாரண்யாவில் வந்து அவங்க எல்லாம் கூடியிருக்காங்கல்ல, ஷௌனகா ருஷிக்கு மற்றும் அவர் கீழே இருக்கிற அந்த ருஷி முனிவர்கள், ஓகே, அவங்க குறிக்குது. சதுஷ்ணஹானா, ஏன்னா இது வந்து நம்மளுக்கு துருவானா ஈஸியாக துருவான்னு புரியுது. இந்த மாதிரி சொன்னோன்னா என்னன்றதுக்காக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க யார் இதுன்ட்டு. சனஹானா இது வந்து சனகா மற்றும் மற்ற குமாரர்களை சொல்கிறாங்க, ஓகேவா? சத்துனா 4, ஓகே, அந்த 4 குமாரர்களை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கீதாவில் இருக்குது. என்னென்ன இருக்குது? சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ரிதினோ அர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஜானி ச பரதர்ஷபா தேஷாம் ஜானி நித்ய யுக்த ஏக பக்திர் விசிஷ்யதே பிரியோ ஹி ஜானினோத்யர்த்தம் அஹம் ச ச மம பிரியா உதாரா சர்வ ஏவைதே ஜானித்வ ஆத்மைவ மே மதம் ஆஸ்திதா சஹி யுக்தாத்மா மாம் ஏவானுத்தமாம் அகதிம் பகூனாம் ஜென்மனாம் அந்தே ஜானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வம் இதி ச மகாத்மா சுதுர்லபா காமைஸ்தைஸ்தை கிருதஜானா பிரபத்யந்தேன்ய தேவதா. ஓகே, இப்போ என்னன்னா அவங்க வந்து இங்கே 4 வரிகள் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஓகே, ஸோ 4 விதமான 4 types of religious persons worship me, ஓ அர்ஜுனா. ஓகே, 4 விதமான ஆட்கள் வந்து எனக்கு என்ன வணங்குறாங்க. யார் யார் அது? த சஃபரர், த இன்குவைரர், த என்ஜாயர் அண்ட் த கியானி. 4 யார் அது சொல்லலாம், நீங்கள் கூட சொல்லலாம். பிகாஸ் ஒரு டிஸ்கஷனாக இருக்கட்டுமே, நீங்கள் உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது. ஓகே, யாரெல்லாம் வந்து கஷ்டப்படுறாங்களோ, துன்பத்தில் இருக்காங்களோ, யாரெல்லாம் வந்து இன்கொயர் கேட்குறாங்க, கேள்வி கேட்குறாங்க, அவங்களுக்கு வந்து இன்னும் தெரிஞ்சுக்கணும் இதை பற்றி ஒரு விஷயத்தை பற்றின்ட்டு ஆர்வத்தில் இருக்காங்க அவங்களும். அப்புறம் என்ஜாய், யார் வந்து நல்லா அனுபவிக்கணும்னு இருக்காங்களோ. அப்புறம் கியானி, ஓகேவா? இவங்க 4 பேர். இந்த 4 பேரில் of these 4 types, the gyani who's constantly engaged in thinking of me, who's practicing pure bhakti is the best.
ஸோ இந்த 4 பேர்ல வந்து இந்த பகவான் கிருஷ்ணா சொல்றாரு, இந்த கியானி தான் எப்போதுமே என்னை பத்தி நினைச்சிட்டு இருக்காரு, இவர் தான் பியோர் பக்தி பண்றார், அதனால இவர் தான் பெஸ்ட்ன்றாரு. திஸ் கியானி லவ்ஸ் ஒன்லி மீ, இந்த கியானிக்கு வந்து என் மேல அவ்வளோ ஒரு பாசம். அண்ட் ஐ லவ் ஒன்லி him, நானும் அவரை மட்டும் தான் நேசிக்கிறேன். தேர் ஆல் எக்ஸால்டட் பட் த கியானி இஸ் மை சோல். இவங்க 4 பேருமே ஏன்னா என்னை வணங்குறதுனால இவங்க எல்லாருமே பெரிய ரொம்ப உன்னதமான நிலையில தான் இருக்காங்க. ஆனாலும் இந்த கியானி தான் என்னோட சோல். ஓகே ஓகே, எனக்கு ரொம்ப பிரியமானவர்ன்றாங்க. ஓகே, ஏன் அந்த மாதிரி கேள்வி எழுப்பலாம்? ஏன்னா because he remains firmly fixed in devotion to me, taking me as the highest goal. ஏன்னா இவர் தான் அப்படியே ஆர்வமா என் மேல பக்தி பண்றாரு. ஓகே, என் மேலேயே மூழ்கி இருக்காரு, என் பக்தியிலேயே மூழ்கி இருக்காரு. என்னதான் வந்து உன்னதமான ஒரு இதுவா குறிக்கோளா வச்சிருக்காரு. தட்ஸ் மை ஒப்பீனியன், அது என்னோட ஒப்பீனியன்றார் கிருஷ்ணா. A person of the other 3 types becoming a gyani after many births attains me through devotee association. ஸோ இன்னும் 3 கேட்டகரி இருக்காங்களே இந்த 4 பேர்ல. ஒருத்தர் வந்து கியானி, இவருக்கு ரொம்ப பிரியமானவர். இந்த மற்ற 3 பேர் வந்து நிறைய ஜென்மங்களுக்கு அப்புறமா வந்து அவங்க கியானி ஆறாங்க. அப்புறமா பக்தர்களோட அசோசியேஷனால என்ன அடையிறாங்க. he understands that Krishna is everything. அப்பா அவருக்கு புரியுது கிருஷ்ணா தான் எல்லாமேன்ட்டு. his mind is attached only to me, அவரோட மனசு மொத்தமா என் மேலதான் இருக்கு. ஓகே, such a person is very rare. அந்த மாதிரி ஒரு மனிதன் வந்து ரொம்ப அபூர்வம். ஓகே, those who become foolish because of their many desires worship various devatas. யாரெல்லாம் முட்டாளா ஆகுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து நிறைய தேவதர்களை வந்து கும்பிடுறாங்க. ஓகேவா? ஏன்னா ஏன் தேவதர்களை கும்பிடுறாங்க? அவங்களுக்கு நிறைய ஆசை இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஆசைப்பட்டா, இப்போ சில பேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தேவதரை விட்டுருங்க, இந்த வெங்கடேஷ் பெருமாளை போய் கும்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சில காரியங்கள் முடியணும்னா அந்த உண்டியில் போய் காசு போட்டுட்டு எனக்கு இது முடியணும்ன்ட்டு வேண்டுதல் இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி அட்லீஸ்ட் அவராவது பரவாயில்ல, விஷ்ணு இன்னும் நிறைய பேரை வந்து தேவதர்களை வந்து அவங்களுக்கு காரியம் நடக்கணுன்றதுக்காக அவங்க வேண்டிப்பாங்க. adopting various rules under the control of the individual desires. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகளுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ஒவ்வொரு பகவான அது தேவதர்களை வணங்குறாங்க. ஓகேப்பா? ஸோ இது வந்து பகவத்கீதா 7.16-20 சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கெல்லாம் கன்ஃபியூஷன் வரலாம். இந்த கியானி யாரு? ஏன் பகவான் வந்து இவரை தான் என் மேலே ரொம்ப பாசம்ன்றாங்க? இது வந்து கியானியா இல்லைன்னா பக்தரா? இதுக்கு தான் நம்ம வந்து நிறைய பகவத்கீதாவை உள்ள போய் அலசி ஆராய்க்க போறோம். புரியுதுங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் படிக்கலாம். The Gyani refers to the சரி, இதுக்கு போற முன்னாடி நம்ம வந்து அதுக்கு போயிடலாம். ஓகே, பகவத்கீதா ஃபர்ஸ்ட் as it is பகவத்கீதா as it is போயிடலாம். 7.16-20. ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, எல்லாருக்கும் இந்த பகவத்கீதா ஸ்க்ரீன் தெரியுது இல்லைங்க? ஓகே, பிஜி 7. பகவத்கீதா 7.16 எல்லாருக்கும் தெரியுதா? ஓகே, தெரியுது மாதாஜி. ஓகே ஓகே. So chaturvidha bhajante mam janasu kritino arjuna ato jignasur artharthi gyani cha bharatarshaba. Synonyms: chaturvidha 4 விதமான, பஜந்தே சேரது, மாம் எனக்கு, கிருஷ்ணர் சொல்றாரு இதெல்லாமே, ஜனா ஆட்கள், ஓகே மனிதர்கள், சுக்ரித்தினா யாரெல்லாம் வந்து அந்த புண்ணியம் செய்தவங்களும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நான் அப்புறமா டீட்டெயிலாக சொல்கிறேன். அர்ஜுனா, ஓ அர்ஜுனா, ஆர்த்தா
யாரெல்லாம் துன்பத்தில் இருக்காங்களோ, ஜிக்ஞாசு ரொம்ப ஆர்வத்தில் இருக்காங்களோ ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அர்த்தார்த்தி யாருக்கெல்லாம் வந்து இந்த பௌதீக ஆசைகள் இருக்கோ அது ஓகே அதை வந்து அடையணுன்ட்டு இருக்காங்க, கியானி இருக்கிறபடியா தெரிஞ்ச விஷயங்கள் வந்து இருக்கிறபடியா தெரிஞ்ச ஞானம் இருக்கிறவங்க. அப்புறம் பரத ரிஷபா, நீங்கள் வந்து பரத வம்சத்துலேருந்து வந்த ஒரு பெரிய மகானி, ஓகேவா? Translation. O best among the Bharatas, 4 kinds of pious men begin to render devotional service unto me: the distressed, the desirer of wealth, the inquisitive, and he who is searching for knowledge of the absolute. ஓ பரத், நீ வந்து பரத வம்சத்துலேருந்து வந்திருக்காரு. ஏன்னா அவர் வந்து இப்போது யார்கிட்ட யார் பேசுகிறாங்க, இந்த பகவத்கீதா வந்து கிருஷ்ணா பேசுகிறாருல, யார்கிட்ட பேசுகிறாரு? அர்ஜுனா கிட்ட பேசுகிறாரு. ஸோ அதனால் நீ அந்த வம்சத்துலேருந்து வந்திருக்கல. 4 kinds of pious men, 4 விதமான இந்த புண்ணியம் செய்த ஆட்கள் ஓகே இருக்காங்க. ஓகே, அவங்க வந்து எனக்கு பக்தி செய்கிறாங்க. ஓகே, யாரெல்லாம் அவங்க? ஒருத்தர் வந்து துன்பத்தில் இருக்கிறவங்க, நம்ம துன்பத்தில் இருந்தால் பகவான்கிட்ட போயிடுறோம்ல. அப்புறமா வந்து யாருக்கெல்லாம் வந்து நிறைய ஐஸ்வர்யம், நிறைய காசு சம்பாதிக்கணும்னு இருக்கோம் அவங்களும். அப்புறம் அந்த மாதாஜி, நீலாம்பரி மாதாஜி அழகாக ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க இதுக்கு. நான் வந்து காசு பணம் இப்படி சொல்கிறேன், எனக்கு தமிழ் அவ்வளோவா வராதுனால அவங்க நான் இன்னொரு வாட்டி ஐ ஃபோக்கஸ் அவங்க என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. அந்த வார்த்தை ஓகே புரியுதுல்ல? மீன்ஸ் வெல்த்னா நிறைய காசு சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க. அப்புறம் இந்த இன்க்விசிட்டிவ், யாருக்கெல்லாம் வந்து நாலேஜ் இன்னும் கெயின் பண்ணிக்கணும். ஓகே, அந்த செல்வம் வேண்டுவோம், செல்வம் கரெக்ட், செல்வம் வேண்டும். ஸோ நிறைய செல்வம் வேணுன்றவங்களும் ஓகே ஆசை இருக்கிறவங்களும். அப்புறம் இந்த இன்க்விசிட்டிவ், யாருக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப வந்து நாலேஜ் கெயின் பண்ணணுன்ட்டு ஆசையில் இருப்பாங்க அவங்களும். அண்ட் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. என்னடா இந்த ஒரு ஸ்லோகா படிக்கிறோமே இவ்வளோ டைம் நினச்சிக்காதீங்க. தெரியறது கொஞ்சமாக தெரிஞ்சால் கூட வாழ்க்கை பூரா அதை மறக்கக்கூடாது. நல்ல ஸ்ட்ராங்காக கரெக்டு நாலேஜ் தெரிஞ்சுக்கணும். அதுதான் அந்த குறிக்கோள்லாம் தான் நான் இப்போ ஒரு இதுக்காக ரெஃபரன்ஸ் போகிறேன். நான் படிக்கிற ஸ்டைல்லேயே உங்களையும் கூப்பிட்டுன்னு போகிறேன். ஓகேவா? உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் என்னை மன்னிச்சிடுங்க. ஏன்னா வந்து டீப்பாக பர்ஃபெக்ட் நாலேஜ் வரதுக்காக தான். அப்போ நம்ம ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருந்துச்சுன்னா நம்ம மற்றதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். இப்போ மட்டும் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். புரியுதுங்களா? நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும்னா அப்புறமா நம்மளுக்கு நம்ம பறக்கலாம். ஓகே, தெரியாமல் அப்படியே பேன்னு உட்காந்துருப்போம். ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா. புரியுதா? வீடு நம்ம ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனுக்கு போட்டுட்டோன்னா மேலே எத்தனை ஃப்ளோஸாவது கட்டலாம். ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இல்லைன்னா அது கீழே விழுந்துடும். அதனால தான். ஓகே, அதே மாதிரி தான் எல்லாமே. அண்ட் he was searching for knowledge of the absolute, யார் ஒருத்தர் வந்து பகவானை பற்றி அந்த நாலேஜ் வந்து தேடுறாங்க. ஓகே, அது இந்த 4 விதமான ஆட்கள். இப்போ புரியலன்னா பரவாயில்ல, நம்ம அதை பற்றி டீட்டெயில் பார்க்க போகிறோம். பர்பட் இது இந்த டெப்த் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பக்தி ரசாமிரத சிந்துவில் வந்து புரியும். நம்ம யாரும் கியானி நினச்சிட்டு பக்தர் பதிலாக அந்த மாதிரி போனோன்னா இன்னும் பிரயோஜனம். அதனால தான் நான் இதுக்கு வந்திருக்கேன். ஓகே, இதை படிச்சுட்டு நான் அதுக்கு போனேன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அதனால தான். Unlike the miscreants, these are adherents of the regulative principles of the scriptures, and they are called sukritina, or those who obey the rules and regulations of scriptures, the moral and the social laws, and are more or less devoted to the supreme Lord. இந்த ரொம்ப துஷ்டர்கள் இருக்காங்கல்ல, அவங்க மாதிரி இல்லாமல் இந்த அவங்க எல்லாமே வந்து இவங்கெல்லாம் வந்து அந்த கட்டுப்பாட்டில் இருக்காங்க. அந்த ஸ்கிரிப்சர்ஸில் அந்த சாஸ்திரத்தில் இருக்கிற அந்த என்னென்ன இதெல்லாம் பண்ணணும், ரெகுலேஷன்ஸ் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால தானே அவங்க கோயிலுக்கே வராங்க. இல்லைன்னா ரொம்ப துஷ்டர்களாக இருந்தால் ஏன் கோவில் பக்கம் வர போகிறாங்க? ஓகே, அதனால இவங்கள சுக்ரித்தினான்னு கூப்பிடுறாங்க. ஸோ ஏன்னா இவங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் சாஸ்திரத்தில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஏதோ ஈவன் அவங்க வர்ணாசிரமாக ஃபாலோ பண்ணால் கூட ஏதோ மனுஸ்மிருதியை ஃபாலோ பண்ணுறாங்கல்ல. ஸோ அப்போ அது வரைக்கும் அவங்களுக்கு தெரிலனா கூட யாரும் சொல்கிறது கேட்டாவது ஃபாலோ பண்ணுறாங்கல்ல. ஏன்னா எல்லாராலையும் படிக்க முடியாது எல்லாமே. ஸோ அட்லீஸ்ட் யாரும் சொல்கிறதாவது கேட்டுட்டு அந்த வம்சத்தில் வரதாவது ஏதோ ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து சுக்ரித்தினான்னு சொல்கிறேன் இவங்கள. ஓகே, ஆஃப் த ஸ்கிரிப்சர்ஸ், த மாரல் அண்ட் சோஷியல் லாஸ். ஓகே, அந்த சொசைட்டியில் சில லாஸ் இருக்கும்ல. அப்புறம் இந்த மாரல், இது பண்ணால் நல்லது, அது பண்ணால் தவறு. ஓகே, மாரல் அண்ட் சோஷியல் லாஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் மோர் ஆர் லெஸ் டிவோட்டட் டு த சுப்ரீம் லார்ட். நம்ம அதை ஃபாலோ பண்ணால் மட்டும் நம்மளுக்கு பக்தி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இங்கே வரவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த பக்தி இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த பகவானுக்கும் அவங்க பக்தியோடு இருக்காங்க. பக்தி இல்லைன்னா, அந்த நம்பிக்கை இல்லைன்னா அவங்க கோயிலுக்கு அடி வைப்பாங்களா? வரமாட்டாங்க இல்லை. ஓகே, so out of these there are 4 classes of men.
ஸோ இந்த மாதிரி இருக்கிற சுக்ரீத்தினால 4 விதம், இதை வந்து இப்போ இத்தனை ஆட்கள், இந்த ஆட்களை வந்து இப்போ கேட்டகரைஸ் பண்ணுறாங்க விதவிதமாக. ஓகே, 4 விதமாக இருக்காங்க. யாரெல்லாம் இவங்க? இதில் வந்து சில பேர் வந்து அப்பப்போ வந்து அவங்க கஷ்டத்தில் போகிறாங்க. ஓகேவா, அவங்களுக்கு துன்பங்கள் வருது. எல்லாருக்குமே எப்பவுமே துன்பங்கள் இருக்காது. அதனால இவங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக பிரபுபாதா எவ்வளோ அழகாக கரெக்டாக எழுதியிருக்காரு பாருங்க. தோஸ் வாஸ் சம்டைம்ஸ் டிஸ்ட்ரெஸ்ட், யாரெல்லாம் வந்து அப்பப்போ துன்பங்களுக்கு ஆளாகிறவங்க அவங்க. தோஸ் வர் இன் நீட் ஆஃப் மணி, யாருக்கெல்லாம் காசு வேணுமோ, செல்வம் வேணுமோ. ஏன்னா ரொம்ப கஷ்டத்துலேருந்து நம்மளுக்கு அப்போது கிருஷ்ணா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இந்த துன்பத்துலேருந்து என்னை மீட்டெடுப்பா, எனக்கு கொஞ்சம் காசு இருந்தானா நான் கொஞ்சம் எனக்கு நிம்மதியாக இருக்கும், வாடகை கட்டணும், நான் வந்து இதை ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணணும், அந்த மாதிரி கூட நம்ம வணங்குவோம்ல. ஸோ அந்த மாதிரி. ஸோ தோஸ் வர் சம்டைம்ஸ் இன்க்விஸ்டிவ், சில பேருக்கு வந்து ஆர்வமாக இருக்கும் இன்னும் ஏதுன்னு அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்ட்டு. ஓகே, அண்ட் தோஸ் வர் சம்டைம்ஸ் சர்ச்சிங் ஆஃப்டர் நாலேஜ் ஆஃப் த ஆப்சல்யூட் ட்ரூத். இதில் 4th கேட்டகரி அவங்களுக்கு வந்து அப்பப்போ வந்து அவங்களுக்கு ஆர்வம் வரும். எப்படி இந்த இந்த என்னது இது, பகவான் யார் என்னன்ட்டு அந்த பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வரும். இந்த 4 பேர். These persons come to the Supreme Lord for devotional service under different conditions. இவங்களாம் பகவான் கிட்ட பக்திக்கு வராங்க, வேற வேற கண்டிஷன்ஸில் வராங்க. என்ன சொன்னால என்னென்ன கண்டிஷன்ஸ்? These are not pure devotees because they have some aspiration to fulfill in exchange for devotional service. இவங்களாம் வந்து தூய்மையான பக்தர்கள் இல்லை. ஏன்னா அவங்க ஏன் பக்தி செய்ய வராங்கன்னா அவங்களுக்கு ஏதோ அவங்களுக்கு ஒவ்வொரு இது இருக்குது, ரீசன்ஸ். ஸோ ஏதோ ஒரு ரீசனுக்காக நம்ம போய் பக்தி பண்ணினோன்னா அது பியோர் பக்தி இல்லை. ஓகேவா, அது அந்யாபிலாஷிதா சூன்யம் பார்த்தோம்ல நம்ம பியோர் பக்திக்கு ஹெட்டிங்க. ஸோ எந்த ஒரு ஆசைகளும் இருக்கக்கூடாது, பக்தி தவிர எந்த ஒரு ஆசைகளும் இருக்கக்கூடாது. கியான கர்மாதி அனாவிருத்தம், அதில் கியானாவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது, கர்மாவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது, வேற எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. தவங்கள், அப்புறமா தான தர்மங்கள், அந்த மாதிரிலாம். ஓகேவா, ஸோ இதெல்லாம் அதனால அது அவங்களுக்கு அதெல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு பியோர் பக்தி இல்லை. பியோர் டிவோஷனல் சர்வீஸ் இஸ் வித்தவுட் ஆஸ்பிரேஷன் அண்ட் வித்தவுட் டிசைர் ஃபார் மெட்டீரியல் ப்ராஃபிட். ஸோ தூய்மையான பக்தி வந்து நம்ம எதுக்குமே நம்மளுக்கு ஆசை இல்லை. ஓகே, நம்மளுக்கு எந்த பௌதிகமான ஆசைகளும் இல்லை. The Bhakti Rasamrta Sindhu 1.1.11 defines pure devotion thus. So Bhakti Rasamrta Sindhula உத்தம பக்தியை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? அந்யாபிலாஷிதா சூன்யம், அந்யாபிலாஷிதா சூன்யம். அப்போனா அவங்க வந்து அந்யாபிலாஷ சூன்யம்னு சொல்லலாம், அந்யாபிலாஷிதா சூன்யம். அப்போனா ஆசைகள் இருக்கலாம், ஆனால் அந்த ஆசைகளே நான் பக்திக்கு சார்ந்ததாக மட்டும் இருக்கணும். ஸோ பக்திக்கு அப்பாற்பட்ட ஆசைகள் இருக்கக்கூடாது. கியான கர்மாதி அனாவிருத்தம், கியானாவும் கர்மாவும் ஆதினா மற்ற எல்லாமே. ஓகேவா, இந்த தவங்கள் இருக்கிறது, அப்புறம் இந்த தான தர்மங்கள் பண்ணுறது, அதெல்லாம் படித்தோம்ல, அது எல்லாமே. ஓகே, அந்த முக்தி மேலே நம்மளுக்கு ஒரு இது இருக்கிறது, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஓகே பியூராக பக்தி பகவான் மட்டும் இருக்கணும். ஆனுகூலியன கிருஷ்ணானுஷீலனம், அது வந்து ஃபேவரபிளாக இருக்கணும், கிருஷ்ணருக்கு அனுகூலமாக இருக்கணும். ஓகே, அப்புறமா கிருஷ்ணானுஷீலனம், எப்பயுமே கிருஷ்ணர் கண்டினியூஸாக கிருஷ்ண மேலே நம்மளுக்கு அந்த நம்மளோட இது இருக்கணும். ஓகே, மனசு. பக்திர் உத்தமா, அதுதான் உத்தம பக்தி. ஓகே, பியோர் பக்தி. ஸோ இதை நல்லா மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எழுதிக்கோங்க ஒரு 2-3 வாட்டி, அப்புறம் சொல்லிகிட்டே இருங்க. இது மனப்பாடமாக அப்படியே சொல்லிகிட்டே இருக்கணும் இயல்பா. நீங்கள் அந்யாபிலாஷிதா சூன்யம் கியான கர்மாதி அனாவிருத்தம் ஆனுகூலியேன கிருஷ்ணானுஷீலனம் பக்திர் உத்தமா, இதுதான் பக்தி. இதை நல்லா மனப்பாடமாக தெரிஞ்சுக்கோங்க, அதோட அர்த்தமும் தெரிஞ்சுக்கோங்க. இதை திருப்பி திருப்பி போட்டு கேட்டுக்கோங்க யூடியூப்பை, அப்போ உங்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும். ஒன் ஷுட் ரெண்டர், மனப்பாடம் ஆகிடும், ரியலைஸும் ஆகிடும். நம்மளுக்கு அது அப்படியே மனசில் ஏற்றுக்கணும், நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். ஒன் ஷுட் ரெண்டர், நம்ம படிக்கிறது மட்டும் இல்லை, கேட்கறது மட்டும் இல்லை, அதே மாதிரி நடந்துக்கணும். ஸ்கிரிப்சர்ஸில் என்ன இருக்கோ அப்படி, அப்போ தான் நம்ம வந்து உத்தம பக்தர்கள். ஓகேவா, அது அப்படியே நடமாடல, நம்ம வந்து இன் ப்ராக்டிஸ் வி ஷுட் bring it. Okay, one should render transcendental loving service to the Supreme Lord Krishna favorably and without desire for material profit or gain through fruitive activities of philosophical speculation. That's called pure devotional service. ஸோ நம்ம வந்து பகவானுக்கு வந்து ரொம்ப சேவை, ஓகே, ஆன்மீக சேவையில் ஈடுபடணும்.
அனுகூலமாக, எந்த ஒரு பௌதிக ஆசைகள் இல்லாமல், இல்லைன்னா அந்த கியானா மேலே பற்று இல்லாமல். ஓகே, அதுதான் வந்து ரொம்ப தூய்மையான பக்தி சேவை. ஸோ when these 4 kinds of persons come to the Supreme Lord for devotional service and are completely purified by association of a pure devotee, they also become pure devotees. ஸோ இந்த 4 விதமான ஆட்கள் வந்து பகவானுக்கு பக்தி செய்யறதுக்கு ஓகேவா வரப்போ அவங்க கம்ப்ளீட்டாக பியூரிஃபை ஆகிடுறாங்க. எப்படி? பக்தர்களோட அந்த அசோசியேஷனால். ஓகேவா, அவங்க அப்படியே ஃபுல்லாக தூய்மைப்படுத்துகிறாங்க. So, as far as the miscreants are concerned, for them devotional service is very difficult because their lives are selfish, irregular and without spiritual goals. ஆனால் இந்த துஷ்டர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த பக்தி சேவை வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க வந்து எப்பவுமே ரொம்ப செல்ஃபிஷாக இருக்காங்க, இர்ரெகுலராக இருக்காங்க. கிருஷ்ணா அனுகூலேன்னா கிருஷ்ணானுஷீலனம். அவங்க வந்து அப்படியே கண்டினியூஸாக கிருஷ்ணரை பற்றி அவங்க கண்டினியூஸாக என்ன சொன்னோம், நம்ம வந்து ஒரு நொடியும் இல்லை. ஏன்னா இப்போ சாதன பக்தினா நம்ம அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஓகே தினமும் இந்த இடத்துல என்னமா தொடர்ந்து ஆமாம் தொடர்ந்து இந்த இடத்துல தொடர்ந்துன்னா நொடி இல்லைம்மா. ஓகே, ஏன்னா இப்போ நம்ம சாதனா ஸ்டேஜில் தானே இருக்கோம். நம்ம படித்தோம்ல இந்த நேற்று ஃப்ரைடே படித்தோம்ல, இந்த இடத்துல தொடர்ந்துன்னா தினமும். ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு நொடியும் இல்லை. ஏன்னா சாதன பக்தர்கள் எங்கே நொடியும் எங்கே அவங்க இது இருந்தாங்கன்னா அப்போ அவங்களுக்கு அந்த இது மேலேயே நம்பிக்கையே போயிடும். எப்போதுமே பக்தி பண்ண சொன்னா என்னடா இதுன்ட்டு ஆகிடும். ஓகே, இந்த மற்ற வேலைலாம் இருக்கே, நம்மளை இப்படி பண்ண சொல்கிறாங்களே, இதுதான் பியூர் பக்தின்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இதாகிடும். ஸோ அதனால இந்த இடத்துல வந்து தினமும் ஓகேவா தொடர்ந்து. Okay, when they come in contact with a pure devotee, also become pure devotees. சில பேர் வந்து by chance, okay, but even some of them by chance when they come in contact with a pure devotee also become pure devotees. சில பேர் வந்து நாடி போகலை. ஓகே, இப்போ இவங்கெல்லாம் நாடி வராங்க. சில பேர் வந்து பை சான்ஸ் இப்போ ஒரு ரத் யாத்திரை போயிட்டு அவங்க ரோட்டில் நடக்கிறாங்க, அவங்க ரத் யாத்திராவை பார்க்குறாங்க. அந்த ரத் யாத்திராவில் வந்து ஜெகநாத், பல்தேவ், சுபத்ரா, சுதர்ஷன் எல்லாம் இருக்காங்க, பக்தர்கள் இருக்காங்க. ஓகே, எல்லாரும் இருக்காங்க. ஸோ ஆச்சாரியர்கள் இருக்காங்க. இவங்களை பார்த்தோன்னே அதுவே ஒரு சுக்ரிதி. பக்தர்களும் பகவானை பார்த்தாலே சுக்ரிதி. பத்தாவது குறைக்கி அவங்களுக்கு வந்து கீர்த்தனை வேற பாடுறாங்க பக்தர்கள், அது வேற காதில் போகுது. பிரசாதம் வேற கொடுக்குறாங்க, அதையும் வேற உள்ளே போகுது. எல்லாமே வந்து அவங்களுக்கு பக்தி தான். இந்த மாதிரி ஓகே சான்ஸ் மீட்டிங் கூட அவங்களுக்கு வந்து சுக்ரிதி கொடுக்குது, அக்யாத சுக்ரிதி. ஓகே, அதான் மீன்ஸ் அன்இன்டென்ஷனல். ஓகேவா, அவர் நாடி போகலை, அவருக்கு எதர்ச்சியாக வருது. அந்த மாதிரி வரவங்களுக்கு கூட அவங்களும் வந்து பியோர் பக்தர்கள் வந்து அந்த மாதிரி நேரத்தில் வந்து பை சான்ஸ் பார்த்துட்டாங்கன்னா ஓகே, அவங்க நாடி போல பட் அவங்க தன்னிச்சையாக பார்த்துட்டாங்கன்னா அவங்களும் வந்து பியோர் பக்தர்கள் ஆயிடலாம். ஓகே, those who are always busy with fruitive activities come to the Lord in material distress and at that time associate with pure devotees and become in their distress devotees of the Lord. யாரெல்லாம் வந்து அப்படியே அந்த கர்ம காண்டால வந்து மூழ்கி இருக்காங்களோ, அது செய்யணும் இது செய்யணும் அது செய்யணும் இந்த வேலை அந்த வேலை அதுலேயே மூழ்கி இருக்காங்களா அவங்கெல்லாம், எப்படி செல்வம் சம்பாதிக்கிறது, எப்படி ஒரு நாளை வந்து மேனேஜ் பண்ணுறது, நம்மளுக்கு இவ்வளோ இந்த இது பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி அவங்க அதிலேயே மூழ்கி இருக்காங்களே. ஓகே, அவங்க வந்து அந்த துன்பத்திலேயே அந்த பௌதிக துன்பத்திலேயே மூழ்கி இருக்காங்க. ஓகே, அப்போ அவங்க வந்து பியோர் டிவோட்டியை வந்து நாடி அசோசியேட் பண்ணுவாங்க. ஓகேவா, அவங்க வந்து பகவான் கிட்ட வரைச்ச கோயிலுக்கு வராங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அங்கே பக்தர்களை பார்க்குறாங்க. அப்போ அந்த பியோர் டிவோட்டிஸோட அசோசியேட் ஆகுறதுனால அந்த துன்பத்துலேயும் அவங்க வந்து பக்தர்கள் ஆயிடுறாங்க. ஓகேவா, ஏன்னா பக்தர்களோட அசோசியேஷன் சாது சங்காவோட இருக்கிறதுனால, அந்த சங்கத்தில் இருக்கிறதுனால அவங்களும் பக்தர்கள் ஆயிடுறாங்க. Those who are simply frustrated also come sometimes to associate with the pure devotees and become inquisitive to know about God. சில பேர் என்ன பண்ணுறாங்க, வெறுத்துடுறாங்க வாழ்க்கையை. ஓகே, சரி பேசாமல் நம்ம கோயிலுக்கு போய் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலான்ட்டு வராங்க. அப்போ அந்த நேரத்தில் அவங்களும் பியோர் பக்தர்களை பார்க்குறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, இன்க்விசிட்டிவ் என்ன ஏதுன்ட்டு. Similarly, when the dry philosophers are frustrated in every field of knowledge, they sometimes want to learn of God and they come to the Supreme Lord to render devotional service and thus transcend knowledge of the impersonal Brahman and the localized Paramatma and come to the personal conception of God by the grace of the Supreme Lord or his pure devotee. Okay, so இப்போ என்ன பண்ணுறாங்க, சில பேர் அவங்க வந்து
இங்கே வர்றதுனால அவங்க வந்து அந்த அருவ பிரம்மனையும் தாண்டிடுறாங்க, அந்த நாலேஜையும் தாண்டிடுறாங்க. ஓகே. அண்ட் லோக்கலைஸ் பரமாத்மா, அந்த அஷ்டாங்க யோகிஸ் தானே அதை பற்றி ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ அந்த அருவ பிரம்மனையும் தாண்டிடுறாங்க, அந்த பரமாத்மா இதையும் அவங்க மீறிடுறாங்க. ஸோ அவங்க வந்து அந்த பகவான், ஓகே, அந்த பர்சனல் ஃபார்ம் இருக்குல்ல அந்த பகவானுக்கு, அந்த பகவான், ஓகே, அதை பற்றி அவங்களுக்கு நாலேஜ் வருது. எப்படின்னா பகவானோட அருள்னால, இல்லைன்னா அந்த ஒரு பியோர் பக்தரோட அருள்னால. ஸோ மொத்தத்தில் on the whole, when the distressed, the inquisitive, the seekers of knowledge, and those who are in the need of money are free from all material desires, and when they fully understand that material remuneration has nothing to do with spiritual improvement, they become pure devotees. So யாரெல்லாம் இந்த துன்பத்தில் வராங்களோ, அந்த ஆர்வத்தில் வராங்களோ, நிறைய தெரிஞ்சுக்கலான்னு, அந்த நாலேஜ் கற்றுக்கணும்னு வராங்க, அப்புறம் யாரெல்லாம் வந்து அந்த செல்வத்துக்காக வராங்களோ, பௌதிக ஆசைகள் நிறைவேறத்துக்கு, ஸோ இந்த 4 விதமானவங்களும், ஓகே, இந்த பௌதீக விதமாக அவங்களுக்கு வர அந்த நன்மைகள் எல்லாமே வந்து அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போகுது. ஆன்மீகமாக நம்ம வந்து முன்னேறத்துக்கு இந்த பௌதீக விஷயங்கள் எல்லாமே வந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு அவங்களுக்கு புரியுது. ஓகேவா? ஸோ அதனால அவங்க வந்து பியூர் டிவோட்டிஸ் ஆயிடுறாங்க. ஸோ as long as such a purified stage is not attained, devotees in transcendental service to the Lord are tainted with fruitive activities. ஸோ அந்த ஒரு புனிதமான அந்த ஸ்டேஜுக்கு வரலன்னா அவங்க, ஓகே, அந்த அந்த பக்தர்களை வந்து இன்னும் வந்து கலப்படமான நிலையில் இருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு ஏன்னா இன்னும் அந்த பௌதிக ஆசைகள் இருக்குது. ஸோ அது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி வந்து அவங்க இன்னும் இந்த மண்டேன் நாலேஜ், இந்த பௌதிக நாலேஜை வந்து தேடுறாங்க. ஓகேவா? எக்ஸெட்ரா, இந்த 4 பேரில். ஸோ அவங்களுக்கு இது எல்லாத்துலேருந்து வெளிப்பட்டால் தான் அவங்க வந்து பியோர் பக்தி பண்ண முடியும். ஸோ one has to transcend all this before one can come to the stage of pure devotional service. ஸோ இந்த 4 பேருமே எல்லாத்தையும் அவங்க மீறி போனாதான், சுத்தமான அந்த ஆன்மீக நிலைக்கு வந்தால் தான் அவங்க வந்து பியோர் பக்தி சேவை பண்ண முடியும்ன்றாங்க. ஓகே. 7.17 ஒரு நிமிஷம். இந்த 2021 நம்ம படித்தோம், ஞாபகம் இருக்குல்ல, பகவத்கீதா 7.16 to 20 கொடுத்துருக்காங்க இல்லைங்க. ஸோ அதனால் நான் இந்த 16, 17, 18, 19, 20 இந்த 5 வேர்ஸும் படிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன்னா, சிம்பிளாக இருக்குது, இது எடுக்கிறாங்களே நினச்சிக்காதீங்க. இது உங்களால் நான் பியூராக உங்களுக்கு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் இது வரைக்கும் இருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நல்லது, இன்னொரு வாட்டி பார்த்துக்கலாம். புரியுதா? ஏன்னா இது நான் எல்லா கமெண்ட்ரிஸும் போக போகிறேன். ஸோ தட் நம்ம திருப்பியும் பக்தி ரசாமிரதம் இந்த இன்னும் எலாபரேட்டாக போகிற முன்னாடி இந்த நாலேஜ் இருந்தால் நம்மளுக்கு பெட்டர். ஓகே. 7.17 இல்லைன்னா நான் அதுக்கு அடுத்தது வரது சொல்கிறச்சும் நம்மளுக்கு புரியாது. அதனால தான் அவ்வளோவா புரியாது. கிளாரிட்டி இருந்தால் பெட்டர் இல்லை, அதனால தான். 7.17 தேஷாம் கியானி நித்ய யுக்தா. இன்னைக்கு கீதா ஜெயந்தி வேற இல்லை. ஸோ இது எல்லாம் நல்லது தான். ஸோ கிருஷ்ணா நம்மளோட ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். அவரே அரேஞ்ச் பண்ணிட்டார் இன்னைக்கு இந்த ஸ்லோகா வந்து நம்ம பக்தி ரசாமிரத சிந்துல. தேஷாம் கியானி நித்ய யுக்தா ஏக பக்திர் விசிஷ்யதே பிரியோ ஹி கியானினோ அத்தியர்த்தம் அஹம் சச்ச மம பிரியா. சினானிம்ஸ். தேஷாம் அவங்க எல்லாரோட்லேயும், ஓகே, அவுட் ஆஃப் தெம் அந்த 4 பேர்லேயும், கியானி ஒன் இன் ஃபுல் நாலேஜ், யாருக்கு வந்து இன்னும் ஃபுல் நாலேஜ் இருக்கோ, நித்ய யுக்தா எப்பொழுதுமே இதில் ஈடுபட்டுருக்காங்க, ஏகா ஒரே ஒரு விஷயத்தில், பக்தி, அந்த பக்தி சேவையில், விசிஷ்யதே ஸ்பெஷல், அவங்க தான் ஸ்பெஷல். இந்த 4 பேர்லேயும் அந்த கியானி தான் ஸ்பெஷல். பிரியா வெரி டியர், எனக்கு ரொம்ப நெருங்கமானவர். ஹீ சர்டன்லி கட்டாயம். கியானினா யார் ஒருத்தருக்கு வந்து அந்த நாலேஜ் இருக்கோ, ஓகே. அத்தியர்த்தம் ஹைலி, ஓகே, ரொம்ப உயர்ந்த. அகம் ஐயாம் நான், சஹா அவர், ச ஆல்சோ மற்றும், மமா எனக்கு, பிரியா டியர். டியர் கிருஷ்ணா சொல்கிறார், எனக்குன்னா கிருஷ்ணா, பிரியானா டியர். இந்த இடத்துல கிருஷ்ணா சொல்கிறதுனால எனக்குன்றார் அவர். ஓகே. Translation.
Of these, the one who is in full knowledge and one who is always engaged in pure. ஏன்னா இப்போ இந்த ஞானினோடனே அது ஞானியா இல்லை பக்தரான்ட்டு உங்களுக்கு ஒரு குழப்பம் வரலாம், இல்லைன்னா எதுவுமே குழப்பம் கூட இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா எதுவும் தெரியலன்னா பாதி பிரச்சனை தீர்ந்தது, பாதி தெரிஞ்சதுன்னா அது இன்னும் டேஞ்சரஸ். அதனால நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், நம்ம சேஃபாக நம்ம டீட்டெயிலாக படித்து கொஞ்சம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறோம். அப்புறமா அதுக்கப்புறமா குரு கிருஷ்ணா தான் நம்மளுக்கு ப்ராப்பர் நாலேஜ் தரணும், நம்ம ட்ரை பண்ணுறோம், அவ்வளோதான். Translation of these, the one who is in full knowledge and who is always engaged in pure devotional service is the best, for I am very dear to him and he is dear to me. ஸோ இந்த 4 பேரில் இப்போ 4 பேர் பார்த்துட்டோம் போன ஸ்லோகாவில். அது என்னன்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம்னா திருப்பியும் நீங்கள் கேட்டுக்கோங்க இந்த யூடியூப். ஓகே, அது எல்லாம் பகவத்கீதா புக் எல்லாருக்கிட்டையும் இருக்குது, அது எடுத்து படிச்சுக்கலாம். இந்த 7.16 to 20 வரைக்கும் இந்த 4 பேரில் யார் ஒருத்தருக்கு வந்து முழுசாக அந்த ஞானம் இருக்கோ, ஓகே, இருந்து என்ன எப்பொழுதுமே அந்த பியோர் பக்தியில் சேவையில் ஈடுபடுறாங்களோ அவங்க தான் பெஸ்ட். ஃபார் ஐ எம் வெரி டியர் டு மீ அண்ட் ஈ இஸ் வெரி டியர் டு மீ. ஏன்னா நான் வந்து அவருக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கேன். ஓகே, அவர் மனசில் நான் தான் என் மேலே தான் அவருக்கு ரொம்ப பாசம். அதே மாதிரி ஈஸ் டியர் டு மீ, அதே மாதிரி அவர் எனக்கு ரொம்ப நெருங்கமானவர், எனக்கு பிரியமானவர். பர்பட். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளாம் அவ்வளோ லக்கி இஸ்கானில் ப்ரபுபாத பர்பட் எழுதிட்டாருன்னா அது எதுக்கு சார்ந்து இருந்தாலும் அவங்க எல்லாருக்குமே வந்து பக்தி தான் கிரேட்டுன்னு எப்பவுமே சொல்லிடுவார். ஸோ நம்மளுக்கு எந்த குழப்பமே இல்லை, பர்பட். பட் இருந்தாலும் நம்ம வந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் புரிஞ்சுக்கணுன்னா நம்ம கமெண்ட்ரிஸ் படிக்கிறோம். ஓகேவா? ஆக்சுவலாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், எல்லாரோட எல்லா மார்க்கங்களோட பெஸ்ட்டு ஹையஸ்ட் மார்க்கம் வந்து பக்தி. அதுதான் கிருஷ்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான. யார் அதை பண்ணுறாங்களோ அவங்க தான் ரொம்ப பிரியமானது. இதுக்கு ஏங்க நமக்கு இவ்வளோ கமெண்ட்ரி தேவைன்னு கூட நீங்கள் கேட்டால் நீங்கள் ரொம்ப புத்திசாலிங்க, வெரி குட். பட் ஆனாலும் நம்ம வந்து எழுதுனதை படிக்கணும்ல, ஏன்னா நம்ம தான் கரெக்டுன்ட்டு நம்ம எப்பவுமே கரெக்டு தான். பட் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நாலேஜ் டீப்பாக கெயின் பண்ணது நல்லது இல்லைங்க. ஓகே, அதுக்கு தான் நான் போகிறேன். யாருக்காவது சொல்ல முடியும், அதுக்கு தானே கரெக்ட். ஏன்னா அப்பதான் நம்ம வந்து மத்தியம பக்தர், அந்த மத்தியம பக்தர் இன்னும் நாலேஜ் கெயின் பண்ணா நம்ம உத்தம பக்தர் ஆயிடுவோம். புரியுதுங்களா? கரெக்டா சொன்னீங்க மாதாஜி. ஆமா, ஏன்னா நம்ம போய் இன்னொருத்தருக்கு சொல்லணும், நம்மளுக்கு புரிஞ்சாலும் நம்ம இன்னொருத்தருக்கு சொல்லணும்னா என்னென்ன கேட்பாங்க. நம்ம சும்மா இப்படிதாங்க இப்படி ஒத்துக்க மாட்டாங்கல்ல. நம்ம இவ்வளவு கொடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னதானே அவங்களுக்கு கரெக்டாக. ரொம்ப தேங்க்ஸ் மாதாஜி, கரெக்டாக சொன்னீங்க அந்த பாயிண்ட். அதனால நம்ம இன்னொருத்தரை பக்தர் பண்ணணும்னா நம்மளுக்கு நம்ம மத்தியம கேட்டகரியில் இருக்கிறது நல்லது. பட் அவங்கள நல்லா ஃபுல்லாக ஒத்துக்க வைக்கணும்னா நம்ம உத்தம கேட்டகரிக்கு போனால் இன்னும் நல்லது இல்லைங்க. யாராவது இன்னும் இப்போ 1000 rupees தரேன் இல்லைன்னா 1 crore தரேன்னா புத்திசாலிங்க 1 crore தானே கேட்பாங்க. புரியுதா? ஸோ அந்த மாதிரி கரெக்டு. ஸோ இன்னும் நாலேஜ் இருந்தால் நம்ம இன்னொருத்தரை கன்வின்ஸ் பண்ணி அவங்கள பக்திக்கு கொண்டு வரலாம். வெரி குட், வெரி குட். அதுக்கு தான் நான் இப்போ இந்த வேலை பண்ணுறேன். ஸோ நம்ம என்ன சொல்கிறார் பிரபுபாதா, ஐ வாண்ட் ஆல் மை டிசைபிள்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தெம் டு பிகம் குருன்றாரு. எல்லாருமே நம்ம கற்றுக்கிறது இல்லை, நம்ம பண்ணி நம்மளை கன்வின்ஸ் பண்ணிக்கலாம். பட் இன்னொருத்தரை கன்வின்ஸ் பண்ணணும்னா ப்ராப்பர் நாலேஜ் இருக்கணும். ஓகேவா? ஓகே, பர்பட். ஃப்ரீ ஃப்ரம் ஆல் கண்டாமினேஷன்ஸ் ஆஃப் மெட்டீரியல் டிசைர்ஸ், த டிஸ்ட்ரெஸ். நம்மளுக்கும் பிரேமா வேணும்னா நம்மளுக்கும் நாலேஜ் வேணும். ஓகே, free from all contaminations of material desires, the distressed, the inquisitive, the penniless and the seeker after supreme knowledge can all become pure devotees. So எல்லா கலங்கம், எல்லா பௌதிக கலங்கத்திலிருந்து வெளியே பண்ணோம்னா, ஓகே, அந்த இந்த துன்பத்தில் இருக்கிறவர், துன்பம்னா எப்பவுமே இல்லை, அப்பப்போ துன்பத்தில் இருப்பாங்களே. ஒரு ஆள் எப்பவுமே துன்பத்தில் இருக்க மாட்டார் இல்லைங்க. ஸோ அப்பப்போ துன்பத்தில் இருக்கிறவங்களும், இந்த இன்க்விசிட்டிவ் யாருக்கெல்லாம் வந்து அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வத்தில் இருக்காங்களோ அவங்களும், இந்த பெனிலெஸ். இப்போ தான் நம்ம முன்னாடி ஸ்லோகம் படித்தோம், அதுக்குள்ளே இன்க்விசிட்டிவ்னா யாருக்காவது ஞாபகம் இருக்குமா? அதனால தான் கிருஷ்ணா என்ன சொல்கிறார் அர்ஜுனா கிட்ட, அபியாசனா, ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். நம்ம ஒரு வாட்டி படிச்சுட்டு இந்த ஸ்லோகம் வரதுக்குள்ளே அந்த ஸ்லோகம் மறந்துடுறோம். ஓகே, ஸோ ஜென்ரலாக நான் சொல்கிறது. ஸோ அதனால தான் திருப்பி நம்ம படித்தோன்னா நம்ம ஸ்ட்ராங் ஆகிடுவோம். அப்புறமா நம்ம அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போகலாம். ஓகே, ஸோ இந்த இன்க்விசிட்டிவ் யாருக்கெல்லாம் அந்த ஆர்வம் இருக்கோ, அப்புறமா வந்து ஏன்னா அவங்க வெறுத்துடுறாங்களே வாழ்க்கையை, அப்போ வராங்க, அப்போ என்னடான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த மாதிரி அவங்கள தான் இன்க்விசிட்டிவ்னு சொல்கிறோம். அதுதானே படித்தோம். இந்த பெனிலெஸ், யாருக்கு வந்து செல்வம் இல்லையோ, செல்வம்னா ரொம்ப பெரிய அதிகம் செல்வம் இல்லை, சில பேருக்கு ஒரு நாள் ஓட்டுறது கூட கஷ்டமாக இருக்கும். ஒரு நாள் வந்து அவங்க லைஃப்பை மேனேஜ் பண்ணுறதுக்கு, ஈவன் ஃபார் ஃபுட் ஃபார் தட் டே ஆல்சோ கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு இன்னும் துன்பங்கள் அதிகம். புரியுதுங்களா? அவங்க எங்கேருந்து பக்தி பண்ணுறது? இருந்தாலும் அவங்க வந்து அவங்க புத்திசாலியாக இருக்கிறதுனால அவங்க கிருஷ்ணா கிட்ட வந்துட்டு கேட்குறாங்க.
அந்த துன்பத்தில் இருக்கிறவங்க கூட சில பேர் சூசைடல் டெண்டன்சிஸ் வரலாம், சில பேருக்கு வந்து வேற எங்கேயாவது தேவதர்கள்கிட்ட போகலாம். ஆனால் அவங்க கிருஷ்ணா கிட்ட வந்திருக்காங்க, அதுவே பெரிய விஷயம் அவங்க பண்ண. அதனால தான் அவங்கள சுக்ரீத்தினா சொல்கிறோம், புரியுதுங்களா? ஸோ இந்த இன்க்விஸ்டிவ் கூட அவங்க வாழ்க்கையை வெறுத்துட்டு எங்கேயோ போகாமல் இங்கே வராங்க இந்த பக்தர்கள் கிட்ட கோவிலுக்கு. ஸோ அப்போ அவங்களும் சுக்ரீத்தினா. ஸோ அந்த பெனிலஸ், யாருக்கு அந்த காசு இல்லாமல் ரொம்ப துன்பத்தில் இருக்காங்களோ, அந்த சீக்கர் ஆஃப்டர் சுப்ரீம் நாலேஜ். ஸோ யார் ஒருத்தருக்கு வந்து அந்த அந்த பகவான் பற்றி அந்த நாலேஜ் தெரிஞ்சுக்கணுன்ட்டு, ஓகே, அந்த மாதிரி வரவங்க கேன் ஆல் பிகம் பியோர் டிவோட்டிஸ். எல்லாருமே வந்து தூய்மையான பக்தர்கள் ஆகலாம். பட் அவுட் ஆஃப் தேம், ஆனால் அவங்களில் வந்து ஹீ ஹூ இஸ் இன் நாலேஜ் ஆஃப் த ஆப்சல்யூட் ட்ரூத் அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் மெட்டீரியல் டிசைர்ஸ் பிகம்ஸ் அ ரியலி பியோர் டிவோட்டி ஆஃப் த லார்ட். ஆனால் இவங்க 4 பேரில் வந்து இந்த யார் ஒருத்தருக்கு வந்து அந்த பகவான் பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருக்கோ, அவருக்கு வந்து பௌதிக ஆசைகள் அவ்வளோவா இல்லை, அவருக்கு வந்து ரொம்ப தூய்மையான பக்தராக ஆகலாமா, ஓகேவா? ஸோ அண்ட் ஆஃப் த 4 orders, இந்த 4 பேர்லையும் த டிவோட்டி இன் ஃபுல் நாலேஜ் இஸ் அட் த சேம் டைம் எங்கேஜ் இன் டிவோஷனல் சர்வீஸ், த லார்ட் சேஸ். ஸோ இந்த 4 ஆர்டர்ஸில் வந்து இந்த பக்தர் வந்து அவருக்கு வந்து ஃபுல் நாலேஜ் இருக்குது, ஓகேவா? அண்ட் அட் த சேம் டைம் அவர் வந்து பக்தி சேவையில் ஈடுபடுறாரு. அதனால பகவான் சொல்கிறாரு இவர் தான் பெஸ்ட்டுன்ட்டு, புரியுதா? By searching after knowledge, one realizes that his self is different from his material body, and when further advanced, he comes to the knowledge of impersonal Brahman and Paramatma. ஸோ இவர் வந்து அந்த ஞானத்தை தேடி போகிறதுனால அப்போ அவர் என்ன ரியலைஸ் பண்ணுறாரு, நான் வந்து இந்த உடல் இல்லைன்ட்டு அவருக்கு புரியுது. ஓகே, அவர் அதோட நிறுத்தக்கூடாது. நான் இந்த உடல் இல்லை, நான் ஆத்மான்னு தெரிஞ்சுட்டானா அது இன்னும் கியானா. ஓகே, ஸோ சத்வகுணாவில் இருக்கிறனால அவங்களுக்கு அந்த ரியலைசேஷன் வருது. ஓகே, அதாவது பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவரோட மெட்டீரியலி இஸ் நாட், அவரை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க மாட்டேன்றார். நான் இந்த உடல், நம்ம பண்ணுற ப்ராப்ளமே எல்லாருக்கும் வந்து நான் இந்த உடல் நினச்சிக்கிறதுனால தானே, அந்த பொய் அகங்காரம் இருக்கிறதுனால தானே நம்மளுக்கு எல்லாம் இந்த ப்ராப்ளமே. அட்லீஸ்ட் அந்த கியானிக்கு இஸ் அந்த கொஞ்சம் நம்மளை விட அபோவாக இருக்கார். என்னென்னு, நான் ஆத்மா, நான் இந்த உடல் இல்லைன்ட்டு. ஓகே, ஆனால் அதோட நிறுத்தக்கூடாது, அதுக்கு அடுத்தது ப்ரோக்ரஸ் ஆகணும். என்னன்ட்டு, அண்ட் வென் ஃபர்தர் அட்வான்ஸ்ட் ஹி கம்ஸ் டு த நாலேஜ் ஆஃப் இம்பர்சனல் பிரம்மன் அண்ட் பரமாத்மா. இன்னும் ஒரு அடி முன்னாடி போனான்னா அவருக்கு வந்து பிரம்மனை பற்றி தெரியுது, அதுக்கு இன்னும் அதிகம் போனான்னா அவனுக்கு பரமாத்மா பற்றியும் நாலேஜ் வருது. ஓகே, when one is fully purified, he realizes that his constitutional position is to be the eternal servant of God. ஸோ அவன் இன்னும் ஃபுல்லாக தூய்மை ஆகிட்டாங்கன்னா அப்போ அவனுக்கு புரியுது என்னோட நித்திய தர்மம் என்னது, எப்பொழுதுமே நான் பகவானுக்கு சேவகராக இருக்கிறது, நித்தியமாக சாஸ்வதமாக. ஓகேவா? ஸோ பை அசோசியேஷன் வித் பியோர் டிவோட்டிஸ், நான் ஃபஸ்ட்டு இஸ்கான் கோயில் போனோடனே, தட் இஸ் போகிறது எப்பயோ முன்னாடிலாம் போயிருக்கேன், ஆனால் நான் ஆக்டிவாக போனோடனே மேரேஜ் கிளாஸ் எடுத்தப்போ, ஸோ தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தேர் சர்வன்ஸ் ஆஃப் த லார்டு சொன்னோன்னே, என்னடா இப்படி சொல்கிறார், தேர் நாட் இண்டிபெண்டன்ட், தேர் சர்வன்ஸ் ஆஃப் த லார்டு, என்னடா இப்படி சொல்கிறாரு நம்ம அப்படின்னு நான் ஒரே ஷாக்கில் கேட்டிருந்தேன். அப்புறமா தானே புரியுது. ஓகேவா? ஸோ when one is fully purified, he realizes that his constitutional position is to be the eternal servant of God. ஸோ அவன் நல்லா பியூரிஃபை ஆகிட்டானா அப்போ அவனுக்கு புரியுது அவனோட நித்திய தர்மா வந்து, அவனோட நித்தியமான இது என்னது, அவன் எப்பவுமே கிருஷ்ணா தாசன். ஓகே, ஸோ இஸ் ஆல்வேஸ் a servant of God. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். மாதாஜி ஒரு டவுட் மாதாஜி. சொல்லுங்கம்மா. இப்போ ஒரு பர்சன் வந்து நித்தியமா துன்பத்துல இருந்து ஒரு பௌதீகத்தை, எனி நோ மெட்டீரியல் டிசைர்ஸ், அதே மாதிரி நாலேஜ் இருக்கு, கிருஷ்ணா இஸ் ஒன்லி இது நமக்கு வேற நோவே அப்படிங்கறது தெரிஞ்சு நாலேஜ் எடுத்து எல்லாமே ஓகே, அப்படி இருந்துட்டு இனிஷியேஷன் வாங்கிட்டு எல்லாமே ஓகே, ஆனா கினாட் அந்த பக்தியில ஃபுல்லா இறங்க முடியல. ஆனா தே ஆர் ஈகர் டு டூ பக்தி 24 hours அப்படின்னு இருந்தும் கூட அவங்களால அது வந்து லைஃப் டியூ டு சம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் அவங்களால வந்து பக்தி 24 hours பண்ண முடியலன்றப்போ கிருஷ்ணா எப்படி மாதாஜி எடுத்துப்பாரு? டியூ டு சம் ஹெல்த் இஷ்யூஸ் ஆல்சோ, எல்லாமே எடுத்துக்கோங்களேன். அப்போ கிருஷ்ணா எப்படி எடுத்துப்பாருன்னா, they are eager to do bhakti 24 hours. They are not interested in material desires or material attachments, anything. அப்போ வந்து அவங்களுக்கு பக்தி பண்ணிட்டே இருக்கணும்னு ஆசை, ஆனா முடியல ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸாலையும். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த டிவோட்டி வந்து என்ன பண்ணணும்,
இல்ல வந்து கிருஷ்ணா வந்து அவங்களுக்கு என்ன ஒரு வே கொடுக்கறாரு மாதாஜி? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம எல்லாம் வந்து சாதனா ஸ்டேஜில் இருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்கிறச்ச வந்து நம்மளுக்கு ஆப்ஸ்டக்கல்ஸ் வந்துட்டே இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் பிரேமா ஸ்டேஜில் வந்துட்டான்னா அப்போ கூட வந்து அப்போ ஆப்ஸ்டிகல்ஸ் எதுவும் இல்லைன்னா கூட அவங்களுக்கு வந்து அந்த பாடி வைக்கிறார் கிருஷ்ணா, ஒரு பேட்டர்ன் ஆஃப் கர்மா கொடுக்குறாரு சும்மா. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு கர்மா இல்லை, எல்லாமே போயிடுச்சு. பிரேமானாலே பாபால தான் அந்த ஆசக்தியோட கர்மாலாம் போயிடுது. அந்த பாபா ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த லாஸ்ட் ட்ரேசஸ் ஆஃப் அனர்த்தா இருக்குது, அதுவும் போயிடும். ஸோ பிரேமாவில் இருக்கிற பக்தர்கள் வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு கர்மாவே இல்லை, புரியுதா? ஆனாலும் கிருஷ்ணா ஒரு பேட்டர்ன் ஆஃப் கர்மா கொடுக்குறாரு. ஓகே, சும்மா அந்த ஏன்னா அந்த பேட்டர்ன் ஆஃப் கர்மா இல்லைன்னா அவங்க இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது, அவங்க ஆன்மீக உலகத்துக்கு போயிடணும், புரியுதுங்களா? ஸோ அவங்க போயிட்டாங்கன்னா யார் இங்கே பக்தியை ஸ்ப்ரெட் பண்ணுறது? அதனால அந்த நம்மளுக்கு அந்த உத்தம பக்தர்களுக்காக வேணுன்றதுக்காக கிருஷ்ணா அந்த பிரேம பக்தர்களை வந்து இன்னும் கொஞ்சம் இந்த உலகத்தில் வைக்கிறார், பேட்டர்ன் ஆஃப் கர்மா வச்சு. ஓகே, அது பிரேம பக்தர்களை பற்றி. இப்போ உங்கள் கேள்வி, நம்ம கேள்வி என்னன்னா, இப்போ சாதனை பண்ணுறோம், நம்ம சாதனை பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு இன்னும் அந்த ஆப்ஸ்டிகல்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ நம்மளுக்கு அந்த கிருஷ்ணா ஒன்று வந்து நம்ம கர்மானால அந்த ஆப்ஸ்டிகல்ஸ் இருக்கலாம், ஓகே? ஸோ யூஸ்வலாக பக்தி பண்ணாலே அந்த கர்மா எல்லாம் போயிடணும். ஏன்னா அந்த எண்ட் ஆஃப் சாதன பக்தி நமக்கு, ஓகே, நம்ம இப்போ பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த எண்ட் ஆஃப் சாதன பக்தியில் என்ன ஆகும்? கிளேஷக்னி ஆகும், சுபதா ஆகும். ஸோ இந்த ரெண்டு வந்துடும்ல. ஸோ கிளேஷக்னினா எல்லா துன்பங்களும் போயிடும். ஸோ அப்புறமா வந்து நல்ல நல்ல குணங்கள்லாம் வந்துடும். ஸோ நம்மளுக்கு இன்னும் வந்து அப்போனா நம்ம அந்த சாதனை எண்டில் பாவாக்கு போயிடுறோம். ஸோ பாவா வந்து ரொம்ப அரிதானது, எல்லாருக்கும் அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது. ஏன்னா நம்ம வந்து அந்த அபராதம் பண்ணுறோம், புரியுதுங்களா? ஏன்னா நம்மளுக்கு நாலேஜ் இல்லை. நான் சொன்னேன்ல அந்த 3 ஸ்டேஜ் இருக்குது. நம்ம எல்லாருமே சேன் பண்ணுறோம், ஓகே? இப்போ நம்ம எல்லாம் சேன் பண்ணுற டிவோட்டிஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஐ எம் திங்கிங் லைக் தட் ஹைப்போதெட்டிக்கலி. ஸோ இந்த சாண்டிங் பண்ணுறச்ச ஃபஸ்ட்டு 3 ஸ்டேஜ், 3 கேட்டகரிஸ் வைக்கிறாங்க. ஒன்று வந்து நாம அபராதா, அப்புறம் வந்து நடுவில் வந்து நாமா பாசா, அப்புறம் வந்து சுத்த நாமா. ஸோ இந்த நாம அபராத ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு ஞானம் இல்லாதனால பக்தி பற்றி ஏனோ தானோ கொஞ்சம் கேட்குறோம், ஓகே, அவ்வளோதான். அட்லீஸ்ட் அதாவது பண்ணுறோம், பெட்டர், ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் நம்மளுக்கு வந்து நம்ம வந்து சுத்த நாமாக்கு வரணும். பிரேமா வேணும்னா நாலேஜ் வேணும். நாலேஜ் இல்லாமல் நம்மளுக்கு பிரேமா வராது. அதனால தான் ஆச்சாரியர்கள்லாம் இவ்வளோ ஸ்கிரிப்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரபுபதாவது இஸ்கானில் கூட நித்தியம் பாகவத சேவையாக கொடுத்துருக்காரு. ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து போய் ஆர்வமாக கேட்போம். இப்போ என்ன பண்ணுறாங்க, நிறைய பக்தர்கள் வந்து இனிஷியேஷன் வாங்குறாங்க, ஆனால் அவங்களுக்கு நாலேஜே இல்லை. அதனால தான் இப்போல்லாம் வந்து மகாராஜ் இவங்கெல்லாம் வந்து ஜிபிசி எல்லாம் வந்து இந்த இந்த மகாராஜங்க இவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஜிபிசியில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த மாதிரி இப்போ பக்தி சாஸ்திரி இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம். ஏன்னா வந்து அவங்களுக்கு அதை பற்றி கொஞ்சம் நாலேஜாவது இருக்கட்டுமே. ஏன்னா நாலேஜே இல்லாமல் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றதுக்கு இப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு. அஃப்கோர்ஸ் பக்தி சாஸ்திரி நிறைய நாளாக இருக்குது, ஆனால் தீக்ஷாக்கு அது தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் குவாலிஃபிகேஷன்ட்டு இதனால இல்லை. அது ஆக்சுவலாக தேவையில்லை. ஏன் போட்டிருக்காங்கன்னா நிறைய பேர் படிக்கிறது இல்லை, கேட்கறது இல்லை டீப்பாக, அதனால தான். ஸோ இந்த நம்ம வந்து நாலேஜ் இல்லாமல் பண்ணுறதுனால அது இப்போ மட்டும் இல்லை, இந்த வாழ்க்கை மட்டுமே இல்லை, இது வந்து நம்ம ஜென்மமாக பண்ணினாலும் நம்ம அந்த நாம அபராதில் இருக்கிறதுனால அந்த அபராத் பண்ணனால இன்னும் கீழே தான் போவோம். ஸோ அதனால் நம்ம பண்ணுற அதுக்கு ஒரே ஒரு முடிவு என்னன்னா, நம்ம நாலேஜ் ப்ராப்பராக தெரிஞ்சுண்டு சாண்டிங் பண்ணணும். ஹரேர் நாமா, ஏன்னா இந்த யுகாவோட இதுவே வந்துட்டு யுக தர்மா வந்துட்டு ஹரிநாம, ஓகே, ஹரிநாம், ஓகே, ஹரிநாம் ஜப்பா காங்கிரிகேஷனல் சாண்டிங் எல்லாரோட சேர்ந்து கீர்த்தனை பண்ணுறது. ஸோ இதுதான். ஸோ அதனால் இதை ஒன்று மகாராஜ் இப்போ அஸ்ட்ராலஜி கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு, ஓகேவா? ஸோ அந்த கிளாஸில் கூட எப்பவுமே யார் போனாலும் மகாராஜ் கிட்ட சாண்ட் ஹரே கிருஷ்ணா சொல்லிடுவார். ஓகே, இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் எந்த யூ டேக் ஈவன் 1:1000 is to the power of infinite. எத்தனை ப்ராப்ளம்ஸ் போனாலும் அவர் ஒரே சொல்யூஷன். அஃப்கோர்ஸ் he gives some solution, but generally he says chant ஹரே கிருஷ்ணான்னு. என்னடா நானும் வந்த பிகினிங்கில் என்ன சாண்ட் ஹரே கிருஷ்ணான்றாங்க. பட் எனிவே நவ் ஓகே வித் சம் நாலேஜ் ஐ எம் வெரி மச் கன்வின்ஸ்ட். எனக்கு வந்து நல்ல மகாராஜ் கூட சொல்றாரு அஸ்ட்ராலஜி நம்ம கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஏதாவது டிவோட்டிஸ் வந்தா அதாவது சொன்னாதானே அப்பதானே அவங்க நம்ம கிட்ட கிருஷ்ணா கான்சியஸ்ல வருவாங்க அப்படி சொல்லிட்டு. அப்படியா மாதாஜி? ஓகே. ஸோ அந்த அஸ்ட்ராலஜி கிளாஸில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ மகாராஜ் சொல்கிறாரு சாண்ட் ஹரே கிருஷ்ணா.
ஏன்னா நம்ம வந்து இந்த பௌதிக உடல் இருக்கு, ஓகே, இந்த பௌதிக உடல் இருக்கிறச்ச நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு நம்ம ஹரே கிருஷ்ணா சேன் பண்ணினாலும் நம்ம என்ன பண்றோம், நம்மளுக்கு வந்து இந்த பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் வருது. அப்போ நம்ம ஹரே கிருஷ்ணா சேன் பண்றோம், பட் இருந்தாலும் போய் டாக்டரை பார்க்குறோம்ல, ஏன்னா இன்னும் இந்த அந்த பௌதிக உடல் இருக்குல்ல, அதனால நம்ம டாக்டரை பார்க்கணும். பார்த்துட்டு நம்ம எடுக்க வேண்டிய மெடிசன் எடுத்துக்கணும், அது என்ன ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு நம்ம ஜபமும் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி தான் இந்த அஸ்ட்ராலஜி கூட அந்த மாதிரி தான். ஸோ நமக்கு வந்து ஏன்னா அந்த ஸ்டார்ஸு அந்த கான்ஸ்டலேஷன்ஸ்லாம் ஆக்ட் பண்ணுதில்ல, அந்த திதியில் பிறந்ததுனால அதெல்லாம். ஸோ நம்ம போயிட்டு அதுக்கு பரிகாரம் என்னன்னு பண்ணிட்டு, அந்த பரிகாரம் கூட நம்ம தேவதைகளை கும்பிட வேண்டாம், அந்தந்த கரஸ்பாண்டிங் மூணு தேவதானா நமக்கு மூணு அஃபெக்ட் ஆகுது, நம்ம டைரெக்டாக கிருஷ்ணரை கும்பிடலாம். புரியுதுங்களா? சில இதுக்கு வந்து நம்ம அந்த இது பண்ணுறது போல நரசிம்மரை கும்பிடலாம். ஸோ எந்தெந்த எல்லா பிளானட்ஸ்க்கும் நம்மளுக்கு எல்லா அவதாராஸ் இருக்காங்க. ஸோ நம்ம லோ லெவலில் தேவதாஸ் பண்ணுற போல நீங்கள் வந்து கிருஷ்ணா இல்லைன்னா கிருஷ்ணா அவதாரங்களை கும்பிட்டுக்கோங்கன்றார் மகாராஜ். அண்ட் பெஸ்ட் சொல்யூஷன் ஆஃப் ஆல் தி திங்ஸ் இஸ் சாண்டிங் ஹரே கிருஷ்ணா. ஸோ நீங்கள் எடுத்துட்டு அந்த பரிகாரம்லாம் பண்ணிவிட்டு, ஓகே, அது கூட டூ இட் இன் கிருஷ்ணா கான்ஷியஸ் வே. ஓகே, பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் பண்ணினான்னா எல்லா ப்ராப்ளமே சால்வ் ஆகும். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு இல்லைன்னா இன்னொரு 10 நாள் கழிச்சு, இல்லைன்னா ஒரு வருஷம் கழிச்சு டெஃபினட்டாக சால்வ் ஆகும். அது மேலே ஃபெய்த் வச்சுட்டு பண்ணினோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா மாதாஜி? புரிஞ்சுதா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, அப்போ நம்ம சாண்டிங் பண்ணுறதுங்களா, சாண்டிங் எல்லாத்துக்குமே சாண்டிங் பண்ணால் எல்லாமே ப்ளியர் ஆகிடும்ன்றல. அது பக்தி வினோத தாகர் அப்படித்தானே சொல்லியிருக்காரு. அது எவ்வளோ வருஷம் பண்ணாலும் நீங்கள் சாண்டிங் பண்ணுறதை விடாதீங்க, நிறைய ஆப்ஸ்டிகல்கள் வந்தாலும் பார்த்தோன்னா ஒன் டே வந்து இட் வில் பி, இது வந்து பியூரிஃபை ஆகும். பியூரிஃபை ஆனால் நம்ம வந்து பகவானுக்கு பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நாலேஜ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. எக்ஸாக்டாக கரெக்ட் பிரபுஜி, அதுதான். வெரி குட். ஸோ அதே தான். ஸோ இன்னைக்கு ஒன்லே கிடைக்கலன்னா கூட நம்ம பக்தி பண்ணுறதுனால ஏற்கனவே பகவான் வந்து எவ்வளவோ சீரியஸாக வர விஷயத்துக்கு வந்து அவர் எவ்வளவோ நம்மளுக்கு சிம்பிளாக கொடுத்து போயிட்டார் நம்மளுக்கு. அதுதான் ஓகேவா? இன்னும் அப்படியே கண்டினியூ பண்ணினோன்னா எல்லாமே போயிடும். அப்புறம் நம்ம மெல்லமாக பாவாக்கு போயிடலாம். அதுக்கு தான் நாலேஜ். இந்த நாலேஜை வச்சுட்டு நம்ம பண்ணினோன்னா கரெக்ட் ப்ராசஸ் பண்ணுவோம். நம்ம தப்பாக பக்தி பண்ண மாட்டோம். ஏன்னா அந்த கார்டனில் கூட நம்ம ஒரு செடியை போட்டோன்னா அந்த செடியை பத்திரமா காப்பாற்றலைன்னா அது நிறைய வீட்ஸ் வந்துடும். இப்போ நீங்கள் யாராவது கார்டனிங் பண்ணால் உங்களுக்கு தெரியும், ஒரு செடியை வச்சானா அதே மாதிரி வீடு வரும், அந்த களைகள் அந்த செடி மாதிரியே அந்த களைகள் வரும். அந்த செடி மட்டும் வளர்க்குறது ரொம்ப கஷ்டம், அந்த களைகள்லாம் இஷ்டத்துக்கு சுற்றிக்கும். ஸோ அதனால் நம்ம பக்தி லதா பீஜ், அந்த கொடி, பக்தி என்ற கொடியை வந்து நம்ம பத்திரமா பாதுகாத்து பத்திரமா நல்ல கார்டனரெல்லாம் இருந்தோன்னா இப்போ பக்தி நல்லா ஈஸியாக. அப்புறம் அது பண்ணலன்னா எப்போ நம்ம பஜன கிரியாலேருந்து பிரேமாக்கு போகிறது ரொம்ப ஈஸி, ஒரே சிக்குன்னு போயிடலாம். அப்புறம் இருக்கிறனால தான் ப்ராசஸ் ஸ்லோ ஆகுது. அதுவும் இந்த முந்தைய அபராதங்கள் ஜென்மத்தில் இப்போ அபராதம்லாம் ப்ராசஸ் ஸ்லோ ஆகுது. சரி பரவாயில்ல, அது முடிஞ்சு போன கதை நம்ம கையில் இல்லை. இப்போயாவது நம்ம அந்த அபராதம்லாம் பண்ணாமல் நம்ம நாலேஜ் இப்போ நம்மளுக்கு தெரியுது, நம்ம நாலேஜ் கெயின் பண்ணினோன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம தவிர்க்கலாம், நம்ம இன்னும் நல்ல சீக்கிரமாக முன்னேறலாம். மாதாஜி கிளியரா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. சரி, ஸோ when one is fully pure, இப்போ மனசு உடைச்சக்கூடாது, நம்ம வந்து ஃபெடப் ஆகிடக்கூடாது, இப்போ கண்டினியூ பண்ணணும். அப்போ கிருஷ்ணா இன்னும் நம்மளுக்கு மர்சி தருவார். இவ்வளோ துன்பங்கள் வந்து கூட இவங்க கண்டினியூ பண்ணுறாங்களேன்ட்டு அப்போ அவர் மர்சி கொடுத்தாருன்னா நம்ம வந்து நல்லா முன்னேறலாம். அதுக்கு தான் இன்னைக்கு கிளாஸில் மகாராஜ் சொன்னார், இப்போது யாராவது அபராத் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கூட என்ன பண்ணணும், கண்டினியூ பண்ணணும். அவங்களுக்கு கிருஷ்ணா வந்து கம்பேஷனேட்டாக இருப்பார். ஓகே பரவாயில்ல, நீங்கள் வந்து பக்தி பண்ணுங்கன்ட்டு அவர் அவுட் ஆஃப் கம்பேஷன் மர்சி கொடுப்பார். நம்ம பண்ண நம்ம எல்லா துன்பங்களும் போயிடும். ஓகே, இன்னைக்கு மகாராஜே சொன்னார் கிளாஸில், அந்த கிளாஸ் வேணா கூட கேளுங்க, நான் குரூப்பில் அனுப்பிச்சிருக்கேன், என்னோட மற்ற குரூப்பில் தமிழ் குரூப்பில் கூட அனுப்பிச்சா போச்சு இனிமேல் தினிக்கும் மகாராஜ் கிளாஸஸ். ஓகே, when one is fully purified, he realizes that his constitutional position is to be eternal servant of God. Okay, அது சொல்லிட்டேன். So by association with pure devotees, the inquisitive, the distressed, the seeker after material amelioration, and the man in knowledge all become themselves pure. So ஒருத்தர் வந்து நல்ல பியூர் ஆயிட்டாங்கன்னா, ஓகே, எப்படி அந்த பக்தர்களோட சங்கத்தில், ஓகே, யாரெல்லாம் ஆர்வமாக இருக்காங்களோ அந்த நாலேஜ் தெரிஞ்சுக்கிறதுக்கு, யாரெல்லாம் துன்பத்தில் இருக்காங்களோ, ஓகே, ஸோ யாரெல்லாம் வந்து பௌதிக செல்வம் வேணும்ன்ட்டு, பௌதிக விஷயமா லைக் இன்னும் வேறு விதமாக வேணும்னு அந்த ஆசைகள் இருக்கோ அவங்களுக்கும், அப்புறம் யாருக்கு வந்து அந்த நாலேஜ் இருக்கோ, ஓகே ஓகே அவங்க எல்லாருக்கும் வந்து எல்லாருமே தூய்மை ஆயிடுவாங்க. பட்
In the preparatory stage, the man who is in full knowledge of the Supreme Lord and is at the same time executing devotional service is very dear to the Lord. ஆனால் அந்த பிகினிங் ஸ்டேஜஸில் வந்து யார் ஒருத்தருக்கு வந்து பகவான் மேலே நல்ல ஒரு நாலேஜ் இருக்கோ, அதே நேரத்தில் அவங்க வந்து பகவானுக்கு சேவையில் ஈடுபட்டிருக்காங்களோ அவங்க வந்து பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவர்கள். இந்த 4 பேரில் he who is situated in pure knowledge of the transcendence of the Supreme Personality of Godhead is so protected in devotional service that material contamination cannot touch him. ஸோ யார் ஒருத்தர் வந்து அந்த சுத்த நாலேஜ், அந்த பியோர் நாலேஜ் வச்சுருக்காங்க பகவானை பற்றி, அவங்கள வந்து கிருஷ்ணா வந்து பாதுகாப்பார், அப்படியே பத்திரமா பாதுகாப்பார். ஓகே, இந்த கலங்கம், இந்த பௌதிக கலங்கம் எதுவும் அவரை தொடாமல் பாதுகாப்பார். அது மட்டும் உண்மை மாதாஜி, பிரபுஜிஸ் எல்லாருமே. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம ஃபுல்லாக நாலேஜ் எடுத்து வச்சுட்டு கிருஷ்ணா இதில் சேவை பண்ணிட ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளை கிருஷ்ணா பத்திரமா காப்பாற்றுவார், எந்த மெட்டீரியல் கலங்கம் இல்லாமல், பௌதிக கலங்கம் இல்லாமல். 7.18 ஓகே, அந்த பக்தி ரசாம சிந்துவில் நம்ம 5 பார்த்தோம்ல, அந்த ரெஃபரன்ஸ்க்கு நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பகவத்கீதா ஆசிட்டிஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இதை ஃபுல்லாக பார்த்துட்டா தான் நம்மளுக்கு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் புரியும், இல்லைன்னா ஒன்றும் புரியாது. புரியலாம், ஏதோ அரைக்குறையாக புரியலாம், பட் ஆனால் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்காக, எனக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்காக நான் இப்படி போகிறேன். ஸோ என் மெத்தடே உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன். ஓகேவா? ஏன்னா நம்ம இவ்வளோ ஆச்சரியஸ் கமெண்ட்ரிஸ் இருக்குது, ஏதாவது ஒரு விஷயம் புரியலன்னா பெரியவங்க சொல்றது போய் கேட்போம்ல, அந்த மாதிரி. ஓகே, 7.18 உதாரா சர்வ ஏவைத்தே ஜானித்வ ஆத்மைவ மே மதம் ஆஸ்திதா சஹி யுக்தாத்மா மாம் ஏவானுத்தமாம் கதிம். சினானிம்ஸ்: உதாரா ரொம்ப பெருந்தன்மை, சர்வே எல்லாரும், ஏவா கட்டாயம், ஏதே தீஸ். ஓகே, தீஸ்னா இது எல்லாருமே. ஜானி யார் ஒருத்தருக்கு அந்த ஞானம் இருக்கோ, தூ ஆனா, ஆத்மா ஏவா என்ன மாதிரியே. இங்கே வந்து கிருஷ்ணர் சொல்கிறாரு மே மைனா என்னோட, மதம் ஒப்பீனியன். ஓகே, ஆஸ்திதா அவங்க வந்து நிலைநடிச்சிருக்காங்க, சஹா ஈ அவர், ஹீ சர்ட்லி கண்டிப்பா, யுக்தாத்மா பக்தி சேவையில் ஈடுபட்டிருக்காங்க, மாம் இன்மீ என் மேல். ஓகே, என் மேல, ஏவா சர்ட்லி கண்டிப்பா, அனுத்தமாம் மிக உயர்ந்த, கதிம் டெஸ்டினேஷன்னா அந்த இடத்த, அந்த நம்ம போக வேண்டிய இடம் சொல்லுவோம்ல, டெஸ்டினேஷன். Translation: all these devotees are undoubtedly magnanimous souls, but he who is situated in knowledge of me I consider to be just like my own self. ஓகே, எல்லா பக்தர்களும் இந்த இடத்துல வந்து மிக உயர்ந்த நிலையில் இருக்காங்க. ஓகே, ஆனால் யார் ஒருத்தர் வந்து என்னை பற்றி அந்த ஞானம் தெரிஞ்சு வச்சுருக்காங்களோ, ஓகேவா, அவங்கள வந்து நான் வந்து என்ன மாதிரியே ட்ரீட் பண்ணுவேன். மீன்ஸ் இவர் அவ்வளோ ஒரு நெருக்கமாக அவரை நான் ட்ரீட் பண்ணுவேன். ஓகே, being engaged in my transcendental service is sure to attain me the highest and most perfect goal. இவர் ஏன்னா எப்பவுமே என் மேலே பக்தி பண்ணுறதுனால, ஓகே, சேவை பண்ணுறதுனால இவர் கண்டிப்பாக என்னை அடைவார். இதுதான் ஹையஸ்ட், மிக உயர்ந்தவும் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு கோல். ஓகே, பட் இட்ஸ் நாட் தட் devotees who are less complete in knowledge and not dear to the Lord. ஸோ யாருக்காவது பகவான் மேலே நாலேஜ் அவ்வளோ இல்லைன்னா அவங்க வந்து பகவானுக்கு அவ்வளோ பிரியமானவங்க இல்லைன்னு சொல்ல வரல இந்த இடத்துல. The Lord says that all are magnanimous because anyone who comes to the Lord for any purpose is called a Mahatma or great soul or great soul. ஸோ எல்லாருமே வந்து பெரிய மகாத்மாஸ் தான். ஓகேவா? ஏன்னா அவங்க வந்து எந்த காரியத்துக்காக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன ரீசனாக இருந்தாலும் பரவாயில்ல, பகவானை நாடி வரவங்க எல்லாருமே வந்து மகாத்மாஸ் தான். ஓகே, ஏன்னா அவங்க கிருஷ்ணாவை நாடி வராங்கனாலே அவங்க வந்து கீழே இதில் இல்லை. புரியுதா? ஏன்னா நிறைய பேருக்கு கிருஷ்ணான்ற பேரை கூட கேட்காது இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிருஷ்ணரை நாடி வரவங்கன்னா அவங்க நிஜமாவே மகாத்மாஸாக தான் இருக்கணும்ன்றாங்க பிரபுபாதா. ஓகே, பிரபுபாதா பர்பட்டில் சொல்கிறாரு, the devotees who want some benefit out of devotional service are accepted by the Lord because there is an exchange of affection. ஓகே, சில பேருக்கு வந்து பக்தர்களுக்கு வந்து பகவான் கிட்டேருந்து ஏதோ ஒரு இது வேணும், அவங்க பக்தி சேவை செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் வேணும். ஓகே,
அதை வந்து பகவான் ஏற்றுக்கிறார். பிகாஸ் இது வந்து அஃபெக்ஷனேட் எக்ஸ்சேஞ்சஸ் தானே. இப்போ நம்ம அம்மா கிட்ட போயிட்டு அம்மா எனக்கு பசிக்குதுன்னு சொல்கிறோம், எனக்கு இது கொடுமா எனக்கு அது கொடுமான்றோம். ஏன்னா அம்மா கிட்ட பாசத்துலனால தான் நம்ம அம்மாவை போய் கேட்குறோம். நம்ம யார்கிட்டயோ போய் ஒரு ஆள்கிட்ட போயிட்டு எனக்கு பசிக்குது எனக்கு அப்படி நம்ம அவ்வளோ இதுவாக சொல்ல மாட்டோம். ஸோ பகவான் மேலே அந்த பாசம் இருக்கனால ஒரு பாசமான ஒரு அஃபெக்ஷனால நம்ம கேட்குற உரிமையோட. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் அந்த 4 கேட்டகரிஸில் எல்லாரும் கேட்குறாங்கன்றாங்க. Out of affection, they ask the Lord for some material benefit, and when they get it, become so satisfied that they also advance in devotional service. இப்போ பகவானை போயிட்டு எனக்கு கிருஷ்ணா எனக்கு இந்த வேலை கிடைக்கணும், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு இந்த வேலை கிடைச்சா நான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் கிருஷ்ணான்ட்டு நம்ம கிருஷ்ணா வணங்குறோம். கிருஷ்ணா இப்போ வணங்கின அப்புறமா நம்மளுக்கு அந்த வேலை கிடைக்குது. அப்போ நம்மளுக்கு இன்னும் நம்பிக்கை ஏறுதில்ல. அப்போது நம்மளுக்கு அந்த நம்பிக்கை வர நம்மளுக்கு இன்னும் கிருஷ்ணா மேலே நம்ம நல்ல பக்தி பண்ணுவோம். அப்போ நம்ம பக்தியில் முன்னேறோம் அப்படின்னு சொல்கிறார் பிரபுபாதா. But the devotee in full knowledge is considered to be very dear to the Lord because his only purpose is to serve the Supreme Lord with love and devotion. Okay, அப்படி இருந்தால் கூட அவரும் மேலே முன்னேறுவார். பட் ஆனாலும் இந்த 4 பேரில் யார் ஒருத்தருக்கு வந்து முழு நாலேஜ் இருக்கோ ஓகே வச்சுண்டு அவங்க வந்து ஏன் அவங்க தான் ரொம்ப கிருஷ்ணாவுக்கு ரொம்ப பிரியமானவங்க. ஏன்னா அவரோட ஒரே குறிக்கோள் வந்து கிருஷ்ணரை திருப்தி பண்ணணும், கிருஷ்ணர் மேலே பாசத்தில் மட்டும்தான் அந்த பக்தி பண்ணுறாரு, வேற எந்த குறிக்கோளும் இல்லை அவருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பக்தர் மேலே தான் கிருஷ்ணாவுக்கு ரொம்ப பாசம்ன்றாங்க. Such a devotee cannot live a second without contacting or serving the Supreme Lord. அந்த மாதிரி ஒரு பக்தர் வந்து ஒரு நொடி கூட பகவானுக்கு சேவை செய்யாமல் இருக்க மாட்டார். Similarly, the Supreme Lord is very fond of his devotee and cannot be separated from him. So, ஏன் சொல்கிறாங்க பிரேமா ஸ்டேஜில் கிருஷ்ணா யூஸ்வலாக வந்து முக்தியும் ஈஸியாக கொடுத்துட்றாரா, பக்தி மட்டும் ஈஸியாக தரமாட்டார். ஏன்னா அதெல்லாம் படித்தோம் நம்ம சுதுர்லபா. ஏன்னா பக்தி வந்து கொடுத்துட்டோன்னா மீன்ஸ் ஹையஸ்ட் அந்த பிரேமா கொடுத்துட்டாருன்னா அவ்வளோதான், அவங்க கட்டுப்பாடில் கிருஷ்ணா வந்துடுவார். அதனால தான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அந்த பிரேமா ஸ்டேஜுக்கு இந்த இடத்துல எந்தெந்த ஸ்டேஜ்லன்ட்டு நம்ம மைண்டை வச்சு யூஸ் பண்ணி நம்ம analyze பண்ணணும். So similarly, the Supreme Lord is very fond of his devotee and cannot be separated from him. So அந்த மாதிரி ஒரு பக்தரை பார்த்துட்டோன்னா பகவானுக்கு ரொம்ப பிரீதி ஆகிடுமா அந்த பக்தர் மேலே. அந்த பக்தர்கிட்டேருந்து ஒரு நொடி கூட அவருக்கு விலக முடியாதான். இந்த இது வந்து பிரேமா பக்தரை பற்றி. ஓகே, எந்தெந்த இடத்துல எந்தெந்த பக்தின்னு நம்ம யோசிக்கணும். இந்த ஸ்ரீமத் பாகவதம் 9.4.68 the Lord says சாதவோ. இப்போ ஸ்ரீமத் பாகவதத்தில் 9வது காண்டத்தில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க, நம்மளுக்கு புரியணும்ல. சாதவோ ஹிருதயம் மஹ்யம் சாதூனாம் ஹிருதயம் த்வஅஹம் மத் அன்யத் தேன ஜானந்தி நாகம் தேபியோ மனாகபி. The devotees are always in my heart and I am always in the hearts of the devotees. So எப்பொழுதுமே பக்தர்கள் வந்து என் நெஞ்சில் இருக்காங்க, நான் எப்பவுமே அவங்க நெஞ்சில் இருக்கேன். The devotee does not know anything beyond me and I also cannot forget the devotee. அந்த பக்தர்கள் வந்து என்னை தவிர யாருமே தெரியாது. ஓகே, அப்புறமா நானும் எப்பவுமே அந்த மாதிரி பக்தரை வந்து எந்த நிமிஷமும் மறக்க முடியாது. There's a very intimate relationship between me and the pure devotees. எனக்கும் அந்த பியோர் பக்தர்களுக்கும் ரொம்ப நெருக்கமான உறவு இருக்கு. Pure devotees in full knowledge and never out of spiritual touch and therefore they are very much dear to me. ஸோ யாருக்கெல்லாம் வந்து என் மேலே முழுமையான அந்த நாலேஜ் இருக்கோ ஓகே, அவங்க எப்பயுமே கிருஷ்ணரில் இதுலேருந்து அவங்க தூரமாக இருக்க மாட்டாங்க, எப்பயுமே அவங்க கிருஷ்ணர் நினைவில் இருக்காங்க. அதனால therefore they are very much dear to me. அதனால் அவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவங்க, பிரியமானவங்க. இப்போ பாருங்களேன், இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பானு மகாராஜ் வச்சுக்கோங்க. ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் அவங்கவுங்க பக்தர்கள் அவங்கவுங்க ஆச்சாரியர்கள் இருக்காங்க. நான் எக்ஸாம்பிள் தரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் எழுந்திருப்பார், ரொம்ப விடிய சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு ஜபம் பண்ணுவார், திருப்பியும் மங்களாட்டிக்கு வருவார், திருப்பியும் ஜபம் பண்ணிவிட்டு அப்புறமா ஏதாவது பண்ணுறதுனா உடலுக்கு ஏதாவது பார்த்துக்கிறாருன்னா எக்ஸசைஸ் பண்ணாலும் அது கூட வந்து நம்ம ஸ்ட்ராங்காக ஃபிட்டாக இருக்கணும், உலகம் முழுவதாக சுற்றணும். ஏன்னா ஒரு இடத்துக்கு போய் வருதுன்னா அவ்வளோ இது இல்லை, ரொம்ப பாடி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்மளால் எல்லா இடத்துக்கும் சுற்ற முடியும். புரியுதா? இல்லைன்னா ரொம்ப நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அந்த ட்ராவலிங்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை. ட்ராவலிங் பண்ணி ப்ரீச் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து போய் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு டைம் லேக் இருக்கும், டைம் பீரியடு. புரியுதா? இப்போ இங்கேருந்து நம்ம ஜப்பான் எடுத்துட்டோம்னா ஒரு 3.5 hours ஏதோ ஒரு டைம் இது பட்டுக்கோங்க. அமெரிக்கா எடுத்துட்டோம்னா டிஃப்ரெண்ட் ஆன் த சீசன்ஸ், ஒரு வாட்டி 10 hours டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஒரு சீசனில் 10.5 hours டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம இங்கேருந்து அங்கே போனோன்னே நான் இப்போ இங்கே தூங்குறேன், எனக்கு இந்தியன் டைம் வந்து அப்படி பண்ண முடியாது. அவர் அங்கே போனோன்னா அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ரீச் பண்ணணும்.
ஃபஸ்ட்டு ட்ராவலிங்கே ஒரு ஜெட் லாக் இருக்கும், அது அந்த டைம் டிஃப்ரென்ஸ். அங்கே ஒரு 3 நாள் இருந்துட்டு இன்னொரு இடத்துக்கு போவார், அங்கே ஒரு 3 நாள் இருந்துட்டு இன்னொன்று, துணியெல்லாம் காயணும் வைக்கணும். பாருங்கள், இவ்வளோ விஷயம் இருக்குது. லைட்டாக ட்ராவல் பண்ணணும், இஷ்டத்துக்கு நம்ம வேறு லக்கேஜ் எடுத்துகிட்டு போக முடியாது. மாத கணக்கில் வருஷத்தில் எத்தனை மந்த்ஸு சுற்றுறாரு இந்த மாதிரி. ஏன்னா எல்லாருக்கும் அந்த அந்த அருள் கொடுக்கணும் அவங்களுக்கு எல்லாருக்குமே, ஓகேவா? அதனால தான். ஸோ அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறச்ச கூட அவர் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காரு புக்ஸு. அந்த ஃப்ளைட் மோடு இது பண்ணுறது அந்த டைமை தவிர மிச்சம் எல்லாம் அது. ஸோ அங்கே இறங்கினோடனே அங்கே போயிட்டு கிளாஸ் கொடுக்குறது இந்த மாதிரி. அப்புறம் டெனிக்கும் சிஸ்டமேட்டிக்காக அந்த ஒரு பீரியடுக்கு டைமுக்கு எக்ஸசைஸ் பண்ணுவார். ஏன்னா அது உடல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் கிருஷ்ணாக்காக. அப்புறம் தூங்கினான்னா நம்மளுக்கு எனர்ஜியஸாக ஆகும். நம்ம நெக்ஸ்ட் நாள் கிருஷ்ணனை பற்றி அந்த கொஞ்சம் மணி நேரம் 6 மணி நேரம் தூங்கிட்டு ஏந்திரிச்சிட்டு அடுத்த நாள் நம்ம கிருஷ்ணா பற்றி நம்ம திருப்பியும் நம்ம எல்லாருக்கும் சொல்லணுமேன்ற அந்த ஆர்வத்தில் படுத்து தூங்குறது. அந்த தூங்குறது கூட கிருஷ்ணருக்காக. ஸோ இவங்க பாருங்கள் 24 மணி நேரம் கிருஷ்ணாவில் இருக்காங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி பக்தர்கள் தான் வந்து கிருஷ்ணா அவங்க ரொம்ப நம்மளுக்கு கிந்து பிரபோர்யா பிரியேவ தஸ்யா வந்தே குரு ஸ்ரீ சரணார விந்தம். நம்ம குருவாஷ்டகம் பாடுறோம்ல மங்களாத்தியில், அதில் 7வது verseல வந்து என்ன சொல்கிறாங்க? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, யார் ஒருத்தர் வந்து நீ வந்து எனக்கு ரொம்ப பிரியமானவர், இந்த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் வந்து ரொம்ப பிரியமானவர், ஓகே, கிருஷ்ணாக்குன்னு சொல்கிறாரு. ஓகே, ஸோ 7.19 இது வரைக்கும் எதுவும் டவுட் இல்லைங்க? ஓகே, கண்டினியூ பண்ணுறேன் நான். பாவம் யாரெல்லாம் போகணுமோ போங்க, நான் கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் இதையாவது ஒரு கண்டினியூட்டி இருக்கட்டும். ஓகே, ஸோ 7.19 பகூனாம் ஜென்மனாம் அந்தே ஜானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வம் இது ச மகாத்மா துர்லபா. நம்ம வந்து பிளானே பண்ணலை இன்னைக்கு கீதா பகவத்கீதா படிக்கிறோன்ட்டு, அது கிருஷ்ணாவே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாரு. எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. சினானிம்ஸ் பகூனாம் நிறைய, ஜென்மனாம் நான் வந்து சின்ன குழந்தை மாதிரி தமிழில் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறேன், கொஞ்சம் என்னை மன்னிச்சிடுங்க. ஜென்மனாம் ரிப்பீட்டட் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ், நம்ம திரும்ப பறக்கிறது அப்புறமா இழக்கிறது அது. அந்தே அதுக்கப்புறமா கியானவான், யார் ஒருத்தருக்கு வந்து முழுசாக ஞானம் இருக்கோ, மாம் எனக்கு கிருஷ்ணர் சொல்கிறாரு, பிரபத்யதே சரணடைகிறாங்களோ, வாசுதேவா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், சர்வம் எல்லாமே, இதி தஸ், ஓகே அப்படி, சஹா தட் அப்படி, மகாத்மா கிரேட் சோல் மகாத்மாக்கள், ஓகேவா, சுதுர்லபா ரொம்ப கடினம் இவங்களை பார்க்கறது, ஓகேவா. டிரான்ஸ்லேஷன்: ஆஃப்டர் மெனி பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ் he who is actually in knowledge surrenders unto me, knowing me to be the cause of all causes and all that is. Such a great soul is very rare. So நிறைய ஜென்மங்களுக்கு அப்புறமா யார் ஒருத்தர் வந்து நல்லா அந்த நாலேஜ் கெயின் பண்ணிட்டு கிருஷ்ணரை பற்றி எனக்கு கிருஷ்ணர்கிட்ட சரணடைகிறாங்களோ, மீன்ஸ் என்கிட்ட சரணடைகிறாங்களோன்ட்டு கிருஷ்ணா சொல்கிறாரு. ஓகே, நான் தான் எல்லா சர்வ காரணம், நான் தான் எல்லாத்துக்குமே, நான் தான் ஓகே காரணத்துக்கு நான் தான் அதிபதின்னு தெரிஞ்சுட்டு எனக்கு சரணடைகிறாங்களோ, ஓகேவா, அவர் தான் வந்து ஓகே யார் ஒருத்தருக்கு எல்லாமே தெரியுமா அவங்க தான் எனக்கு சரணடைவாங்கன்னு சொல்கிறார் கிருஷ்ணா. அந்த மாதிரி ஒரு மகாத்மாவை வந்து பார்க்கறது ரொம்ப அபூர்வம்னு சொல்கிறாரு. பர்ஃபெக்ட். த லிவிங் என்டிட்டி. நம்ம இன்னும் கமெண்ட்ரிஸ் கூட போக வேண்டாம். பிரபுபாதா வந்து எப்பயுமே பக்தி சொல்கிறதுனால இது பக்தி தான் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் நான் கமெண்ட்ரிஸ்க்கும் போவேன், ஓகேவா. Perfect. The living entity, while executing devotional service or transcendental rituals after many births, may actually become situated in transcendental pure knowledge that the Supreme Personality of God is the ultimate goal of spiritual realization. ஸோ அந்த ஜீவா, ஓகேவா, ஜீவானா நம்ம மனிதன் வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு மனிதன் வந்து அந்த பக்தி பண்ணி ஓகே நிறைய அந்த டிரான்சனல் ரிச்சுவல்ஸ் மீன்ஸ் இந்த இடத்துல பக்தி சேவை, ஓகேவா, புண்ணிய காரியங்கள் இல்லை, ஓகே, அந்த மாதிரி இந்த பக்தி சேவை செஞ்சு நிறைய ஜென்மங்களாக அவர் வந்து அப்படியே ஃபுல் நாலேஜ் வச்சுருக்காரு இப்போது, ஓகேவா. என்னென்னு அந்த பகவான் தான் வந்து எல்லாத்துக்குமே அவர் தான் அல்டிமேட் கோல், ஓகே. கடைசியில் நம்மளுக்கு அவர் தான் அல்டிமேட் கோல் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ரியலைசேஷன் தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. In the beginning of spiritual realization, while one is trying to give up one's attachment to materialism, there's some leaning towards impersonalism. But when one is further advanced, he can understand that there are activities in the spiritual life and that these activities constitute devotional service. So, இந்த ஆன்மீக சேவை ஆரம்பிக்கிறோம்ல நம்ம இந்த பக்தியில்
அப்போ முதல்ல என்ன ஆகும், அந்த ஆரம்ப கட்டத்தில் ஓகே நம்ம அந்த பௌதீக அந்த ஆசைகள் அந்த அட்டாச்மெண்ட்டை விடுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நம்ம படிக்கிறோம்ல, நம்ம இந்த பக்தர் அவருக்கு நல்லா தெரியும் இந்த பௌதீக அட்டாச்மெண்ட்னால அவருக்கு நிறைய துன்பங்கள் வருது, இருந்தாலும் அவரால் முழுசாக அதை விட முடியல. அவருக்கு தெரியும் இது பண்ணினானா அவருக்கு நிறைய துன்பங்கள் வரும்னு, ஆனாலும் அதை விடலைனாலும் விடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டே என் மேலே பக்தி பண்ணுறாரு. ஓகே, அப்படின்னு கிருஷ்ணா சொல்கிறார். பரவாயில்ல, அவர் பக்தி பண்ணுறாருல. ஸோ எனக்கு லைக் ஸோ கிருஷ்ணா இஸ் ஹாப்பி வித் தட் பர்சன். புரியுதா? ஸோ ஏன்னா நம்மளுக்கு அது தெரியும் நல்லாவே இந்த பௌதீக ஈர்ப்பாடு இந்த அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால நம்ம நம்மளுக்கு துன்பங்கள் தான், நம்மளுக்கு அது இருக்கக்கூடாதுன்னு நம்மளுக்கு படிக்கிறோம், நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் உடனே எல்லாரும் எல்லா பௌதீக இதையும் விட்டுட முடியாதுல்ல நம்மளால. புரிய சம்சாரத்தை முழுமையாக நம்ம விடல இல்லை. ஸோ அது தெரிஞ்சுன்னு நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். மெல்ல மெல்லமாக அட்வான்ஸ் ஆக 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 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நமக்கு டிட்டாச்மெண்ட். புரியுதா? ஸோ ஓகே, ஸோ வென் ஒன் இஸ் ஃபர்தர் அட்வான்ஸ்ட் அவன் ஸோ அதுக்கு அட்டாச்மெண்ட்டும் விடுறான். அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இந்த இம்பர்சனலிசமில் கூட கொஞ்சம் கொஞ்சம் ஈடுபாடு இருக்கலாம். ஓகே, அருவ பிரம்மன்லேயும். ஆனால் அவர் இன்னும் அட்வான்ஸ் ஆகிட்டார்னா அவருக்கு நிறைய புரியுது என்னென்ன நம்ம ஆன்மீக சேவை பண்ணினோன்னா கிருஷ்ணாவுக்கு அதுதான் உயர்ந்ததுன்ட்டு அவருக்கு மெல்ல மெல்லமாக புரியுது. ஸோ இதுதான் பக்தி சேவைன்ட்டு அவர் புரியுது. ஸோ ரியலைசிங் திஸ் he becomes attached to the supreme personality of God and surrenders to him. அப்போ இந்த மாதிரி நாலேஜ் வந்த அப்புறமா அவர் பகவானுக்கு சரணடைகிறாரு. ஓகேவா? அடைஞ்சு பகவானுக்கு ரொம்ப அட்டாச் ஆகுறாரு. At such a time one can understand that Lord Shri Krishna's mercy is everything. அந்த மாதிரி நேரத்தில் அவர் புரியுது பகவானோட அருள் தான் எல்லாமேன்ட்டு. And that is the cause of all causes, and that this material manifestation is not independent from him. அப்போ அவனுக்கு புரியுது இவர் தான் எல்லாத்துக்குமே காரணம், இந்த பௌதீக உலகமே அவரை தான் சார்ந்திருக்கு, இது தன்னிச்சையாக ஒன்றும் இல்லைன்ட்டு. He realizes the material world to be a perverted reflection of spiritual variegatedness and realizes that in everything there is a relationship with the Supreme Lord Krishna. ஸோ இந்த பௌதிக உலகம் அந்த ஆன்மீக உலகத்தோட ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா? ஸோ நம்ம கண்ணாடியில் பார்த்தா நம்ம ரிஃப்ளெக்ஷன் வரும்ல, நம்ம தான் ஆக்சுவல் ஒரிஜினல். அந்த கண்ணாடியில் இருக்கிறது ரிஃப்ளெக்ஷன் தான். ஓகே, அது ஒரிஜினல் கிடையாது. அதே மாதிரி இந்த பௌதிக உலகம் அந்த ஆன்மீக உலகத்தோட ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா? ஸோ ஏன்னா அந்த ஆன்மீக உலகத்தில் நிறைய 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 வெரைட்டிஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் எங்கேயோ நமக்கு அது இருக்கும். And realizes in everything there's a relationship with the Supreme Lord Krishna. ஸோ எல்லாத்துலேயுமே இங்கே கூட கிருஷ்ணரோட தொடர்பு இருக்குது, ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஓகே ன்னு சொல்கிறாங்க. அன்ற ஒரு நாலேஜ் வரும் இவனுக்கு, அட்வான்ஸ் ஆகாது இந்த மனுஷனுக்கு. ஓகேவா? இந்த ஜீவாக்கு. Thus he thinks of everything in relation to Vasudeva or Shri Krishna. அப்போ அவர் எல்லாத்தையுமே கிருஷ்ணரோட அவர் சம்பந்தப்பட்டு விடுவார், கிருஷ்ண சம்பந்தே. ஓகே, so such a universal vision of Vasudeva precipitates one's full surrender to the Supreme Lord Shri Krishna as the highest goal. Such surrendered great souls are very rare. அந்த மாதிரி ஒரு ஃபுல்லாக கிருஷ்ணா தான்ட்டு அவங்க. இப்போது சில பேர் நம்மலாம் என்ன பண்ணுறோம், நம்மளுக்கெல்லாம் அவ்வளோ நம்பிக்கை இல்லை. இப்போ மகாராஜ் மாதிரி வச்சுக்கோங்களேன், அவங்க ஃபுல்லாக கிருஷ்ணாவை தான் நம்பியிருக்காங்க. எந்த காரியம் செய்யணும்னாலும் அவங்க மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. புரியுதா? இப்போ பிரபுபாதா எல்லாம் பண்ணினாரு, அவர் மேலே நம்பிக்கை வச்சுன்னு பண்ணல. அவர் குரு சொன்னார், குரு மேலேயும் கிருஷ்ணா மேலேயும் நம்பிக்கை வச்சுன்னு போயிட்டார். அவர் 40 ரூபாய் வச்சுண்டு, அந்த 40 ரூபாய் $5 கூட வச்சுக்கோங்களேன். அப்போதைக்கு $5 or $6 வச்சுருந்தார் அவர். அது போனான்னா இப்போ நம்ம ஏர்போர்ட்லேயே அது பத்தாது. இந்த மாதிரி நம்ம மாதிரி ஃப்ரீ ட்ராலி கூட இல்லை, அதுக்கே $5-6 கொடுக்கணும் அமெரிக்காலெல்லாம். புரியுதுங்களா? அதை வச்சு என்ன பண்ணலான்னு போனார். அங்கே யாரும் ஒரு கோபால்னு ஒருத்தர் தெரியும் போனார். அது நம்மளை அப்படி போய் இப்போ அமெரிக்காவுக்கு, அதுவும் அமெரிக்காவுக்கு இங்கேயாவது பரவாயில்ல, யாராவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அங்கெல்லாம் யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? அண்ட் தட் இஸ் வெரி வெரி ஃபார் அவே ஃப்ரம் இந்தியா. ஓகே, அத்தனை ஹவர்ஸ் ஆகும், ஒரு நாளே ஆகும் ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுறது? அவர் எப்படி போனார், எந்த தைரியத்தில் போனார்? அது பத்தாத குறைக்கு இப்போ போய் நம்ம போயிட்டு யாருக்காவது ஒரு ரிலிஜன் பற்றி பேசினோன்னா நம்மளை எடுத்து எங்கேயாவது தே கேன் ஈவன் அரெஸ்ட் அஸ். மீன்ஸ் இன்னொரு ரஷ்யாலெல்லாம் அப்படி தான் பண்ணாங்க டிவோட்டிஸ் எல்லாம். நான் எதாவது பேசுகிறேன்னா என் பையன் மம்மி கொஞ்சம் பேசாமல் இருப்போம், அப்புறம் அது வேறு ப்ராப்ளம் ஆக போகுது அப்படி இப்படின்வாங்க. புரியுதா? கிருஷ்ணா பற்றி பேசணுன்னா. ஆனால் நான் போய் தைரியமாக எல்லாம் பேசினேன், அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் இந்த என்ன பண்ணுறது, இந்த பிரபுபாதா. ஸோ இவர் எப்படி போனார் அங்கே? அவர் குரு சொன்னார், கோ டு த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அண்ட் ப்ரீச் டு த வெஸ்டர்ன் பீப்புள்னாரு. ஸோ இவர் குரு சொல்லிட்டாரு என்ன அந்த ஒரு ஆக்ஞா, அந்த ஒரு குரு இருக்காரு, கிருஷ்ணா இருக்காருன்னு போயிட்டார். அந்த ஷிப்பில் கூட என்னாச்சு, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. அப்போ கூட அவர் கிருஷ்ணா
நான் உன் கையில் வந்து ஒரு பொம்மை மாதிரி, நீ என்ன பண்ணணுமோ அது பண்ணிக்கோன்ட்டு பேசாமல் இதாகிட்டார். அப்புறமா அவர் இறந்து போயிட்டு இருக்கணும். கிருஷ்ணா வந்து கனவுல வந்து அவர் அப்படி இது பண்ணி அவரை டச் பண்ணி விட்டார். அவர் போய் இப்போ இஸ்கான் நம்மலாம் இப்போ இஸ்கானில் இவ்வளோ இது டெவலப் ஆச்சுன்னா அது அந்த பிரபுபாதா அந்த குரு கிருஷ்ணா மேலே இருக்கிற நம்பிக்கை. ஆனால் நம்மளுக்கு அந்த நம்பிக்கை இன்னும் இல்லை, அந்த ஃபுல் நம்பிக்கை, அந்த ஹை லெவல் நம்பிக்கைனா இப்போ பானு மகாராஜ் இவங்கெல்லாம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஃபுல்லாக கிருஷ்ணா மேல் நம்பிக்கை, எல்லாம் கிருஷ்ணா பார்த்துப்பாரு. ஆனால் நமக்கு அந்த மாதிரி இல்லையே. நம்ம இந்த காரியம் ஒன்று செய்யலான்னா நம்மளுக்கு கொஞ்சம் தடுமாடுறோம். ஏன்னா நம்மளுக்கு அந்த ஃபுல் கான்ஃபிடென்ஸ் இல்லை, அந்த ஃபுல் ஃபெய்த் இல்லை. சாரி, நாட் கான்ஃபிடென்ஸ், யூ ரேதர் யூஸ் த வேர்ட் ஃபெய்த், நம்பிக்கை. அந்த ஹை ஸ்டேஜில் அட்வான்ஸ் ஆக நம்மளுக்கு ஃபுல் இது கிருஷ்ணா மேலே. நம்ம கூட குரு சொல்கிறது நம்ம செஞ்சிட்டோன்னா அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா, ஏன்னா நம்மளுக்கு அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பயமாக இருக்கும், எப்படி நான் பண்ணுறது, நம்ம எப்படி பண்ணுறது. ஆனால் அது அவர் கொடுத்துட்டாருன்னா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாருன்னா, அந்த ஜீவன் கௌரவ பிரபு எப்படி சொல்கிறாரு, வித் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம் எம்பவர்மெண்ட். அவங்க கொடுக்குற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோடையே நம்மளை வந்து எம்பவர் பண்ணிடுறாங்க, நம்மளுக்கு அந்த பண்ணுறதுக்கு தகுதியும் கொடுத்துட்றாங்க அவங்க எல்லாமே. அந்த தமிழில் அந்த வார்த்தை எனக்கு தெரியல. ஓகே, எம்பவர்மெண்ட்னா நம்மளுக்கு அந்த காரியம் செய்கிறதுக்கு நம்மளை தகுதி ஆக்குறாங்க. புரியுதுங்களா? ஐம் நாட் யூஸிங் த ரைட் வேர்ட், பட் புரிஞ்சுக்கோங்க நீங்கள், சரியா? ஸோ நம்ம எப்படி செய்கிறது, எப்படி தைரியமா, ஓகே, அந்த தைரியத்தையும் கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம வந்து அந்த காரியம் கண்டிப்பாக நடக்கும். அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இப்போ எப்படி பண்ணுறது, ரிசோர்ஸஸ் இல்லையே, நம்மளுக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லையே, நம்மளுக்கு அந்த தகுதி இல்லையே, நம்ம பயப்படலாம், நம்ம தயங்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு நான் அப்படி தான் மேரேஜ் ப்ரீச் பண்ணேன்னா, நான் என்னடா ப்ரீச் பண்ணணும் தெரியும் எனக்கு, ஆனால் பட் அவ்வளோ இது இல்லை, சம்திங் தட் லைக் யூனோ. பட் எனிவே மேரேஜ் சொல்கிறேன், நம்ம பண்ணலாம். ஓகே, அப்படி பண்ணோன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வரும் நம்மளுக்கு. நம்மளே எஃபர்ட் போடுவோம், எல்லாமே நடக்கும். நம்ம வந்து அவங்க சொன்னது தயங்காமல் பண்ணணும், அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி அட்வான்ஸ் பக்தர்களுக்கு வந்து ஃபுல் சரண்டர் ஆகிடுறாங்க கிருஷ்ணாக்கு. அப்போ அவங்களுக்கு இப்போ அர்ஜுனா எப்படி சரண்டர் ஆனார், கிருஷ்ணா நீ சொல்கிறது எல்லாம் கரெக்டு, நான் வந்து ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன் என்று சொல்கிறார். நான் ஏன்னா நம்ம நினைக்கலாம், ஓ இவரோட ஃப்ரெண்டு, கிருஷ்ணாவோட ஃப்ரெண்டு அர்ஜுனா, அதனால இவர் ஒத்துக்கிறாருன்ட்டு. அப்படி இல்லை, அர்ஜுனா அதனால தான் சொல்கிறாரு, நான் மட்டும் இல்லை, இந்த நாரதர், அசீதா எல்லாருமே, எல்லா ரிஷி முனிவர்கள் கூட கிருஷ்ணா சொல்கிறத ஒத்துக்கிறாங்க, அதனால கிருஷ்ணா தான் ஒரு சுப்ரீம் பர்சன் சொல்கிறாருல்ல. ஸோ அந்த ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு எப்போ வரும், நம்ம நல்ல நாலேஜ் வந்து நம்ம நல்லா ஃபுல்லாக அட்வான்ஸ் ஆகிட்டோன்னா, நம்ம ஃபுல்லாக கிருஷ்ணார் மேலே ஆதாரப்பட்டுட்டோன்னா நம்மளுக்கு எதுவுமே தடங்கள் இல்லை. இன்னைக்கு கிளாஸில் கேட்டாங்க, பரீட்சித் மகாராஜ் வந்து இப்போது அவர் வந்து என்னாச்சு, அவருக்கு வந்து அந்த ஸ்ருங்கி வந்து அந்த பிராமணருக்கு ஓட பையன் வந்து, ஏன்னா அவர் நெக்கில் அவருக்கு வந்து இவருக்கு அந்த ஆசிரமுக்கு போனப்போ இவருக்கு தாகமாக இருந்ததில்ல, அவர் போய் தண்ணி வேணும்னு கேட்டானா அவர் ஃபுல்லாக தியானத்தில் இருக்கார். ஓகே, அப்போது அவர் அதனால இவர் கோவம் வந்துட்டு அவர் மேலே அந்த நெக்கில் பாம்பு இறந்து போன ஒரு பாம்பு போட்டு போகிறாரு. அவரோட மகன் வருவார், அவர் வந்து பார்ப்பார் அந்த ஸ்ருங்கி, உடனே அவர் தியானத்தில் பார்த்துட்டு ஓஹோ இவர் தான் பண்ணினாருன்ட்டு அவருக்கு சாபம் கொடுத்துட்றாரு. பரீட்சித் மகாராஜ் இன்னும் ஒரு வாரத்தில் இறந்து போயிடணும்ல பாம்பு கடிச்சு. ஸோ அப்போது அவர் அந்த சாபம் கொடுத்தப்போ கூட பரீட்சித் மகாராஜ் வந்து ரியல் டிவோட்டி வந்து எல்லாமே கிருஷ்ணரோட இதுதான் நினச்சிட்டு நம்ம ஃபைட் பண்ணக்கூடாது. ஸோ அவர் ஏற்றுண்டு சரி என்ன இருக்குது, என்ன ஆக போகுது, ராஜ்யத்தை தான் விட போகிறார், ராஜ்யத்தெலாம் விட்டுட்டு தானே போய் உட்காந்துருந்தாரு பாகவதம் கேட்கறதுக்கு, என்ன ஆக போகுது மெட்டீரியல், ராஜ்யம் போனால் என்ன இருக்குது, ராஜ்யம்னா ஓடிக்கால் த கிங்டம், தமிழில் என்ன சொல்லுவாங்க, அந்த ராஜ்யம் தானே, அந்த கிங்கோட அந்த அம்மா என்ன கரெக்ட், யாராவது பேசுங்க. என்னம்மா, ராஜ்யம் தானே, கிங்டம்க்கு ராஜ்யம் தானே. ஸோ அந்த ராஜ்யம் போனால் என்ன இருக்குது, அது பௌதிகமானது தான், போனால் போட்டோம். அப்புறம் இவர் இறந்து போகிறார், என்ன இருக்குது பௌதிக உடல், போனால் போட்டோம், நம்ம தான் கிருஷ்ணா கிட்ட போகிறோமே, அப்படி தான் நினச்சிப்பாங்க பக்தர்கள். எதுக்கும் கவலைப்பட மாட்டாங்க, ஏன்னா அவங்க ஹைலி அவங்க அட்வான்ஸாக இருக்காங்க. புரியுதுங்களா? அதுவே நான் இன்னும் கொஞ்சம் லோ லெவலாக இருந்தாலும் அவங்க கோவப்பட்டிருப்பாங்க, அது பண்ணியிருப்பாங்க, இது பண்ணியிருப்பாங்க. புரியுதா? அதுதான். ஸோ அதனால தான் அட்வான்ஸ் பக்தர்களுக்கும் நம்மளுக்கும் டிஃப்ரென்ஸு. ஸோ this verse is very nice. இன்னொன்னு சொன்னாரு மத்தஜி, it is a will of the god அப்படின்ட்டார் மத்தஜி சொன்னார் பாருங்க. ஆமா, it is a will of the god, எல்லாமே வந்து அவர் பண்ணிருக்க கூடாதுதான், இவரும் பண்ணிருக்க கூடாது, அவரும் பண்ணிருக்க கூடாது, ஆனா ஏன் நடந்தது அப்படின்னா it is a will of the god அப்படின்ட்டார். ஆமா. ஸோ அது will of the god, correct. ஸோ what is the loss for him, அதுதான் இதையும் மகாராஜ் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னார்னா, அந்த ராஜ்யம் போனால் அதுவும் பௌதிகமானது போனால் போட்டுமே,
அந்த உடலும் போச்சுன்னா இன்னருக்கு அதுவும் பௌதிகமானது போனால் போட்டுமே, இன்னருக்கு அவர் இன்னும் பெட்டர் லைஃப் கிடைக்கும், கிருஷ்ணாவோட இருக்க போகிறாரு. ஸோ அது ஓகேவா? ஸோ அந்த ஆட்டிடியூட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். So this verse is very nicely explained in the 3rd chapter, verses 14 and 15 of the Shvetashvatara Upanishad. So இந்த verse வந்து இன்னும் அழகா சொல்லியிருக்காங்க 3rd chapterல. ஓகே, ஸ்வேதாஸ்வதர உபனிஷத். இந்த உபனிஷத்ஸ் எல்லாம் கூட மகாராஜ் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டார். பிரின்சிபல் உபனிஷத் புக்ஸ் 100 அப்படியே 100 ஒரு பாட்டில் அவர் பிரிண்ட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம வந்து கொஞ்சம் நம்ம பேஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டோம்னா நம்ம சீக்கிரமாக போகலாம் இந்த எல்லா புக்ஸ்க்கும். மகாராஜ் எழுதின புக்ஸ் எல்லாமே, பிரபுபாதா எழுதின புக்ஸ் எல்லாமே. சஹஸ்ர சீர்ஷ புருஷா சஹஸ்ராக்ஷ யாரெல்லாம் போகணுமோ போகலாம். இருக்கிறவங்க வந்து யூடியூப்போ எதை வச்சுட்டு கேளுங்க, ஏன்னா சில பேர் சாப்பிடணும்ல. சஹஸ்ர சாரி, நான் என்னால் இந்த மாதிரி ஒரு இன்கன்வீனியன்ஸ் இன்னைக்கு, பட் இருந்தாலும் கிளாஸை விட்டுட்டா எனக்கு மனசு வரல, அதனால தான் எடுக்க ஆரம்பித்தேன். எனக்கு டாக்டர் இது இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால தான். சஹஸ்ர சீர்ஷ புருஷா சஹஸ்ராக்ஷ சஹஸ்ரபாத் ச பூமிம் விஸ்வதோ விருத்வா தியாதிஷ்டத் தசாங்குலம் புருஷ ஏவேதம் சர்வம் யத் பூதம் யச்ச பவ்யம் உதாமிருதத்வஸ்யேஷனோ ஷானோ யத் அன்னேனா திரோஹதி. ஓகே ஓகே, ஒரு நிமிஷம். Okay, Lord Vishnu has thousands of heads, thousands of eyes and thousands of feet, entirely encompassing the whole universe. He still extends beyond it by 10 fingers breadth. He is in fact this entire universe. He is all that was and all that will be. He is the Lord of immortality and of all that is nourished by food. Okay, so in the ஸ்வேதஸ்வதர உபனிஷத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, விஷ்ணுக்கு வந்து 1000 தலைகள் இருக்குது, 1000 கண்கள் இருக்குது, 1000 ஃபீட் இருக்குது, ஓகே, பாதங்கள் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மொத்த உலகத்தையும் இது வந்து கவர் ஆகுது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகிறாரு, 10 விரல்கள் பிரெத் அவ்வளோவா. ஓகேவா? அந்த உலகத்தை தாண்டி இன்னும் கூட 10 விரல் அவ்வளோ பிரெத்து எக்ஸ்டெண்ட் ஆகுறாரு. ஸோ அவர் தான் இந்த மொத்த உலகமே. எதெல்லாம் இருந்ததோ எதெல்லாம் இருக்க போதோ எல்லாமே அவர் தான். ஸோ அவருக்கு வந்து அழிவே இல்லை. ஓகே, எல்லாம் நம்ம சாப்பாடுனால நரிஷ் ஆகிறோம்னா எல்லாமே அவர் தான். ஓகே, ஸோ சாந்தோக்கிய உபனிஷத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நவை வாச்சோ ந சக்ஷும்ஷி ந ஸ்ரோத்ராணி ந மனாம்ஸ்ரீதி ஆச்சக்ஷதே பிராணா इति एवा चक्षते प्राणो हि एवैतानि सर्वाणि भवन्ति. In the body of a living being, neither the power to speak, nor the power to see, nor the power to hear, nor the power to think is the prime factor. So, it is life which is center of all activities. ஸோ நம்ம ஏதாவது பேசணுன்னாலோ பார்க்கணுன்னாலோ இல்லை கேட்கணுன்னாலோ இல்லைன்னா யோசிக்கணுன்னாலோ அதுதான் நம்மளுக்கு ப்ரைம் ஃபேக்டர். ஓகே, ஸோ பகவான் தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே சென்டர். ஓகே, இட்ஸ் லைஃப் விச் இஸ் த சென்டர் ஆஃப் ஆல் ஆக்டிவிட்டீஸ். சிமிலர்லி in the body of a living entity, neither the power to speak nor the power to see the எல்லாமே is the nor the power to think is the prime factor. It is a life which is the center of all activities. Similarly, Lord Vasudeva, the personality of God, Lord Krishna, is the prime entity in everything. It is life which is the center of all activities. Similarly, Lord Vasudeva, the personality of God, Lord Shri Krishna, is the prime entity in everything. In this body, there are powers of speaking, of seeing, of hearing, of mental activities, etc. But these are all not important if not related to the Supreme Lord. And because Vasudeva is all pervading and everything is Vasudeva, the devotee surrenders in full knowledge. Bhagavad Gita 7.17 and 11.40. Sorry.
இப்போ நம்மளுக்கு எது வேணும்னாலும் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு இது கொடுக்கறது யாரு? பரமாத்மா. ஓகேவா? நம்ம பாடியில். அதே மாதிரி இந்த எல்லாத்துக்குமே வந்து காரணம் வந்து கிருஷ்ணர் தான். ஓகேவா? ஸோ பட் தீஸ் ஆர் இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த நம்ம பேசுறது, நம்ம பார்க்கறது, நம்ம கேட்கறது எல்லாமே வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்றும் இல்லை. ஓகேவா? அதுக்கு எதுவுமே முக்கியத்துவம் இல்லை. ஓகே, நம்ம வந்து அதை வந்து கிருஷ்ணரோட சார்ந்து இருந்தால் தான் அதுக்கு ஒரு முக்கியத்துவமே வருது. ஓகேவா? கிருஷ்ணரோட சார்ந்து இல்லைன்னா இது எல்லாமே ஒரு வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. Vasudeva is, and because Vasudeva is all pervading and everything is Vasudeva, the devotee surrenders in full knowledge. So எல்லா இடத்துலையும் இவர் பரவி இருக்கார். அது ஆர்வ பிரம்மன்ல. அண்ட் எல்லாமே வந்து வாசுதேவா தான். ஓகேவா? ஸோ அதனால இவனுக்கு நல்லா தெரியுமே எல்லாத்துக்குமே காரணம் வந்து கிருஷ்ணா தான், வாசுதேவா தான். அதனால பக்தர் வந்து ஃபுல் நாலேஜ் வச்சுட்டு பகவானுக்கு சரணடைகிறாங்கன்றாங்க. ஸோ இதில் வந்து 7.17 and 11.14 இதை படிச்சிட்டோம்ல. ஸோ இஸ் கிவிங் ரெஃபரன்ஸ் டு தட். ஒரே நிமிஷம், நான் இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தை எடுத்துன்னு வரேன் புக்கு. ஒரே செகண்ட் இருங்க. ஹரே கிருஷ்ணா, வந்துட்டேன். ஒரு நிமிஷம். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, they do not call them voice, eye, ear or mind, they call them prana. Prana is all this. இந்த பிராணா தான் நினச்சேன், எதுக்கும் சேஃபாக நம்ம எதுக்கிட்டு. ஓகே, ஹலோ எல்லோரும் இருக்கீங்களா? ஸோ இங்கே சாந்தோக்கிய உபநிஷத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே சொல்கிறாங்கல்ல இந்த சாந்தோக்கிய உபநிஷத், it is said navai vacho na in the body of a living being neither the power to speak. ஏன்னா உயிர் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா இன்னும் ஒன்றுமே இல்லைல்ல, எல்லாமே அந்த உயிரை சார்ந்து தானே இருக்குது. ஓகே, ஸோ நம்ம ஜீவா, நம்மளுக்கு அந்த பிராணா போயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஒன்றுமே வேல்யூ இல்லைல்ல அந்த பாடிக்கு. ஸோ அதுதான். ஸோ in the body of a living being neither the power to speak nor the power to see nor the power to hear nor the power to think is the prime factor. இது வந்து prime factor இல்லை. ஓகேவா? ஸோ they do not call them voice, eye, ear or mind, they call them prana. Prana is all these. ஸோ நம்ம வந்து இதை வந்து வாய்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம், கண்ணுன்னு சொல்ல மாட்டோம், காதுன்னு சொல்ல மாட்டோம், மைண்டுன்னு சொல்ல மாட்டோம். இதை வந்து பிராணான்னு சொல்லுவோம். பிராணா தான் இது எல்லாமே. ஓகே, கமெண்ட்ரி படிக்கலாம். Common people and knowers of scripture do not call them voice, eye, ear or mind. They refer to them as prana. Why is that? Their existence depends on prana. இப்போ நம்மளுக்கு பிராணாவே இல்லைன்னா, உயிரே இல்லைன்னா இதெல்லாம் என்னது? ஒன்றுமே யூஸ் இல்லைல்ல. ஓகே, ஸோ அதனால் இது எல்லாமே வந்து பிராணா தான். ஓகே, அப்படி சொல்லுவாங்க. ஸோ சிமிலர்லி அதே மாதிரி எப்படி வந்து நம்மளுக்கு உயிர் இல்லைன்னா அந்த பாடிக்கு வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே பண்ண முடியாது. ஓகேவா? அதே மாதிரி தான் similarly Vasudeva, or the personality of God and Lord Shri Krishna, is the prime entity in everything. ஸோ எல்லாத்துக்குமே வந்து வாசுதேவா கிருஷ்ணா தான், எல்லாத்துக்குமே இவர் தான் காரணம். ஸோ in this body there are powers of speaking. இந்த உடலில் வந்து நம்மளால் பேச முடியும், நம்மளால் பார்க்க முடியும், நம்மளால் கேட்க முடியும், நம்மளால் யோசிக்க முடியும், எக்ஸெட்ரா. பட் these are not important if not related to the Supreme Lord.
ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கிருஷ்ணாவுக்கு வந்து நம்ம கிருஷ்ணாவில் நம்ம வந்து ரிலேட் பண்ணலன்னா எல்லாமே வந்து வேஸ்ட்டு தான், அதுக்கு ஒரு முக்கியத்துவமே இல்லை. And because Vasudeva is all pervading and everything is Vasudeva, the devotee surrenders in full knowledge. Okay, so வாசுதேவா தான் எல்லாருக்கும் பரவி இருக்காரு, அவர் தான் எல்லாமே, வாசுதேவா தான், கிருஷ்ணா தான். அந்த விஷயம் தெரிஞ்ச அப்புறமா அந்த நாலேஜ் வந்தப்போ நம்ம வந்து முழுசாக வந்து பகவான் கிருஷ்ணாவுக்கு நம்ம சரணடைகிறோம். நல்லா கிளியராக புரிஞ்சிருச்சா? ஏன்னா இங்கே டவுட்டே இருக்கக்கூடாது, கரெக்டான வேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஏதோ ஒன்று இது இருக்கக்கூடாதுன்னா நான் சாந்தோக்கிய உபநிஷத் கொண்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கிளியராக நல்லா புரிஞ்சிருச்சா? ஏதோ டவுட் இருக்காங்க? என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ எப்படி நம்மளுக்கு வந்து நம்ம சும்மா வாய்ஸு இது ஐஸு இயர்ஸு அப்படி சொல்லலை, அவங்க வந்து பிராணான்னு சொல்கிறாங்க. ஏன்னா பிராணம் இல்லைன்னா அதுக்கெல்லாம் என்ன யூஸு, புரியுதா? அதே மாதிரி கிருஷ்ணரோட நம்ம எல்லா விஷயத்தையும் ஈடுபாடு பண்ணலன்னா, நம்ம பேசுகிறதும் நம்ம பார்க்குறதும் நம்ம யோசிக்கிறதும் கிருஷ்ணாவோட சம்பந்தம் இல்லைன்னா எல்லாமே ஒரு வேஸ்ட்டு தான். அந்த நாலேஜ் தெரிஞ்சிருக்கிறவங்க தான் ஃபுல்லாக, நம்மளுக்கு அந்த நாலேஜ் தெரிஞ்சிச்சா நம்ம ஃபுல்லாக கிருஷ்ணர் சரணடைஞ்சிடுவோன்றாங்க. அவ்வளோதான். இன்னும் இது 7.17 11.40 கூட போகலாம், நீங்கள் விற்றுருவீங்க என்கிட்ட, அதனால் நான் அடுத்ததுக்கு போகிறேன். 7.20 காமைஸ்தைஸ்தே ஹ்ருத ஜ்ஞான பிரபத்யந்தேன்ய தேவதா தம் தம் நியமம் ஆஸ்தாய பிரகிருத்யா நியதா ஸ்வயா. சினானிம்ஸ்: காமை ஆசைகளோட, தை வேறுபட்ட, ஹ்ருதா டிப்ரைட் ஆஃப், அதை வந்து நம்ம இல்லாத பட்சத்தில், கியானா ஞானம், பிரபத்யந்தே சரணடைகிறது, அந்யா வேறுபட்டது, தேவதா தேவதர்கள், தம் கரஸ்பாண்டிங் அதே மாதிரி, நியமம் ரெகுலேஷன்ஸ். ஓகே, இது பண்ணணும் அது பண்ணணும்ன்ற நம்ம ரெகுலேஷன்ஸ் இருக்குல்ல, நியமங்கள் இருக்குல்ல, அதுதான். ஆஸ்தாயா அதை அனுசரித்து, பிரகிருத்யா பை நேச்சர். ஓகே, நியதா நேச்சர்னா எல்லாருக்கும் புரியும்ல. ஸோ நியதா கண்ட்ரோல்டா, ஸ்வயா தன்னிச்சையா. Translation: those whose intelligence has been stolen by material desires surrender onto demigods and follow the particular rules and regulations of worship according to their own natures. யாரெல்லாம் வந்து புத்திசாலியா இல்லையோ, ஓகேவா, அவங்க வந்து அவங்களுக்கு நிறைய பௌதிக ஆசைகள் இருக்கோ, அவங்க எல்லாரும் வந்து யாரெல்லாம் முட்டாளாக இருக்காங்களோ அப்படி சொல்லிடலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கு அவ்வளோ புத்தி கூர்மை இல்லாதவங்க, ஏன்னா அவங்களுக்கு அதிகமான இந்த பௌதிக ஆசைகள் இருக்கிறதுனால அவங்க யாருக்கு வந்து சரணடைகிறாங்க, இந்த தேவதர்களுக்கு சரண்றாங்க. அப்புறமா வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கு நியமங்கள்லாம் இருக்குல்ல அந்த தேவதை வழிபாடில், அதை ஃபாலோ பண்ணி அவங்கவுங்க ஸ்வபாவத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க வணங்குறாங்க. ஓகே, பர்ஃபெக்ட். எங்கேயாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். Those who are freed from all material contamination surrender onto the Supreme Lord and engage in His devotional service. யாரெல்லாம் வந்து இந்த பௌதிக கலங்கத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாரும் வந்து பகவான் கிருஷ்ணாவுக்கு சரணடைகிறாங்க. அப்புறமா அவங்க பக்தி சேவையில் ஈடுபடுறாங்க. As long as the material contamination is not completely washed off, they are by nature non-devotees. எது வரைக்கும் அவங்களுக்கு அந்த கலங்கம் பௌதிக கலங்கள் வந்து மொத்தமாக விலகலையோ அவங்க வந்து இன்னும் அவங்களோட சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி இன்னும் அவங்க வந்து அபக்தர்களாக இருக்காங்க. But even those who have material desires and resort to the Supreme Lord are not so much attracted by external nature. So யாருக்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த பௌதிக ஆசைகள் இருக்கோ, இன்னும் அவங்க வந்து கிருஷ்ணருக்கு வந்து அவங்க வந்து கிருஷ்ணர் மேலே பற்று வச்சுருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து அந்த பௌதிக இது மேலே அவ்வளோவா பற்று இல்லை. ஓகேவா, கொஞ்சம் இருக்குது அவங்களுக்கு, பட் ஆனால் ரொம்ப பற்று இல்லை. பிகாஸ் ஆஃப் அப்ரோச்சிங் த ரைட் கோல். ஏன்னா அவங்க சரியான பாதையை நோக்கி போகிறாங்க. இப்போது நம்ம எடுத்த உடனே குழந்தை நடக்கலை, கொஞ்சம் தட்டு தடுமாறி தானே, அதுக்குன்ட்டு நம்ம ரொம்ப இதாகிடக்கூடாது, டிப்ரெஸ் ஆகிடக்கூடாது. அந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணினான்னா ஒரு நாள் நடக்க ஆரம்பிப்போம். புரியுதுங்களா? ஸோ நம்ம தூய்மை பக்திக்கு வரும். நம்ம இப்போ அந்த ப்ராசஸில் இருக்கோம். நம்ம சாதனால நம்ம எல்லாம் வந்து ஐயோ நம்ம இது பாபா போக முடியாதே, நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. அது ஏன் சுதுர்லபானா அந்த ரீசன்ஸ் சொன்னாங்கல்ல, 2 ரீசன்ஸ். ஆனால் வந்து எல்லா யோகாஸோட பக்தி யோகா தான் ரொம்ப ஈஸி. அதனால நீங்கள் அதனால் எதனால நம்மளுக்கு அது பாவ சுதுர்லபா. ஓகே, பட் ஆக்சுவலி அதுவும் ஈஸி தான். நீங்கள் இப்படி ஃபாலோ பண்ணான்னு படித்தோம்னா நம்ம பக்தி ரசாமிரத்துக்கு நீங்கள் வந்து நல்ல ஃபுல்லாக அதை புரியலன்னா திருப்பியும் படிங்க, புரியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. நீங்கள் இப்போ பௌதிக ஆசைகள் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து பக்தி ஆரம்பிச்சிட்டீங்க.
நீங்கள் சரியான பாதையில் தான் போகிறீங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஓகே, தே சூன் பிகம் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் மெட்டீரியல் லஸ்ட். அப்போ நம்ம எல்லாமே வந்து சீக்கிரமாக நம்ம இந்த பௌதிகள் இதுலேருந்து கலங்கத்துலேருந்து சீக்கிரமாக விடுபெறுவோம்ன்றாங்க. In the Srimad Bhagavatam, it's recommended that whether one is a pure devotee and is free from all material desires, or is full of material desires, or desires liberation from material contamination, he should in all cases surrender to Vasudeva and worship him. So நம்மளுக்கு இது ஃபேமஸ் கொட்டேஷன் இருக்குல்ல ஸ்ரீமத் பாகவதத்தில், என்ன சொல்கிறாங்க? அகாம சர்வோ காமோவா. நம்மளுக்கு எல்லாம் ஓகே, நீ வந்து பியோர், எந்த ஒரு ஆசைகளும் இல்லை, அகாமா. ஓகே, ஒரு ஆசையுமே இல்லை, பௌதிக ஆசை ஒரு ஆசை கூட, ஒரு துளி கூட இல்லை. அப்படிப்பட்ட ஆளும் இருந்தாலும் சரி இல்லைன்னா ஓகே. ஸோ அதான் அவருக்கு எந்த பௌதிக ஆசையும் இல்லை. இல்லை அவருக்கு நிறைய பௌதிக ஆசையெல்லாம் இருக்குது இல்லைன்னா அவருக்கு முக்தி மேலே ஆசையாக இருக்குது. ஓகேவா? ஏன்னா இந்த பௌதிக உலகத்துலேருந்து அவர் வெளியே பண்ணோன்ட்டு அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ எந்த மாதிரி இருந்தாலும் சரி, அவருக்கு பௌதிக ஆசைகளே இல்லைன்னாலும் சரி, பௌதிக ஆசைகள் அதிகமாக இருந்தாலும் சரி, அவருக்கு முக்தி மேலே ஆசை இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, கவலை இல்லை. நீ வந்து எல்லா கேஸ்லேயும் வந்து நீ வந்து பகவான் வாசுதேவ கிருஷ்ணாவுக்கு சரண்டர் ஆயிடு, அவரை வணங்குன்றாங்க. ஸோ பாகவதம் 2.3.10 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அகாம சர்வா காமோவா மோக்ஷ காம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன யஜேத புருஷம் பரம். சில ஸ்லோகாஸை வந்து ஞாபகப்படுத்திக்கோங்க, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகாஸ். ஏன்னா இது வந்து பேஸ் நாலேஜ். ஸோ சில நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னா நம்ம யாருக்கா சொல்கிறச்ச நல்லா இருக்கும். புரியுதுங்களா? அதனால தான் எல்லாத்தையும் நம்ம மனப்பாடம் பண்ணிக்க வேண்டாம். சிலது மட்டும் முக்கியமானது மட்டும் அவங்க சொன்னான்னா அவங்களுக்கு நல்ல திருப்தியாக இருக்கும். அதனால தான் அகாம சர்வ காமோவா மோக்ஷ காம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன யஜேத புருஷம் பரம். Less intelligent people who have lost this spiritual sense takes shelter of demigods for immediate fulfillment of material desires. ஸோ ரொம்ப புத்தி கூர்மை இல்லாதவங்க, ஏன்னா நான் இந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்களா, தமிழ் டிரான்ஸ்லேஷன், அவங்க சொல்கிறத வச்சு நான் சில வார்த்தைகள் யூஸ் பண்ணுறேன். தப்பாக இருந்தால் நீங்கள்லாம் கரெக்ட் பண்ணலாம், நான் அதை பற்றி எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஐ பி ஹாப்பி. ஸோ இந்த புத்தி கூர்மை கம்மியாக இருக்கிறவங்க வந்து யாருக்கெல்லாம் ஓகே அந்த ஆன்மீக குறைபாடு இருக்கோ அவங்கெல்லாம் ஓகே, அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம்? அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணலான்னு இல்லை, அவங்கெல்லாம் பண்ணுறது என்னன்னா, அவங்க வந்து அந்த தேவதர்களுக்கு அவங்கள அணுகி போவாங்க. ஏன்னா உடனே அவங்களோட பௌதிக ஆசைகள்லாம் நிறைவேறும்ல. அந்த கிருஷ்ணருக்கு, ஐ மீன் வாட் யூ கால் தட், விநாயகர்கிட்ட போவாங்க. இது நடந்துச்சுன்னா எனக்கு நல்லதாக, எனக்கு இன்னைக்கு வந்து இத்தனை தேங்காய் உடைக்கிறோம். சில பேர் அந்த பழனிக்கு போகலாம், முருகரை வேண்டலாம், அப்படிலாம் நான் நிறைய பேர் சொல்கிறது கேட்குறேன். ஸோ ஏன்னா இந்த தேவதர்கள்கிட்ட போயிட்டோன்னா அவங்களுக்கு இம்மீடியட்டாக அவங்களுக்கு அந்த விஷயம் நடந்துருது. ஏன்னா இம்மீடியட்டாக அவங்களுக்கு ஆசைகள் தீர்றதுனால அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் ஜென்ரலி such people do not go to the supreme personality of God because they are in the lower modes of nature, and therefore that is ignorance and passion, and therefore worship various demigods. பொதுவாக பார்த்தோன்னா இந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து கிருஷ்ணர்கிட்ட வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப தாழ்ந்த அந்த குணங்களில் இருக்காங்க, எங்கள் தமோ குணத்துலேயும் அப்புறம் ரஜோ குணத்தில். ஸோ அவங்க வந்து எப்போதுமே வந்து இந்த தேவதர்களை தான் வணங்குவாங்க. ஓகே, following the rules and regulations of worship they are satisfied. அவங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நியமங்கள் ஃபாலோ பண்ணி அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. The worshippers of demigods are motivated by small desires and do not know how to reach the supreme goal, but a devotee of the supreme lord is not misguided. ஸோ இந்த தேவதர் வழிபாடு பண்ணுறாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன ஆசைகளால் வந்து தூண்டப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து எப்படி அந்த உயர்ந்த அந்த அந்த கோல் ஓகே அதை குறிக்கோளை ரீச் பண்ணணுன்ட்டு அவங்களுக்கு தெரியல. ஆனால் ஏன்னா அவங்க வந்து சின்ன சின்ன ஆசைகளால் அவங்க வந்து இந்த மாதிரி தேவதர்கள்கிட்ட போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து உயர்ந்த அந்த குறிக்கோள் தெரியாதனால, பகவான் தான் கிருஷ்ணா தான் உயர்ந்த இதுன்ட்டு அவங்களுக்கு தெரியல. பட் ஆனால் அந்த கிருஷ்ண பக்தர் என்ன பண்ணுவார், அவர் எந்த நேரத்துலையும் அவர் வந்து தட்டு தடமாற மாட்டார், தப்பான பாதையில் போக மாட்டார். பிகாஸ் in Vedic literature there are recommendations for worshipping different gods for different purposes. ஏன்னா இப்போ நம்ம வேதங்களில் எடுத்துட்டோம்னா அதில் கர்ம காண்டால ஓகே, இப்போ நம்ம சில டைம் உபாசன காண்டால கூட சொல்லலாம். ஓகே, அதை விடுங்க. கர்ம காண்டால மெயினாக
செக்ஷனில் வந்து இந்த தேவதர்கள் வழிபாடு எப்படி எப்படி பண்ணுறது அதெல்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் இது பண்ணிங்கன்னா இது வரைக்கும் இது கிடைக்கும் அது கிடைக்கும் சொல்கிறதால அவங்க அதுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க. தட் இஸ் a diseased man is recommended to worship the sun. யார் ஒருத்தருக்கு வந்து வியாதி இருக்கோ அவங்கள வந்து நீ வந்து சூரியனை வணங்குன்னு சொல்கிறாங்க அந்த வேதங்களில். ஸோ அப்படி அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த கர்மகாண்டா வேதாவில் இருக்கிற அந்த கர்மகாண்டா செக்ஷனை ஃபாலோ பண்ணுறாங்க. Those who are not devotees of the Lord think that for certain purposes demigods are better than the supreme Lord. யாரெல்லாம் பக்தரா இல்லாத இருக்காங்களோ ஓகேவா அவங்களாம் என்ன நினைக்கிறாங்க, சில காரியங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த தேவர்களை வணங்கினா நம்மளுக்கு இன்னும் நல்லது பகவான் கிருஷ்ணரை வணங்குறதை விடன்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. பட் a pure devotee knows that the supreme Lord Krishna is the master of all. ஆனால் யார் ஒருத்தர் தூய்மையான பக்தராக இருக்காங்களோ அவங்களுக்கு நல்லா தெரியும் கிருஷ்ணர் தான் முழு முதல் கடவுள் என்று, எல்லாருக்குமே இவர் தான் அதிபதின்ட்டு அவங்களுக்கு தெரியும். இந்த சைத்தன்ய சரிதாமிருத ஆதி 5.142 இது செட் ஏகலே ஈஸ்வர கிருஷ்ணா ஆர சப பிருத்யா. ஸோ சைத்தன்ய சரிதாமிருத ஆதி லீலாவில் வந்து 5th சாப்டரில் 142 ஸ்லோகாவில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, only the supreme personality of Godhead Krishna is master and all others are servants. கிருஷ்ணா மட்டும்தான் அதிபதி, மற்ற எல்லாருமே அவருக்கு கீழே வேலை செய்கிறவங்க தான், மற்ற எல்லா தேவதர்கள். ஓகே, ஸோ இதெல்லாம் படித்தாதானே நம்மளுக்கு தெரியும், படிக்கலான்னா நம்மளுக்கு எப்படி தெரியும்? Therefore a pure devotee never goes to demigods for satisfaction of his material needs. ஸோ ஒரு பியோர் பக்தர் வந்து இந்த மாதிரி தேவதர்களுக்கு போய் வணங்க மாட்டாங்க. ஓகேவா? It depends on the supreme Lord. அவர் எப்போதுமே பகவான் கிருஷ்ணர் மேலே தான் ஆதாரப்பட்டு இருப்பார். And the pure devotee is satisfied with whatever he gives. ஸோ கிருஷ்ணர் இவ்வளோ தான் கொடுத்தாலும் அதை பற்றி அவர் சந்தோஷமாக இருப்பார். அவரோட ஆசையெல்லாம் நிறைவேறலன்னா கூட பரவாயில்ல, எனக்கு கிருஷ்ணா கொடுக்குறதே எனக்கு போதும் அப்படின்ட்டு அவர் சந்தோஷமாக இருப்பார். அவ்வளோதான். ஸோ நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே மாதாஜி இதுல ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஆட் பண்ணலாமா மாதாஜி? சொல்லுங்க மாதாஜி, ரொம்ப வெல்கம். பக்தி ரசாமிரத சிந்துல சொன்னீங்களே மாதாஜி, பக்தி gives bhakti fulfills material desire, gives mukti, and Krishna gives himself to devotees. மூணு சொன்னீங்களே மாதாஜி. ஆமா ஆமா, அதனால பக்தி இஸ் சுப்பீரியர்னு சொல்ல வரேன். ஆமா மாதாஜி, ஆமா கண்டிப்பா. ஓகே, ஸோ அதனால நம்ம டெமிகாட்ஸ்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆமா ஆமா, இப்போ நம்ம நிறைய பக்தர்கள் வீட்டில் பார்த்தா கூட அவங்க சாய்பாபா வச்சிருப்பாங்க, ஏதேதோ வச்சிருப்பாங்க, லக்ஷ்மி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இன்னும் அந்த ஃபுல்லாக கன்வின்ஸ் ஆகலை கிருஷ்ணர் மேலே. ஸோ இந்த மாதிரி நாலேஜ் வர வர அவங்களுக்கு அது தெரியும். இது வந்து பேசிக் பகவத்கீதாலேயே இருக்குது, நம்ம நிறைய புக்ஸ் கூட படிக்க வேண்டாம், இதை உருப்படியாக படித்தோன்னா நம்மளுக்கு புரியும். ஸோ நான் ஏன் இதுக்கு வந்தேன்னா அந்த 4 தரோவை தெரியறதுக்காக வந்தேன். நம்ம பக்தி ரசாம சிந்துல வந்து இப்போ இன்றைக்கி ஆரம்பித்த இந்த வேர்ஸ் 1.2.20 to 21 நம்ம பகவத்கீதா 7.16.20 பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்காங்களே, அதுக்கு அடுத்து இதுக்கு போகணுன்னா இதை பற்றி நல்ல டீப் நாலேஜ் வேணுன்றதுக்காக தான் வந்தேன். அதனால் நான் இனி இதில் கண்டினியூ பண்ணல. நான் கமெண்ட்ரிக்கு போட்டால் ஐ திங்க் கீதா பூஷன் அண்ட் சாரத வர்ஷினி டீகா கிண்டலில் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் நானே படித்து சொல்லட்டா? உங்களுக்கு பரவாயில்லையா? ஓகே, இப்போ நான் வந்து கீதா பூஷன் ஒரு நிமிஷம் இந்த புக் எடுத்துன்னு வரேன். நான் சாரத வர்ஷினி டீகா எடுத்துன்னு வரேன். ஹரே கிருஷ்ணா. யாரெல்லாம் வேலை பண்ணிக்கணுமோ அவங்களாம் போகலாம். ரொம்ப சாரி. ஓகே, நான் இப்போ 16 படிக்கிறேன், கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா இதுக்கு கிண்டில் இல்லை. கிண்டில் ஒரு வாட்டி நான் பார்க்குறேன் இருக்கான்னு. இல்லை, நான் ஒரு வாட்டி பார்க்குறேன், எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, இல்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு நான் ஏற்கனவே பார்த்தேன். ஓகே, ஸோ நான் இதை படிக்கிறேன், கேளுங்க.
4 types of religious persons worship me, O Arjuna: the sufferer, the inquirer, the enjoyer and the jnani. 4 விதமான ஆட்கள் வந்து என்னை வந்து வணங்குறாங்க. யாரெல்லாம் துன்பத்தில் இருக்காங்களோ, யாரெல்லாம் வந்து அந்த ஆர்வமாக இருக்காங்களோ, ஓகேவா. அப்புறமா வந்து ஞானத்தை பற்றி, தட் இஸ் என்ன ஏதுன்ட்டு, ஓகே. அப்புறம் வந்து யாரெல்லாம் அந்த பௌதிக விஷயத்தில் வந்து ரொம்ப அனுபவிக்கணுன்றவங்க. அப்புறம் அந்த ஜானி, இந்த 4 பேர். தென் ஹூ வர்ஷிப்ஸ் யூ, அப்போ யார் வந்து உன்னை வணங்குறாங்கன்னு கேள்வி கேட்குறாங்க. 4 விதமான ஆட்கள், ஓகே. யாரெல்லாம் வந்து இந்த வர்ணாசிரமா, நான் இங்கிலீஷில் படிக்கிற பதில் அப்படியே டைரெக்டாக தமிழில் சொல்கிறேன், உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஸோ யாரெல்லாம் வந்து இந்த வர்ணாசிரமா ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, ஓகே, சுக்ரித்தினா. ஸோ அதில் வந்து சில பேருக்கு வந்து இந்த நிறைய துன்பங்கள் வரும்ல. எந்த மாதிரி துன்பங்கள்னால், இந்த ஃப்ரம் கெலாமிட்டிஸ், நிறைய கெலாமிட்டிஸ் லைக் சிக்னஸ், அவங்களுக்கு வந்து சிக்னஸ் வருது, ஓகே. அப்புறம் சில பேருக்கு வந்து சம் டிசைர் நாலேஜ் ஆஃப் ஆத்மா, ஓகே, ஆர் டிசைர் நாலேஜ் ஆஃப் ஸ்கிரிப்சர்ஸ் வித் கிராமர். சில பேருக்கு வந்து அந்த ஆத்மா பற்றி நாலேஜ் வேணும், ஓகே, ஆசைப்படுறாங்க, அந்த ஜானிஸ், ஓகே. அப்புறமா வந்து இப்போ நான் இதுக்கு வந்ததுனால எவ்வளோ நல்ல இன்ஃபர்மேஷன் வருது பாருங்கள், எவ்வளோ டீட்டெயிலாக வருதுன்ட்டு. யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கேளுங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லைனா பரவாயில்ல, நீங்கள் யூ கேன் லீவ். ஸோ யாருக்கெல்லாம் வந்து அந்த 2வது கேட்டகரி வந்து யாருக்கெல்லாம் அந்த ஆத்மா மேலே நாலேஜ் வேணுமோ, நான் ஆத்மா பற்றி அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இருக்கோ, ஆர் அவங்க வந்து கிராமர் ஸ்கிரிப்சர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இருக்கிறவங்க, ஓகேவா. அண்ட் ஸோ இந்த மாதிரி ஆசைகள் இருக்கிறவங்க. அண்ட் சம் டிசைர்ஸ் என்ஜாய்மெண்ட் இன் திஸ் லைஃப். சில பேருக்கு வந்து 3வது அவங்களுக்கு வந்து இந்த ஜென்மத்தில் வந்து அவங்களுக்கு என்ஜாய் பண்ணணும் பௌதீக விதமாக, அந்த மாதிரி. அந்த நெக்ஸ்ட் வித் எந்த மாதிரி ஆசைகள், நிறைய லேண்டு அவங்க வச்சுக்கணும், நிறைய யானைகள், அப்புறமா குதிரைகள், அப்புறமா நிறைய பெண்களோட தொடர்பு, அப்புறம் நிறைய கோல்டு, ஓகே, இந்த மாதிரி இதில் பற்று இருக்கும், பௌதீக பற்று. 3வது கேட்டகரி இவங்க எல்லாரும் என்ன வணங்குவாங்க. ஸோ இந்த 3 பேரையும் வந்து சகாம கிரகஸ்தாஸ்ன்னு சொல்கிறாங்க. நிறைய மழை வருது, உங்களுக்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கா நான் பேசுறது? இங்கே பயங்கரமாக மழை கொட்டுது, உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது? பரவாயில்ல, கேட்குதா நான் பேசுறது? கேட்குது மாதாஜி. ஓகே ஓகே, ஏன்னா அவ்வளோ சத்தம் இருக்குது பேக்ரவுண்டில். ஸோ இவங்க 3 பேரையும் வந்து சகாம கிரகஸ்தாஸ்ன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ கிளாரிட்டி வந்துச்சு பாருங்களேன் விஷ்ணா சக்கரவர்த்தி இது எடுத்த உடனே. ஸோ அவர் வந்து 2வது ஆளை வந்து அவர் வந்து ஆத்ம ஜானிஸ்ன்னு போட்டுறாரு, ஓகேவா. ஏன்னா இவங்க வந்து இல்லைன்னா இவங்களுக்கு வந்து நிறைய வேறு ஸ்கிரிப்சர்ஸை பற்றி நாலேஜ், நம்ம பக்தி ஸ்கிரிப்சர்ஸ் இல்லாமல் வேறு ஸ்கிரிப்சர்ஸை பற்றி நாலேஜ் வேணும், இல்லைன்னா இந்த கிராமர் அந்த மாதிரி ஸ்கிரிப்சர்ஸை பற்றி நாலேஜ் வேணும்னு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரையும் வந்து சகாம கிரகஸ்தாஸ் என்ற ஒரு கேட்டகரியில் போட்டுறாங்க, ஓகே. ஏன்னா இவங்களுக்கு ஏதோ ஒன்று வேணும், சகாமா நிஷ்காமா. சரி, நான் திருப்பி பகவத்கீதா இருக்குது, உங்களுக்கெல்லாம் இப்போ ஆல்ரெடி ஐடியா இருக்குது. நம்ம ஆசைகள் ஏதாவது ரிசல்ட்டை நோக்கி நம்ம ஒரு வேலை பண்ணினோம்னா காரியம், அதை வந்து சகாமான்றோம். நிஷ்காமானா நிஷ்னா இல்லாத, ஆசைகள் இல்லாத, நிஷ்காமான ஆசைகள் இல்லாத, நமக்கு எந்த ஒரு இது எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம ஒரு காரியம் பண்ணுறோம், அது நிஷ்காம கர்மா, ஓகே. நான் டீட்டெயிலாக ஃபஸ்ட்லேருந்து எடுக்கச்சு சொல்கிறேன், இப்போதைக்கு இந்த ஐடியா வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ பக்தி ரசம் சிந்துவில் ஃபார்வர்டாக போகணுன்னா இந்த நாலேஜ் வேணும், தரோ நாலேஜ் வேணும். ஸோ இப்போ வந்து 4வது கேட்டகரிக்கு போகிறாங்க. த 4th டைப், த ஜானி, எ சன்யாசி வித் அ பியோர் ஹார்ட் ஹூ வர்ஷிப்ஸ் மீ இஸ் டிவோஷன் இஸ் நிஷ்காமா வித்வுட் மெட்டீரியல் டிசைர். ஸோ 4வது கேட்டகரி த ஜானி வந்து, ஓகே, ஒரு சன்னியாசியாவாக இருக்கலாம், அவருக்கு வந்து நெஞ்சில் கலங்கம் இல்லாமல் இருக்கலாம், அவர் வந்து என்னை வந்து பக்தியோடு அவர் வந்து வணங்குறாரு. இவர் வந்து நிஷ்காமா, இவருக்கு எந்த ஆசையுமே இல்லை, அவருக்கு எந்த பௌதிக ஆசையும் இல்லை. ஸோ இந்த 4 விதமான பக்தர்கள், ஓகேவா, இவங்க வந்து பிரதானி பூத பக்தி. ஸோ இவங்களுக்கு வந்து பக்தி தான் முக்கியமான அந்த காம்பனண்ட் இவங்க இதில். ஸோ அவங்க அதனால் இவங்களை வந்து நம்ம வேறுபடுத்தி பார்க்குறோம் அப்படின்னு என்யூமரேட்டட். இங்கே வந்து அந்த தகுந்த மாதிரி இங்கே லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. இதில் வந்து இந்த முதல் 3 டைப்ஸ் வந்து இவங்களை வந்து ஹேவ் கர்ம மிஸ்ர பக்தி. இவங்க பக்தியில் என்ன இருக்குது, இவங்களுக்கு கர்ம மிஸ்ரா இருக்குது இவங்க பக்தியில், ஓகேவா. ஸோ கர்ம மிஸ்ரனா அவங்க பக்தியில் வந்து கர்ம சேர்ந்துருக்கு. இன்னும் பாருங்கள், நம்ம இதுக்கு முன்னாடி ஆத்மா இதுன்னு நினச்சோம், அதுக்கு இன்னும் கிளாரிஃபிகேஷன் இன்னும் கொடுக்குறாங்க. அதுதான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது, புரியுதுங்களா. ஸோ அதனால் ஃபுல்லாக படிச்சுட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். ஸோ என்ன சொல்கிறாங்க, ஆஃப் தீஸ் த ஃபர்ஸ்ட் 3 டைப்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் ஆஃப் கர்ம மிஸ்ர பக்தி. இதில் அந்த 3 பேருக்கு வந்துட்டு என்ன இருக்குது, அவங்களுக்கு கர்ம மிஸ்ர பக்தி இருக்குது, கர்மாவை அவங்க மிக்ஸ் பண்ணுறாங்க பக்தியில். ஆஃப் தீஸ் த ஃபர்ஸ்ட், ஓகே.
The fourth type is Jnana Mishra Bhakti. எவ்வளோ நல்லா சொல்கிறாங்க பாருங்களேன். ஸோ அந்த 4வது கேட்டகரி ஆளுக்கு வந்து தியானா மிக்ஸ் பண்ணுறாரு அந்த பக்தியில். இதுதான் அங்கே வரும் நம்ம பக்தி ரசாம சிந்துவில் அந்த குமாராஸ்லாம். அதனால நீங்கள் கவனமாக கேட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப சாரிங்க, கிண்டல் இருந்தால் நான் போட்டிருப்பேன். கிண்டல் இல்லை இதுக்கு. நான் இதுக்கு முன்னாடி பார்த்தேன், அப்போ கிண்டல் இல்லை. இப்போ நான் இப்போ போய் தேடினா உங்கள் டைம் வேஸ்ட் ஆகும். அதனால நான் இப்போ போகல. ஸோ ஆனாலும் நான் சொல்கிறது வச்சு நீங்கள் கஷ்டமாக இருக்குல்ல, இது இல்லாமல் பரவாயில்லையா உங்களுக்கு எல்லாருக்கும்? சொல்லட்டா வேண்டாமா? ஃபர்ஸ்ட் ஒரு 3 பேர் இருக்காங்கல்ல மாதாஜி, அதாவது துன்பப்படுறவங்க, அப்புறம் ஆத்ம ஞானம் வந்து எடுத்துக்கிறவங்க, அந்த ஆத்ம ஞானி, அதுக்கப்புறம் மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட், இந்த 3 பேருமே கர்ம மிஸ்ர பக்தி பண்றவங்க தானா? ஆமா ஆமா அப்படி சொல்றாங்க. புரியுதா? புரியுது மாதாஜி. இந்த 4வது இருக்கிற இந்த ஞானி தான் ஞான மிஸ்ர பக்தி பண்றவர், அப்படித்தானே மாதாஜி? கரெக்ட் மாதாஜி, அப்படிதான் சொல்றாங்க. இங்க நான் இங்கிலீஷ்ல ஒரு வாட்டி படிக்கிறேன் பாருங்க. These 4 types of devotees qualified for Pradhani Bhuta Bhakti. அப்படின்னா Pradhani Bhuta Bhakti-na in which Bhakti is the principal component. ஓகேவா? have been enumerated. இப்போ இவங்களை வந்து லிஸ்ட் போட்டு வைக்கிறாங்க. ஸோ இவங்களை பற்றி பேசுகிறாங்க. of these இதில் வந்து the first 3 types of persons have karma mishra bhakti. ஸோ இந்த 3 பேருக்கு வந்து கர்ம மிஸ்ர பக்தி இருக்கு. ஓகே. The fourth type is Jnana Mishra Bhakti. இந்த 4வது இந்த ஜானி சொல்றாங்கல்ல, அவருக்கு Jnana Mishra Bhakti இருக்கு. இவர் ஃபுல்லா ஜானி இல்லை, ஏன்னா பக்தி பண்றாங்கல்ல. ஸோ அதனால இந்த 4வது கேட்டகரியை வந்து Jnana Mishra Bhaktiன்னு சொல்றாங்க. Later in the book, Yoga Mishra Bhakti will also be described in verses like Sarva Dwarani Samyamya, Bhagavad Gita 8.12. ஸோ இதை பற்றி எனக்கு இப்போ நான் டீப்பாக போகிறதில்லை. நான் என்னோட இது வந்து நான் உங்களுக்கு பக்தி ரசாம சிந்துல அந்த 20 to 21 வேர்ஸ்க்கு எனக்கு வந்து இந்த 17th சாப்டரில் எனக்கு 16 to 20 வேர்சஸ் தான் வேணும். ஸோ இதெல்லாம் நான் வந்து பகவத்கீதா சொல்கிறச்ச யோகா மிஸ்ர பக்திக்கெலாம் போகிறேன். பட் இருந்தாலும் இங்கே சொல்கிறதுனால கேட்டுக்கோங்க. ஸோ இந்த இப்போதைக்கு வந்து நாங்கள் வந்து இந்த கர்ம மிஸ்ர பக்தி ஞான மிஸ்ர பக்தி தான் பேசுகிறோம். ஏன்னா அந்த 3 பேர் கர்ம மிஸ்ர பக்தியில் இருக்காங்க. 4வது வந்து அந்த கேட்டகரியில் வந்து அவர் ஞான மிஸ்ர பக்தியில் இருக்கார். இப்போதைக்கு நம்ம யோக மிஸ்ர பக்தி பற்றி பேசல, ஏன்னா அது அப்புறமா பகவத்கீதா 8th சாப்டர் போகுது. நம்மளுக்கு அதை பற்றி சம்மந்தம் இல்லை. ஓகே. நான் இப்போ இதை பற்றி ஐ எம் கன்ஃபைன் டு த டாபிக். நான் ரொம்ப போனேன்னா அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கணும். பட் கேவல பக்தி unmixed with karma or jnana was also described in the beginning of this chapter with the words மை ஆசக்த மன பார்த்தா. அப்படின்னா இதுக்கு முன்னாடி பியோர் கேவல பக்தினா பியோர் பக்தி. அப்படின்னா என்னது? இந்த கர்மாவும் ஜானாவும் மிக்ஸ் பண்ணலை. இதை பற்றி இந்த சாப்டர் பிகினிங்கில் பார்த்தோம். ஓகே. அதை பற்றி விட்டுருங்க, நான் எனக்கு வேண்டியது மட்டும் டீப்பாக போகிறேன். ஓகேவா? கேவல பக்தி வில் ஆல்சோ பி டிஸ்கிரைப்ட் இன் த 8th சாப்டர் வித் அனன்ய சேத சததம். இந்த கேவல பக்தியை பற்றி நம்ம 8வது சாப்டரில் கூட பார்க்கலாம். இந்த 9th வித் மகாத்மானஸ்து மாம் பார்த்தா. ஸோ இந்த கேவல பக்தி பியோர் பக்தி பற்றி 9th சாப்டர்லையும் பார்க்கலாம். அண்ட் வித் அனன்யா சிந்தயந்தோ மாம். ஓகே. இதுவும் 9th சாப்டரில் இருக்குது. ஸோ இப்போ கேவல பக்தினா என்னன்றது போக போக நம்ம 8th and 9th சாப்டர்ஸ் ஆஃப் பகவத்கீதாவில் பார்க்கலாம். The Lord describes these 2 types of bhakti. ஆனால் இப்போ கேவல பக்தினா என்னன்னு நமக்கு தேவை, அதனால நான் இதை கண்டினியூ பண்ணுறேன் இந்த 7.16 கீதா. ஓகே. The Lord describes these 2 types of bhakti, Pradhani Bhuta and Kevala Bhakti, in the middle 6 chapters of the Gita. So நம்ம கீதா பகவத்கீதாவை எடுத்துட்டோம்னா இதை வந்து 3 பிரிவுகளாக ஆக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு 6 சாப்டர்ஸ் வந்து ஓகே இது தனியாக யூஸ்வலாக நம்ம கர்மா இதுக்கு எடுத்துக்கிறோம். அந்த அடுத்த கடைசியில் இருக்கிற அந்த 13 to 18 சாப்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி கியானா. ஸோ இந்த நடுவில் இருக்குல்ல இந்த 7 to 12 இதுதான் பக்தி. ஸோ இப்போ நம்ம ஏதாவது ஒரு நல்ல வேல்யூபிள் ஒரு வைரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நம்ம கிட்ட, இல்லைன்னா தங்க நகைகளே வச்சுக்கோங்களேன் இருந்ததுன்னா நம்ம எப்படி வைப்போம்? அதை பத்திரமா ஒரு பெட்டியில் வைப்போம். சும்மா அப்படி எடுத்து போட்டுற மாட்டோம் இல்லைங்க. நம்ம எங்கேயாவது லாக்கரில் வைக்கிறோன்னா கூட ஒரு பெட்டியில் வச்சு தான் வைப்போம், ஒரு சின்ன ஜுவல் பாக்ஸில், நல்ல ஜுவல் பாக்ஸில். ஏன்னா இது ரொம்ப உயர்ந்த விலை இருக்குல்ல. அப்போ அந்த பாக்ஸ் வந்து நடுவில் இந்த நகைகள் இருக்குது, மேலே கீழே கவர் இருக்குல்ல, அந்த பாக்ஸோட கவர். ஸோ இந்த பக்தி தான் ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். ஓகேவா? பொக்கிஷம். அதனால இந்த 2 நடுவில் கவர் ஆகிருக்கு அதனால. ஓகேவா? ஸோ அதுவும் இல்லாமல் இந்த பக்தி தான் இந்த 2த்துக்குமே உயிர் கொடுக்குது. ஓகே. ஸோ அதனால் இதை நடுவில் எடுத்து போடுறாங்க வைக்கிறாங்க பகவத்கீதாவில். புரிஞ்சுதா? இந்த 7வது சாப்டர்லேருந்து 12வது சாப்டரில் தான் இந்த பக்தி அந்த பொக்கிஷம் நடுவில் இருக்குது.
Okay, the Lord discussed these types of bhakti, Pradhani Bhuti and Kevala Bhakti in the middle 6 chapters of the Gita. And 6 chapters இருக்குல்ல அதில் தான் இந்த பிரதானி அண்ட் கேவல பக்தி இந்த பியோர் பக்தி பற்றி பேசுகிறாரு. எங்கன்னா பக்தி தான் மெயினான இன்க்ரீடியன்ட். ஓகேவா? ஓகே, தேர்ட் டைப் ஆஃப் இவ்வளோ டீட்டெயிலாக போகலாமா வேண்டாமா? ஏன்னா அப்புறமா நீங்கள் அந்த டவுட் கேட்டானா ஒன்றுமே உங்களுக்கு புரியாது. அதனால தான் நான் டீப்பாக போகிறேன். எப்படியும் நீங்கள் பக்தி ரசாம்சத்துக்கு வந்துட்டீங்க, அப்போல்லாம் நீங்களாம் வந்து நல்ல ஆர்வம் இல்லை பக்தர்கள். ஸோ கேளுங்க, வேண்டான்னா யூ கேன் லீவ். ஓகே, உங்கள் இஷ்டம். ஆனால் மெனி பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட், ஸோ ஐம் ப்ரொசீடிங். A third type of bhakti, Guni Bhuta Bhakti, processes in which bhakti is a secondary element is seen in the karmis, jnanis and yogis who predominantly desire results for their actions, mukti and mukti. So, மூன்றாவது விதமான பக்தி இருக்கு. அது பேர் என்னன்னா குணி பூத பக்தி. ஓகே, ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? இந்த டேர்ம்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரதானி பூத பக்தி, அப்புறமா வந்து கேவல பக்தி, அப்புறமா இங்கே என்ன இன்னொன்று ஆட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ குணி பூத பக்தி. ஓகே, ஸோ அப்போ பிரதானி பூத பக்தின்னா மறந்துடாதீங்க. நான் திருப்பி நான் வந்து இதுக்கே பின்னாடி போக முடியாது. நீங்கள் வேணால் இந்த கிளாஸை திருப்பி கேட்டுக்கோங்க. ஸோ இந்த பிரதானி பூதி பக்தியில் என்னது? பக்தி தான் ஒரு பிரின்சிபல் காம்பனண்ட். ஓகேவா? ஸோ கேவல பக்தினா பியோர் பக்தி. ஓகே, அதில் வேறு எந்த காம்பனண்ட்டும் இல்லை. அப்புறம் மூணாவது பக்தி வந்து குணி பூத பக்தி. இதில் வந்து பக்தி வந்து செகண்டரி எலிமெண்ட்டு. புரியுதா? நம்ம எதையாவது தியானாவையோ இல்லை கர்மாவையோ ப்ரைமரி இதுவாக எடுத்துக்கிறோம். ஸோ இந்த குணி பூத பக்தி வந்து ஓகே, இதில் வந்து இது யார்கிட்ட பார்க்க முடியும்? கர்மீஸு, கியானிஸு, யோகிஸு. ஓகே, ஏன்னா இந்த கர்மீஸ் என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு புக்தி வேணும். கியானிஸ்க்கு முக்தி வேணும். ஓகே, அப்போ இந்த யோகிஸ்க்கெலாம் கூட முக்தி தான். ஓகேவா? அவங்களுக்கும் அந்த கோல் வந்து முக்தி தான். யாருக்கு? கியானிஸ்க்கும் யோகிஸ்க்கும், அஷ்டாங்க யோகிஸ்க்கும் வந்து முக்தி. கர்மீஸ்க்கு வந்து புக்தி, என்ஜாய்மெண்ட், மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட், லைக் ஸ்வர்காக்கு போகிறது, இல்லைன்னா இங்கே ஏதோ ஆசைகள், பௌதிக ஆசைகள். புரிஞ்சுதா? ஸோ இது வந்து குணி பூத பக்தி. இது மூன்றாவது விதமான பக்தி. இது வந்து பயங்கரமாக மழை பெய்யுது. அங்கங்கே தண்ணி போதான்னு ஒரு கதை 2 கதை போட்டு வந்துடுறேன். ஒரே நிமிஷம். ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் கேட்கலா? ஓகே ஓகே. ஸோ இந்த
ஓகே. ஸோ இந்த குணீபூத் இந்த பக்தியில பிரதானி பூத பக்தியை பத்தி இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன் மாதாஜி. இந்த என்னமா பிரதானி பூத பக்தி. Pradhani Guru. These 4 types of devotees qualified for Pradhani Bhuta Bhakti. யாரு நம்ம பேசணும்ல கீதால, the inquirers, இந்த துன்பப்படுறவங்க, the inquirer, the enjoyer and the ஞானி, இவங்க 4 பேரும் வந்து பிரதானி பூத பக்தியில இருக்காங்க. ஏன்னா these 4 types of devotees qualified for Pradhani Bhuta Bhakti, ஏன்னா in which Bhakti is the principal component have been enumerated. ஓகேவா? புரியுது மாதாஜி. ஓகே. இதுல வந்து of these the first 3 types of persons have karma mishra bhakti. ஸோ இவங்க கர்மாவையும் ஆட் பண்றாங்க. ஓகே, மிக்ஸ் பண்றாங்க. 4வது வந்து ஞான மிஸ்ர பக்தி, இவங்க ஞானாவும் மிக்ஸ் பண்றாங்க. ஆனா பிரின்சிபல் வந்து பக்தி, பிரின்சிபல் எலிமெண்ட் வந்து பக்தி. ஓகே. ஸோ கேவல பக்தினா அதுல எதுவுமே இல்லை, பியோர் பக்தி. அதுவே வந்து குணி பூத பக்தினா ப்ராசஸஸ் இன் விச் பக்தி இஸ் அ செகண்டரி எலிமெண்ட் இஸ் சீன் இன் த கர்மிஸ், ஜானிஸ் அண்ட் யோகிஸ். ஓகேவா? who predominantly desire results for their actions, bhukti and mukti. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ because of lack of predominance of bhakti and instead of predominance of karma, jnana or yoga, this guni bhuta bhakti it is not classified as bhakti. ஏன்னா இந்த குணி பூத பக்தி பண்றவங்களுக்கு வந்து ப்ரிடாமினன்ஸ் வந்து இப்போ கர்மிஸ்னா அதிகமாக கர்மா மேலே தான் பற்று, கொஞ்சம் பக்தி பண்ணுறாங்க. ஏன்னா பக்தி வந்து செகண்டரி எலிமெண்ட்டாக இருக்குது. தியானிஸ் வந்து அதிகமாக தியானம், கொஞ்சோண்டு பக்தி. ஓகே. அஷ்டாங்க யோகா பண்ணுறவங்களுக்கு அதிகமாக அந்த யோகா மேலே பற்று, கொஞ்சமாக பக்தி. ஸோ அதனால திஸ் குணீபூத பக்தி இஸ் நாட் கிளாஸ் அஸ் பக்தி. அதனால இதை வந்து பக்தியாக கிளாஸிஃபை பண்ண மாட்டேன்றோம். கிளாஸிஃபையே பண்ண முடியாது அப்படின்னு விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கர் சொல்றாரு. as things should be classed by predominance. யாருக்காவது புரியலன்னா கவலைப்படாதீங்க, பொறுமையாக கேளுங்க தயவுசெய்து. ஏன்னா பக்தி ரசம் சிந்துல நான் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக அந்த சொன்ன வேர்ட்ஸ்க்கு இன்னும் அட்வான்ஸாக போகணும்னா இதை புரிஞ்சாதான் யார் அவங்க சொல்கிறாங்கன்னு புரியும். பேஸ் புரியாமல் நம்ம போய் என்ன பிரயோஜனம், புரியுதா? அதனால கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, தயவு செஞ்சு ஃபெட் அப் ஆகிடாதீங்க. ஓகே. ஸோ as things should be classed by predominance of quality, these processes are classed as karma, jnana and yoga, and the practitioners are not classed as bhaktas but as karmis, jnanis and yogis. ஏன்னா இங்க வந்து அவங்க வந்து இந்த அதிகமாக கர்மா பண்றாங்க, அப்போ வந்து அவங்கள சும்மா கொஞ்சம் பக்தி பண்றவங்கள கர்மீஸ்ன்னு சொல்லணும். ஓகே. அதிகமாக தியானா பண்றாங்க, சும்மா கொஞ்சம் பக்தி பண்றவங்கள வந்து தியானிஸ் சொல்றோம். யாரெல்லாம் ஒரே அஷ்டாங்க யோகா மேலே ப்ரிடாமினன்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சோண்டு பக்தி பண்ணுறாங்களோ அவங்கள யோகிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ the result of sakama karma is swarga, the result of nishkama karma is jnana yoga, and the result of jnana and ashtanga yoga is nirvana moksha, impersonal liberation. ஸோ இப்போ நம்ம சகாம கர்மானா நம்மளுக்கு அந்த பௌதீக பற்று இருக்கிறதுனால இது பண்ணினா எனக்கு இது வரும், அந்த பற்றோடு பண்ணினோன்னா அது எனக்கு வந்து ஸ்வர்காக்கு போகணுன்னு ஆசை இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ஜோதிஷ்டமாக இதெல்லாம் பண்ணுறோம், யாகெல்லாம். ஆனாலும் கொஞ்சம் பக்தி பண்ணாதான் ஸ்வர்காக்கு போக முடியும். ஓகேவா? அவங்க வந்து ஸோ நம்ம அந்த சகாம கர்மாவோட ரிசல்ட் என்ன, கோல் என்னது, ஸ்வர்கா. ஓகே. அப்புறமா இந்த நிஷ்காம கர்மா பண்ணுறாங்கல்ல, நம்ம பகவத்கீதா நான் ஃபர்ஸ்ட்லேருந்து வந்து உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு பற்று இல்லாமல் அவங்க எந்த ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்க்காம அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க, புரியுதா? அதை வந்து அது வந்து பண்ணினான்னா அவங்க என்ன வர்றாங்க, அவங்க சத்வகுணாக்கு வந்துடுறாங்க. ஓகே. சத்வகுணா தியான யோகாவுக்கு குவாலிஃபிகேஷன் தகுதி என்ன, சத்வகுணாவில் இருக்கணும். ஸோ அப்போ அவங்க தியான யோகாவுக்கு அவங்க தகுதி ஆகிறாங்க. ஓகே. நிஷ்காம கர்மா பண்ணினான்னா அவங்க சத்வகுணாக்கு வராங்க, அப்போ அவங்க தியான யோகாவுக்கு தகுதி ஆகிறாங்க. ஸோ அதனால ஓகே. ஸோ அது அவங்களோட குறிக்கோள் என்னது, முக்தி. ஃபைனலி தே ஆர் merging, okay, in the Supreme Lord, the Aruva Brahmanla, so Supreme Lord's energy. Okay ma? So Ashtanga Yoga வந்து நிர்வாண மோக்ஷா, அவங்க கூட வந்து அந்த அருவ பிரம்மன்ல ஐக்கியமாயிடுறாங்க. ஓகேவா? அஷ்டாங்க யோகா, impersonal liberation. So and the result of jnana and ashtanga yoga is nirvana moksha, impersonal liberation. nirvana moksha இது கிளியரா சொல்றாங்க. அப்பனா impersonal liberation, புரியுதா? நம்மளுக்கும் பக்தர்களுக்கும் நம்மளுக்கும் வந்து முக்தி கிடைக்கும். ஆனால் நம்ம முக்தி என்னது, நம்ம வந்து சாலோக்கியா, நம்ம வந்து கிருஷ்ணர் லோகத்துக்கு போயிடுவோம். ஓகேவா? ஏன்னா
அப்போதானே நம்ம வந்து நல்ல கிருஷ்ணருக்கு நெருக்கமாக நம்ம அவரோட லோகத்தில் இருந்தால் தான் சாமீப்பியா, அவர் கிட்ட இருந்தால் தான் அதுவும் வரும், நமக்கு அந்த முக்தியும் வரும். சாமீப்பியானா கிட்ட இருக்கிறது, சாலோக்கியானா கிருஷ்ணலோகத்தில் இருக்கிறது, சாரூப்பியானா கிருஷ்ணர் மாதிரி ஒரு ஃபார்மு. அஃப்கோர்ஸ் நம்ம வந்து மாதுரியா நம்ம கான்ஜுகல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோன்னா அப்போ நம்மளுக்கு மாதுரி ரசம் இருந்ததுன்னா நம்ம வந்து கோபி உடல் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி கோபி உடல் இல்லைன்னா கோபர் உடல் கிருஷ்ணர் மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு அதே மாதிரி ஆன்மீக ரூபத்தில் அந்த மாதிரி உருவம் வரும் நம்மளுக்கு. ஓகே, அது சாரூப்பியா. ஓகே, ஸோ அப்புறமா சாஷ்டினா அதே மாதிரி பவர்ஸ், கிருஷ்ணர் மாதிரியே பவர்ஸ் அதே லெவலில் இல்லை, குவாலிட்டேட்டிவ்லி சேமாக கொஞ்சோண்டு வரும். கிருஷ்ணர் மாதிரி நம்மளுக்கு குவாலிட்டிஸ் வரும், அது சாஷ்டி. இந்த 4 விதமான முக்திகள் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். நம்மளுக்கு பிரேமா வந்துருச்சுன்னா நம்ம அதெல்லாம் நம்ம வந்து வேணும்னு நம்ம கேட்குறதே இல்லை. ஏன்னா இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம நல்ல சேவையில் ஈடுபாடு பண்ணலாம் கிருஷ்ணருக்கு. ஓகே, கிருஷ்ணர் வேற, நம்ம வேற. ஓகே, ஆனால் இந்த யோகிஸ், இந்த தியானிஸும் இந்த அஷ்டாங்க யோகிஸ்லாம் வந்து நிர்வாண மோக்ஷா வந்துடும். சாயுஜ்ய முக்தி, ஏகாத்ம முக்தின்றாங்கல்ல, ஏகாத்மா ஒன்றாயிடுவோம் நம்ம அந்த ஒளியில். அப்போ நம்மளுக்கு ஒரு தனி இதுவே இல்லை, ஒரு தனித்துவமே இல்லை, புரியுதா? அங்கே வெறும் அந்த கான்ஷியஸ்னஸ் உணர்வு மட்டும்தான் இருக்குது. அப்போ அதை வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு வந்து துன்பங்கள் இல்லை, லாஸ் ஆஃப் சஃபரிங் தான் அங்கே இருக்கிறது. நம்மளுக்கு நிம்மதி கிடைக்கும் இந்த பௌதிக சம்சாரத்துலேருந்து, அவ்வளோதான். அதனால் என்ன பிரயோஜனம்? ஓகே, அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. The results of the 2 types of pradhani bhuta bhakti are described as follows. So இந்த 2 விதமான பிரதானி பூதி பக்தியில் வந்து என்னன்ட்டு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. இப்போ கேளுங்க கவனமாக. நம்ம கொஞ்சம் படித்தா கூட அதை நம்ம தரோவாக ப்ராப்பராக புரிஞ்சுட்டு போகிறது பெட்டர், புரியுதா? இல்லைன்னா தப்பாக நம்ம பக்தி பண்ணுவோம். இத்தனை புக்ஸ் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம இதை படிப்போன்றதுனால தான். அதனால் பொறுமையாக கேளுங்க தயவு செஞ்சு. ஸோ இந்த பிரதானி பூதி பக்தி பண்ணுறதுனால ஓகே 2 விதமான ரிசல்ட்ஸ் கிடைக்குது. அது என்னது? Among the types of pradhani bhuta bhakti, the first 3 are karma mishra bhakti. So அந்த பிரதானி பக்தியில் the first 3 are karma mishra bhakti. நம்ம 4 பேர் பார்த்துட்டோம்ல பிகினிங்கில், அந்த பிரதானி பூத பக்தி பண்ணுறவங்க. அதில் வந்து முதல்ல 3 பேரை வந்து கர்ம மிஸ்ர பக்தி ஆர் சகாம பக்தின்னு சொல்கிறோம். ஓகே, the result of this bhakti is attainment of the respective desires, deliverance from suffering. ஸோ இந்த பக்தி பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து அந்தந்த ஆசைகள், ரெஸ்பெக்டிவ் டிசைர்ஸ்னால், இப்போ நான் வந்து கர்மா பண்ணினான்னா என்னோட ஆசைகள் என்னது? ஸ்வர்கா போகிறதுக்கு. நான் வந்து இப்போ தியானம் பண்ணால் என்னோட ஆசை என்னது? நான் முக்தி பெறணும். முக்தினா நிர்வாண முக்தி. ஓகே, இது இம்பர்சனல் லிபரேஷன், அருவ பிரம்மனில் ஐக்கியமாறுது. ஓகே, அதுவே நான் யோகா அஷ்டாங்க யோகா பண்ணான்னா அதுக்கும் வந்து நிர்வாண முக்தி தான் என்னோட குறிக்கோள். ஓகே, ஸோ த ரிசல்ட் ஆஃப் திஸ் பக்தி இஸ் அட்டைன்மெண்ட் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் டிசையர்ஸ். ஸோ இப்போ டெலிவரன்ஸ் ஃப்ரம் சஃபரிங், ஒன்று வந்து எனக்கு துன்பங்கள்லேருந்து நான் வெளியே படணும், இல்லைன்னா அட்டைன்மெண்ட் ஆஃப் ஸ்கிரிப்சுரல் நாலேஜ் வித் மெட்டீரியலிஸ்டிக் மெத்தட். இல்லை 2வது ஆளுக்கு என்னது? ஃபஸ்ட் ஆளுக்கு வந்து துன்பங்கள்லேருந்து விடிவு பண்ணணும். ஓகே, அவர் ஃபஸ்ட் ஆள் இந்த லிஸ்ட்டில். இன்னொருத்தருக்கு வந்து அந்த சாஸ்திர நாலேஜ் வேணும். ஓகேவா? அந்த மெட்டீரியலிஸ்டிக் மெத்தடு, இந்த பக்தி சாஸ்திராஸ் இல்லை, புரியுதா? ஸோ அப்புறமா கெயின் ஆஃப் மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ். ஸோ அவங்களுக்கு நிறைய அந்த பௌதீக பெனிஃபிட்ஸ்னால் என்னது? அந்த பௌதீக ஆசைகள் அது வேணும், நிறைவேறணும். ஓகே, அந்த ஆதாயம், பௌதீக ஆதாயம். ஓகேவா? அண்ட் ஸோ அவங்களுக்கு வந்து துன்பங்கள்லேருந்து விடுபடணும், ஃபஸ்ட்டு கேட்டகரி அவங்களுக்கு. 2வது கேட்டகரி அவங்களுக்கு வந்து இது எல்லாமே இந்த, ஏன்னா இந்த பௌதிக விதமான ஸ்கிரிப்சர்ஸ்லாம் இப்போ ரிச் டேட் புவர் டேட் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணான்னா அதெல்லாம் வந்து பௌதீக விஷயத்தை பற்றி சார்ந்து இருக்குது. ஓகேவா? அந்த மாதிரியான சாஸ்திரங்கள் புக்ஸை படிக்கணும், நாலேஜ் கெயின் பண்ணணும் அவங்க இருக்காங்க. ஏன்னா பௌதீக விதமாக அவங்க வந்து ஆதாயம் பெறலான்ட்டு. ஓகே, அந்த 2 கேட்டகரிஸை பற்றி பார்த்துட்டோம் இப்போ. அண்ட் ஆஃப்டர் தட், பிகாஸ் த சுப்பீரியர் நேச்சர் of their object of worship, the Lord, those devotees attain liberation in the form of Salokya, attaining the same planet with predominance of happiness and power, Sukha and Aishwarya. Okay, அதுக்கப்புறமா ஏன்னா எதுவாக இருந்தாலும் அவங்க ஆசை, அவங்க யாரை வணங்குறாங்க? அவங்க கிருஷ்ணரை வணங்குறாங்க. அதனால கிருஷ்ணர் வந்து
ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கிறனால அவங்க ஆப்ஜெக்ட் கிருஷ்ணா வந்து உயர்ந்த நிலையில் இருக்கார், சுப்பீரியர் நேச்சர். ஓகே, ஸோ தோஸ் டிவோட்டிஸ் அட்டைன் லிபரேஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் சாலோக்கியா. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு முக்தி வரும் எந்த மாதிரினா சாலோக்கியா, அட்டைனிங் த சேம் பிளானட் வித் ப்ரிடாமினன்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் பவர்ஸ். அவங்களுக்கு வந்து சந்தோஷமும் இருக்கும், அவங்களுக்கு ஐஸ்வர்யாவும் வரும், தட் இஸ் அவங்களுக்கு நிறைய பவர்ஸும் வரும். And there is no fall down as in the case of exhausting enjoyment in Swarga as a result of karma. It will be said. So, இப்போ இதை நல்லா கேட்டுக்கோங்க. சாரி. The result of this bhakti is attainment of the respective desires. Okay, deliverance from suffering, attainment of spiritual knowledge with materialistic method, gain of material benefits. And after that, because the superior nature of the object of worship, the Lord, those devotees attain liberation in the form of salokya with predominance of happiness and powers. ஸோ இவங்க வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி ஆசை இருந்தாலும் அவங்க வணங்குறது யாரு? கிருஷ்ணரை. ஏன்னா கிருஷ்ணர் தான் ஹையஸ்ட் இது. அதனால அவங்களுக்கு வந்து அந்த கொஞ்சம் சந்தோஷமும் வரும். ஓகே, அவங்களுக்கு அந்த ஐஸ்வர்யாவும் கிடைக்கும். ஓகேவா? And there's no fall down as in the case of exhausting enjoyment in Swarga as a result of karma. ஏன்னா இவங்க வந்து பிரின்சிபல் இது வந்து பக்தி, இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கர்மா தான் மிக்ஸ் ஆயிருக்கு, புரியுதுங்களா? இந்த மாதிரி ஆசைகள். ஆனாலும் அவங்களுக்கு வந்து வணங்குறது யாரு? மெயினாக கிருஷ்ணரை. ஸோ அதனால அவங்களுக்கு இந்த ஆசைகளோட வரதுனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆசையும் வரும், அவங்களுக்கு அந்த ஐஸ்வர்யமும் வரும். அதுவும் இல்லாமல் அவங்க கீழே விட மாட்டாங்க. இப்போ வெறும் நம்ம சும்மா சொர்க்கத்துக்கு மட்டும் போனான்னா, ஓகே, நம்ம கர்மா மட்டும் பண்ணி, புரியுதா, கொஞ்சம் பக்தி பண்ணினோன்னா, அந்த குணி பூத பக்தி பண்ணோன்னா என்ன ஆகும்? நம்ம சொர்க்காவுக்கு போயிட்டோன்னா அது எவ்வளோ வரைக்கும் நம்மளுக்கு இருக்கோ அந்த பலன் அது வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நம்ம ஜிம்முன்னு கீழே விழுந்துருவாங்க அவங்க, புரியுதா? ஆனால் இந்த பிரதானி பூத பக்தி பண்ணுறாங்கல்ல இந்த 4 பேரும், யாருக்கு? கிருஷ்ணரை மெயினாக பண்ணிட்டு வணங்குறாங்க, மெயினாக பக்தி பண்ணுறாங்க, கொஞ்சம் இந்த ஆசைகள் ஆட் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? எவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து இவங்க ஆசைகளும் நிறைவேறுது. இப்போ துருவா அப்படி தானே பண்ணினாரு. ஓகே, நம்ம அங்கே பக்திரசாவசத்துக்கு போகிறச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதெல்லாம் தெரிஞ்சப்பமா நான் பக்திரசாவசத்துக்கு போனோன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ அது இல்லாமல் நான் உங்களுக்கு அதை எடுத்துகிட்டு இதுக்கு வந்திருக்கணுங்க, அப்போ தான் உங்களுக்கு இதோட அருமையை புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து இவங்களுக்கு அந்த ஆசைகள் இருந்தாலும் அவங்க வந்து பக்தி தான் பிரின்சிபல் எலிமெண்ட்டாக பண்ணுறாங்க. பிரதானி பூத பக்தி பண்ணுறதுனால இவங்களுக்கு வந்து இது எல்லாமே கிடைக்கும். ஓகே, பட் ஆனால் அவங்க வந்து அந்த அந்த ஆன்மீக அந்த இதில் ஸ்டேட்லேருந்து அவங்க கீழே விட மாட்டேங்கிறாங்க. அதுவே வந்து அவங்க பேசாமல் இந்த குணீபூத பக்தி பண்ணியிருந்தா, பிரின்சிபலாக வந்து கர்மாவே வச்சுட்டு கொஞ்சம் பக்தி ஆட் பண்ணியிருந்தா, சொர்க்காவுக்கு போயிருந்தா கூட அவங்க கீழே விழுந்துருவாங்க. ஓகே, so and there is no fall down as in the case of exhausting enjoyment in Swarga as a result of karma. ஏன்னா நம்மளுக்கு அது கிடைக்கிற பலன் எல்லாமே நம்ம பண்ணுற அந்த நல்ல புண்ணிய காரியங்கள் வரைக்கும் தான் நம்ம அந்த சொர்க்காவில் இருக்க முடியும். அதுக்கப்புறமா நம்ம அதெல்லாம் முடிஞ்சோடனே அந்த கோட்டா முடிஞ்சோடனே நம்ம டமாவும் கீழே விழுந்துட வேண்டியதுதான். அப்படியே ஒரு இது கூட இல்லை, அடுத்த செகண்டே விழ வேண்டியதுதான். ஆனால் இந்த இதில் பக்தியில் அந்த மாதிரி இல்லை. இட் வில் பி செட், those who worship me come to me. இப்போ துருவா வந்து எங்கே கீழே விழுந்தாரு? அவர் ஆசைப்பட்டாரு, ஆனால் அவர் பக்தி பண்ணினார். மெயின் பிரின்சிபல் எலிமெண்ட் பக்தி. இப்போ கிருஷ்ணா அவருக்கு அது கொடுத்தாரு, பட் அவர் கீழே விழலையே. புரியுதா உங்களுக்கு லைட்டாக? அந்த மாதிரி. ஸோ இதை நம்ம அங்கே பக்தி ரசம் சிந்துல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை பேஸ் ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, பேக்ரவுண்ட். இட் வில் பி செட், those who worship me come to me. பகவத்கீதாவில் 9.25 சொல்கிறாருல கிருஷ்ணா, 9th சாப்டரில் என்ன சொல்கிறாரு? யாரெல்லாம் என்னை வணங்குறாங்களோ அவங்க என்கிட்ட வருவாங்க. அதனால தான் பிகினிங்லேயே நம்ம படிச்சிட்டோம் இவங்க எல்லாமே மகாத்மாஸ், இந்த 4 பேருமே. சொல்லுங்கம்மா. மத்தாஜி, இந்த முக்தி பெறணும்னு ஆசைப்படுறாங்களா அந்த ஆத்மாக்கள் திருப்பி அவங்களும் கீழே தானே மத்தாஜி விடுறாங்க? இருந்தாலும் இவங்க வந்து ஞான மிஸ்ர பக்தி பண்ணல, பக்தி பண்ணிட்டு அதுல கொஞ்சம் ஞானம் ஆட் பண்றாங்க. பிரின்சிபல் எலிமெண்ட் பக்தி மாதாஜி. இப்ப வந்து இந்த ஞான மிஸ்ர பக்தி பண்ணானா அவங்க மெயினா ஞானா தான், கொஞ்சோண்டு பக்தி அந்த ரிசல்ட் வரதுக்காக பண்றாங்க. அதுதான் குணி, என்ன படிச்சேன் நான், குணி பூத பக்தி. அது வந்து பக்தினே சொல்ல முடியாது, அவங்க வெறும் ஞானா தான் பண்றாங்க. ஆனா ஞானோட ரிசல்ட் வேணும்னாலும், கர்மாவோட ரிசல்ட் வேணும்னாலும், அஷ்டாங்க யோகாவோட ரிசல்ட் வேணும்னாலும் கொஞ்சம் பக்தி இருந்தாதான் பக்தி. Okay, without bhakti nobody can, none of the yogis can attain their goal. So அவங்க சும்மா அப்படி பக்தி ஆட் பண்றாங்க. அது பக்தியே இல்ல படிச்சோம்ல இதுக்கு முன்னாடி. ஸோ ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க? இந்த 4 பேரும் அவங்கள ஏற்கனவே மகாத்மாஸ் சொல்லிட்டோம்ல, படிச்சிட்டோம்ல ஃபர்ஸ்ட்லயே.
இவங்க வந்து பிரதானிபூத பக்தி பண்றாங்க, இவங்க பக்தி பண்றாங்க, இவங்க இதை ஆட் பண்றாங்க, மிக்ஸ் பண்றாங்க தியானாவையும் கர்மாவையும் எல்லாம். புரியுதா? மிஸ்ர பக்தி. ஓகே மாதாஜி. ஸோ இட் பி சே தோஸ் ஹூ வர்ஷிப் மீ கம் டு மீ. ஏன்னா இவங்க கிருஷ்ணாவை தானே வணங்குறாங்க, அதனால கிருஷ்ணா கிட்ட தான் போவாங்க. பிஜி 9.25. ஓகே, பிரின்சிபலாக வணங்குறாங்க, பக்தி பண்ணுறாங்க. த ரிசல்ட் ஆஃப் இன்னும் 3:08 ஆயிடுச்சு. எவ்வளோ நேரம் வரைக்கும் நான் எடுக்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள், நான் அதோட ஸ்டாப் பண்ணிடுறேன். இந்த இது வேர்ஸ் முடிச்சுட்டு ஸ்டாப் பண்ணிட்டா, இல்லைன்னா எப்படி எவ்வளோ நேரம் கண்டினியூ பண்ணலாம்? இன்னைக்கு அங்கே கோவிலில் 700 ஸ்லோகா சொல்லிட்டு இருக்காங்க. வெறும் ஸ்லோகா சொல்லி நல்லது தான், பட் ஆனால் கொஞ்சம் மீனிங் சொன்னால் தானே பெட்ரு. இப்போ உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணும்? இன்னைக்கு கீதா ஜெயந்தி, இன்னைக்கு தான் கிருஷ்ணா வந்து பகவத்கீதாவை எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். நம்மளுக்கு ரூப கோஸ்வாமி, பானு மகாராஜ், எல்லா ஆச்சாரியாஸும் நம்மளுக்கு இன்னைக்கு இவ்வளோ பிளெஸிங் கொடுத்து பிளானே பண்ணாமல் நம்ம பகவத்கீதா படிக்கிறோம். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்களேன். அதுதான் நம்ம ஃபுல்லாக கிருஷ்ணா சரண்டர் பண்ணிட்டா நம்ம பிளான் பண்ண வேண்டாம், கிருஷ்ணா பிளான் பண்ணுவார். சார் நான் இன்னும் எவ்வளோ நேரம் படிக்கிறது அது சொல்லுங்கள், நீங்கள் என்ன எவ்வளோ நேரம் படிக்கிறது. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு மாதாஜி, ரொம்ப அதுதான் நான் என்ன பண்ணுறேன்னா படிச்சுட்டே போகிறேன். சரியா? எப்போ யாருக்கு போகணுமோ அவங்கவுங்க போயிடுங்க, நான் படிச்சுட்டு போகிறேன். சரி, நீங்கள் எப்போ வேணுமோ அப்போ யூடியூப் கேட்டுக்கோங்க. ரொம்ப சாரிங்க, என்ன மன்னிச்சிடுங்க, நான் கூட ஒரே நல்ல மூடில் இருக்கேன், ஸ்டாப் பண்ணுற மூட்லேயே இல்லை. ஸ்டார்ட் பண்ணதே நம்ம லிட்ரலி 1 o'clock தானே, ஒரு 2 hours தானே ஆச்சு கிட்டத்தட்ட. ஓகே, the result of Jnana Mishra Bhakti, which is superior to the other 3 types, is Shanti Rati Bhava. So, நம்ம இந்த Jnana Mishra Bhakti பண்ணினோம்னா, மீன்ஸ் ஜானாவை மெயின் பிரின்சிபலாக எடுத்து பண்ணினோம்னா, ஸோ மற்ற எல்லாத்துக்கும் விட இது வந்து டு த அதர் 3 types, which is superior to the other 3 types, okay, is Shantarati. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் பக்தி ரசாமிரத சிந்துவில் போனோம்னா, நம்ம ரத்திக்கு போனப்போ அப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த 5 முக்கிய ரசாஸ் இருக்குது. ஓகே, அது வந்து நம்ம செகண்ட் சாப்டரில், செகண்ட் புக் இருக்குல்ல, அதில் வரும். ஓகே, இந்த ரசாஸ் எல்லாமே 5 பிரின்சிபல் முக்கிய ரசாஸ், 5 செகண்டரி ரசாஸ், 7 செகண்டரி ரசாஸ். அந்த 5 இப்போ நம்ம வந்து அந்த 5 பிரின்சிபல் ரசாஸில் வந்து ஒன்று வந்து சாந்தரதி, அப்புறம் வந்து தாஸ்ய ரசா, அப்புறமா என்னது சக்கிய ரசா, அப்புறமா வாத்சல்ய ரசா, அப்புறம் மாதுரிய ரசா. ஓகேவா? இந்த 5 இருக்குது. ஸோ இப்போ நம்ம சாந்தரதி பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஜான மிஸ்ர பக்தி பண்ணுறாங்கல்ல, ஓகே, இது சுப்பீரியர் டு அதர் 3 types. ஓகே, இஸ் சாந்தி ரதி. ஸோ கர்மாவோட தியானம் உயர்ந்தது இல்லை. ஏன்னா கர்ம மிஸ்ர பக்தி நம்ம வந்து சகாம பக்தி பண்ணினோன்னா அது வந்து வேஸ்ட்டு. புரியுதா? அட்லீஸ்ட் நிஷ்காம கர்மா பண்ணினோன்னா நம்ம வந்து சத்வகுணாக்கு வருவோம், அப்போ நம்ம கியானாக்கு குவாலிஃபை ஆகிறோம். நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் எல்லாம் பிகினிங்லேருந்து பகவத்கீதா எடுக்கிறேன். இப்போது இந்த நாலேஜ் வச்சுக்கோங்க, ஏன்னா நான் அடுத்தது பக்தி ரசம்சுங்க போகிறதுக்கு இந்த நாலேஜ் வேணும். அதனால தான் நான் இப்போ லைட்டாக சொல்கிறேன். ஸோ அந்த அந்த நிஷ்காம கர்மா பண்ணி நம்ம கர்மாவோட ஹை லெவலில் அப்போ கியானாக்கு வரோம்னா, அப்போ நம்ம சத்துகுணால இருந்தோம்னா நம்ம கியானா குவாலிஃபை ஆகிறோம். ஸோ கர்மா பண்ணி நம்ம கியானாக்கு நம்ம இதாகிறோம். புரியுதுங்களா? ஸோ அப்போ கியானா இஸ் ஹையர் தென் கர்மா இல்லை. ஸோ அந்த கர்ம பக்தி பண்ணுற மிஸ்ர பக்தி பண்ணுறதை விட இந்த ரிசல்ட் ஆஃப் கியான மிஸ்ர பக்தி இட் இஸ் சுப்பீரியர் டு த அதர் 3 types இஸ் சாந்த ரதி பாவா. அந்த 3 பேரையும் எடுத்து எங்கே போட்டோம்? சகாமான்னு போட்டோம்ல, ஞாபகம் இருக்கா? மறந்துடாதீங்க, இவ்வளோ சீக்கிரமாக இப்போ தானே படித்தோம். அவங்க 3 பேரை வந்து அந்த இதில் போட்டோம். ஓகே, these 3 are sakama grihasthas. The 4th type, the jnani, a sannyasi with a pure heart who worships me with devotion, is nishkama without material desire. ஞாபகம் இருக்கா? இப்போ நான் திருப்பி ரிவைஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ 4வது அந்த ஆளை பற்றி பார்க்குறோம். ஸோ இவர் தான் ஜான மிஸ்ர பக்தா. ஓகேவா? திஸ் இஸ் சுப்பீரியர் டு அதர் டைப்ஸ். இப்போ நம்மளுக்கு டவுட் கிளியர் ஆச்சா? இப்போ நம்ம வந்து இவர் வந்து பக்தி பண்ணுறாரா இல்லைன்னா இவர் ஜானியான்ட்டு ஒரு டவுட், லிங்கரிங் டவுட் இருந்தது. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இது ஜான மிஸ்ர பக்தி பண்ணுறதுனால விச் இஸ் சுப்பீரியர் டு அதர் 3 types இஸ் சாந்தரதி. ஓகே, பாவா. ஸோ இவர் வந்து ஸோ இங்கே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். நம்ம வெறும் கியானிஸ் இல்லை, அங்கே குணி ரூபா என்னது குணி பூத பக்தியில் வந்து அவங்க கியானிஸ் அண்ட் யோகிஸ் அப்படி தானே சொன்னோம். இங்கே வந்து ஜான மிஸ்ர பக்தா, அப்போனா அவர் வந்து கியான அவருக்கு மிக்ஸ் பண்ணுறாரு இந்த பக்தியில். ஸோ இந்த பக்தி வந்து ரிசல்ட் ஆஃப் திஸ் வந்து விச் இஸ் சுப்பீரியர் டு அதர் 3 types. அந்த 3 அந்த சகாம பக்தர்கள் விட இது வந்து கிரகஸ்தாஸ் விட இது வந்து ஹையர். நான் எப்படி எக்ஸ்பிளைன் கூட பண்ணிட்டேன்ல உங்களுக்கு. ஓகே, ஸோ இவருக்கு என்ன வரும்? இவர் வந்து சாந்தரதி வரும். இவர் பக்தி பண்ணினார்னா, இந்த தியான வந்து மிக்ஸ் பண்ணினார்னா
நான் இப்போ உடனே உங்களுக்கு புரியாதுங்க, உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் பக்தி ரசாமிஸ்ல முன்னேற போக போக புரியும். இப்போ லைட்டாக நாலேஜ் வச்சுக்கோங்களேன். நீங்கள் புரியாது, டெஃபினட்டாக புரியாது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், பிகாஸ் இந்த ஃபுல் நாலேஜ் வேணும் உங்களுக்கு. ஸோ இவங்களுக்கு என்னென்னா, இவங்க வந்து அவ்வளோ அந்த பியோர் பக்தி பண்ணுறோம்ல, அந்த ஸ்டேஜில் அவங்க அப்போனா நமக்கு தாசியா அது அப்படி அதெல்லாம் வரும் அந்த மற்ற நாள். இவங்க வந்து நிறைய இவங்களுக்கு கொஞ்சம் கியானம் மிக்ஸ் ஆனதுனால இவங்க வந்து சாந்தரத்தியில் இருப்பாங்க. புரியுதா? இதில் வந்து அவ்வளோ பெரிய ஈடுபாடு ஒன்றும் இல்லை. ஓகே, கவலையே படாதீங்க. நாலேஜ் அப்படி வச்சுக்கோங்க. நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சனகா அண்ட் அதர்ஸ். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சனகாவும் மற்ற அந்த குமாரஸ். ஓகே, 4 பேர் இருக்காங்களே. Sometimes, because of exceptional mercy of the Lord and His devotee, the result of Jnana Mishra Bhakti is a higher position in Prema, has in the case of Shukadeva. ஆனால் எல்லா ரூல்ஸ்க்கும் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குல்லங்க, நம்ம பார்க்குறோம்ல. அந்த மாதிரி இங்கே கூட அந்த மாதிரி ஒரு ஞான மிஸ்ர பக்தராக இருந்தால் கூட சில டைம்ஸு மிகப்பெரிய பக்தர், இந்த பிரேம பக்தரோ இல்லைன்னா பகவானே ஓகே அவங்களுக்கு கருணை காமிச்சிட்டாருன்னா அவங்க வந்து ஹை லெவல் பிரேமா கூட போயிடலாம். எக்ஸாம்பிள் சுகதேவ் கோஸ்வாமி. அவர் பிரம்மவாதியாக தானே இருந்தார். அவர் பிரம்மத்தில் அவர் ஆத்மாவில் ரொம்ப திருப்தியாக இருந்தால் அவர் வெளியே வரத்துக்கு கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஐயோ மாயா என்ன கவர் பண்ணிட்டு நான் வரமாட்டேன்னா. அப்புறமா வியாசதேவர் வந்து கிருஷ்ணாவை ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லுதானே. கிருஷ்ணா சொல்லுவார், நான் உன்னை ப்ராமிஸ் பண்ணுறேன், நீ வெளியே வா, உங்கள் அம்மா வயிற்றுலேருந்து வெளியே வா, நீ எப்பொழுதுமே மாயாவில் மூழ்க மாட்டேன், நான் உன்னை ப்ராமிஸ் பண்ண சொன்னப்புறமா தான் கிருஷ்ணா அஷ்யூரன்ஸ் கொடுத்தப்பமா தான் அவர் வெளியே வந்து அப்போ கூட அவங்க அம்மா அப்பா முகத்தையும் பார்க்காம நேராக நடக்க ஆரம்பிப்பார்ல. பிகாஸ் அவர் ஆத்மாவில் அவர் செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருந்தார் ஆத்மா. ஓகே, ஸோ ஆத்மா ஜானி இல்லை. ஸோ இவஸ் அ பிரம்மவாதி. அவருக்கே கூட இந்த பாகவதம் கேட்ட உடனே, ஏன்னா வியாசதேவர் வந்து அவரோட டிசைபிள்ஸ் அனுப்புவார். ஸோ அவங்க பாகவதம் ரிசைட் பண்ண உடனே அப்படியே அவருக்கு அதில் மூழ்கி போய் அவ்வளோ அட்ராக்டிவ் பாஸ்ட் டைம்ஸில் அவருக்கு ரொம்ப கிருஷ்ணா மேலே இது வந்துட்டு அவர் சுக்கதேவ் கோஸ்வாமி சொன்ன பாகவதம் மாதிரி யாருமே சொல்லலை. புரியுதுங்களா? ஈவன் வியாசதேவரும் நாரத முனியும் உட்கார்ந்து சுகதேவ் கோஸ்வாமி பாகவதம் சொல்றச்ச பரீட்சித் மகாராஜுக்கு அவங்க 2 பேரும் உட்காந்துருந்தாங்க. அவங்க 2 பேரும் குருவோட குரு அவங்களும் உட்காந்து சுகதேவ் கோஸ்வாமியோட ஓகே பிபத பாகவதம் ரசமாலயம். இவர் சொல்றது அந்த பாகவதத்தை நம்ம காதால கேட்கணும். ஓகேவா? அது அவ்வளோ ரசம் நிறைஞ்சது. ஓகேவா? ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ஞான மிஸ்ர பக்தியாக இருந்தாலும் யூஸ்வலாக அவங்க சாந்தரத்தில தான் இருப்பாங்க. ஆனால் சில பேர் ரொம்ப அதிபாகியசாலிங்க. கிருஷ்ணரோட கருணையோ அது ரொம்ப ரேரு. இல்லைன்னா பிரேம பக்தர்கள் இருக்காங்களா, அவங்க வந்து இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து இவருக்கு வந்து வியாசதேவர் கொடுத்தாரு. ஓகேவா? ஸோ ஈ காட் த மர்சி ஆஃப் வியாசா. ஸோ அதனால் அவருக்கு வந்து இவருக்கு அவ்வளோவா பிரேமா கிடச்சிருச்சு. அது வந்து எக்ஸப்ஷன்ஸ், அந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸ் கூட ஆகலாம். ஓகே, யாரோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, எனக்கு பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, ஒரு நிமிஷம் சேட்டை பார்த்துடுறேனே. சாரிங்க, நான் இதில் என்ன எனக்கு சரியாக கூட தெரியல, நான் கீழெல்லாம் போய் பார்க்கணும். வெரி சாரி. யாராவது சொன்னேன்னா அப்படியே டேரெக்டாக சொல்லிடுங்க. ஓகே, ஏன்னா நான் அது எப்படி மூவ் பண்ணுறதுக்கு முடியல என்னால். ஓகே, ஏன்னா ஏதாவது போயிடுச்சுன்னா திருப்பி நம்ம முதல்லேருந்து ஆரம்பிக்கணும். அதனால் ஸோ அடுத்தது போகிறேன். இது வரைக்கும் தரோவா எல்லாருக்கும் புரிஞ்சுதா? லைட்டாக நோ ப்ராப்ளம். ஓகே, இஃப் சகாம பக்தி த ஃபர்ஸ்ட் 3, உங்களால் எனக்கும் நிறைய நாலேஜ் வருதுங்க. ஓகே, ஸோ இஃப் சகாம பக்தி த ஃபர்ஸ்ட் 3 டைப்ஸ், அதனால தான் சொல்கிறாங்க யூ ப்ரீச் டு அதர்ஸ். நீ இன்னொருத்தருக்கு ப்ரீச் பண்ணினான்னா உனக்கும் பெனிஃபிட்டு அவங்களுக்கும் பெனிஃபிட்டுன்றது. இஃப் சகாம பக்தி த ஃபர்ஸ்ட் 3 டைப்ஸ் பிகம்ஸ் நிஷ்காமா without desires, the result is jnana mishra bhakti, and the result of the jnana mishra bhakti is as stated above. So முதல்ல 3 பேருக்கு என்ன இருக்குது? சகாம பக்தி இருக்குது. ஓகேவா? ஸோ அவங்களும் வந்து நிஷ்காமா ஆயிட்டாங்கன்னா ஓகே வித்தவுட் டிசைர்ஸ், அப்போ தான் முன்னாடியே படிச்சுட்டோமே. இவங்களும் வந்து அட்வான்ஸ் ஆகிட்டாங்கன்னா இவங்களும் மெல்ல அட்வான்ஸ் ஆகிடுவாங்கன்னு படித்தோம்ல. வரச்சே இப்படி வராங்க இந்த 4 பேரும். இந்த முதல்ல இந்த 3 பேர் வந்து சகாமா பக்தர்கள். ஸோ இவங்களுக்கு வந்து ஆசைகள் போயிடுச்சுன்னா, நிஷ்காம ஆயிட்டாங்கன்னா, எந்த ஆசைகளும் இல்லாமல், அப்போ அவங்க வந்து ஞான மிஷப்தியாக வந்துடும். அவங்களுக்கு படித்தோன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பிரபுபாதா புக்கில் பகவத்கீதா ஆசிட்டிஸில். ஸோ இப்போது அதை எப்படின்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களும் வந்து ஞான மிஸ்ர பக்தி வருது அவங்களுக்கு. ஏன்னா ஆசைகள் போயிடுதுல, அவங்க நிஷ்காம ஆகிடுறாங்களா, அப்போ அவங்க தேர் கெட்டிங் குவாலிஃபைட். அவங்க அப்படி சத்வாக்கு வராங்க, அவங்க ஞான குவாலிஃபை ஆகிறாங்க. ஓகே, அப்போ அவங்க ஞான மிஸ்ர பக்தி வருது. இது வந்து நான் மெல்லமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பகவத்கீதா சொல்கிறச்ச. இப்போதைக்கு நான் சொல்கிற கான்செப்ட் லைட்டாக புரிஞ்சுதா? எப்படி சகாமான ஆசைகளோடு அவங்க எதிர்பார்ப்போடு அவங்க வேலையை பண்ணுறாங்க. அதுக்கு ஹையர் ஸ்டேஜ் வந்து நிஷ்காம கர்மா. அவங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் அவங்க டியூட்டி பண்ணுறாங்க.
ஓகே, அப்படி பண்ணுறச்ச அவங்க ஸ்லோவாக அட்வான்ஸ் ஆகிறாங்க இந்த வர்ணாசிரமா. அப்போது அந்த கர்மாவில் அப்போது அவங்களுக்கு சத்வகுணாக்கு வந்துடுறாங்க. ஓகே, அப்போ அவங்க தேர் குவாலிஃபைட் ஃபார் சத்வா இஸ் அ குவாலிஃபிகேஷன் ஃபார் கியானா சத்வகுணா. ஸோ அப்போ அவங்க வந்து கியானாக்கு குவாலிஃபை ஆகிறாங்க. ஸோ அப்போ வந்து இவங்க வந்து மெல்லமாக அட்வான்ஸ் ஆகிறாங்க இந்த சகாம பக்தாஸ். ஸோ ரிசல்ட் வந்து கியான மிஸ்ர பக்தி. அந்த ரிசல்ட் ஆஃப் தட் கியான மிஸ்ரா பக்தி ஸ்டேட்டட் அபவ் சாந்தரதி. அப்போ அவங்களுக்கு வந்து சாந்தரதி வருது. Sometimes those who have Jnana Mishra Bhakti or Karma Mishra Bhakti attain prema in Dasi and higher rasas. சில நேரங்களில் யாருக்கெல்லாம் இந்த Jnana Mishra Bhaktiயோ இல்லை கர்ம மிஸ்ர பக்தி பண்ணுறாங்களோ அவங்க வந்து இந்த பிரேமா அடையலாம். ஓகே, தாசிய ரசாலையோ இல்லைன்னா ஹையர் ரசாஸ் லைக் சக்யா, வாத்சல்யா இல்லை மாதிரியால. ஓகேவா, அப்பேரண்ட்லி ஆன் தேர் ஓன் அவங்க சுயம் இதுலேயே கூட. ஓகேவா, in that case, however, the cause is deep impressions of these rasas from previous lives through association with devotees with dasi or other rasas in those past lifetimes. ஸோ இவங்களுக்கு எப்படி அவங்க இதுலேயே வருதுன்னா பக்தர்கள் அப்போ வந்து அவங்களுக்கு இது கொடுக்கறது இல்லை. அங்கே பார்த்தோம் சுகதேவ் கோஸ்வாமி இதில் பிகாஸ் அந்த சனகா அதர்ஸ்லாம். ஓகேவா, ஸோ அவங்க இதில் வந்துட்டு சுகதேவா இவங்களுக்குலாம் வந்துட்டு என்னாச்சு, அவங்களுக்கு வந்து பகவானோ இல்லைன்னா மிகப்பெரிய பக்தர்கள் வந்து கருணை கொடுத்ததுனால அவங்க பிரேமா வராங்க. ஆனால் இந்த சகாம பக்தி பண்ணுறாங்கல்ல சில பேர். ஓகே, இந்த அந்த கியான மிஸ்ர பக்தியா கர்ம மிஸ்ர பக்தி பண்ணுறாங்கல்ல சில பேர், இவங்கெல்லாம் வந்து கூட இந்த பிரேமாவில் ஹையர் இதில் ரீச் பண்ணுவாங்க. தாசியாலேயோ இல்லைன்னா ஹையர் ரசாஸ்லேயோ அவங்க ஓன் இதுவாகவே இந்த பக்தரோட அசோசியேஷன் இல்லாமல் கிருஷ்ணாவோட கர்ணம் இல்லாமல். ஏன்னா இது வந்து அவங்களுக்கு அந்த வாசனைகள் இருக்குது, முன்னாடி ஜென்மங்களோட வாசனைகள். ஏன்னா பக்தி வந்து அப்படியே கண்டினியூ ஆகுன்றாங்களே ஜென்மமாக. ஸோ அந்த முன்னாடி ஜென்மத்தில் பண்ண அந்த வாசனைகள்னால, ஏன்னா அப்போ வந்து அவங்களுக்கு பக்தர்களோட அசோசியேஷன் கிடச்சிருக்கு. யாருக்கு இப்போ இந்த தாசியை வந்துன்னா அவங்களுக்கு தாசிய ரசாவோட பக்தர்கள் அசோசியேஷன் கிடச்சிருக்கு. சில பேருக்கு வந்துட்டு சக்யா, சில பேருக்கு மாதுரியா, சில அந்த இங்கே வந்து ஓகே யாருக்கு எந்தெந்த மாதிரி பக்தர்கள் அசோசியேஷன் தொடர்பு கிடச்சிருக்கோ முன்னாடி ஜென்மங்களில் அந்த வாசனைகள்னாங்க இப்போ இவங்க முன்னேறுறாங்க. இவங்களுக்கு திடீர்னு அது வருது. புரியுதுங்களா? ஓகே, however that prema is predominated by mood of reverence ஐஸ்வர்யா. ஆனால் அந்த மாதிரி ஒரு பிரேமா வந்து ஐஸ்வர்யா மோடில் தான் இருக்குது. மீன்ஸ் எப்போதுமே பகவானை பார்த்து ஒரு வணங்குறாங்க, ஒரு மரியாதையாக வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு இந்த ராகானுக பக்தியில் நம்ம ரொம்ப நெருக்கமாக இருக்கோம்ல பாசத்தோட, அது இல்லை. புரியுதா? ஓகே, அதை பற்றி மகாராஜ் என்ன சொல்கிறாருன்னா ஃபுட் நோட்டில் எவ்வளோ வேலை பண்ணியிருக்காரு மகாராஜ், எவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காரு. நம்ம பக்தி ரசம் சிந்து அவரே தான் பண்ணியிருக்காரு. எல்லா புக்ஸும் நம்ம உட்காந்து எல்லாத்தையும் ஒரு மூலையில் போட்டுட்டு நிம்மதியாக வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் லைஃப்பை. ஓகே, apart from cases of extraordinary mercy, Vraja Prema can only develop by constant sadhana of Uttama or Shuddha Bhakti. So, எக்ஸ்ட்ராடினரி மர்சி யார் கொடுக்குறாங்க? இப்போ சுக்தேவ் கோஸ்வாமி இவங்களுக்கு எல்லாமே, சனாதன கோஸ்வாமி இவங்களுக்கெல்லாம், ஐ மீன் சாரி நாட் சனாதன கோஸ்வாமி, குமாரர்கள் சனக சனாதனா அவங்களுக்கும், இப்போ இந்த சுக்தேவ் கோஸ்வாமி இவங்க எக்ஸாம்பிளுக்குலாம் வந்து கிருஷ்ணா இல்லைன்னா பெரிய பிரேமாவில் இருக்கிற பக்தர்கள் வந்து கருணை கொடுத்தாங்கன்னா அவங்க அப்படியே போயிடலாம். ஓகே, அந்த கியான மிஸ்ர பக்தி வந்து அப்படியே பிரேமாக்கு அப்படியே போயிடலாம். அந்த சாந்தரதியிலேருந்து கூட அவங்க அப்படியே ஹையர் ஸ்டேஜஸ் போயிடலாம். ஆனால் இந்த எக்ஸ்ட்ராடினரி மர்சி இல்லாத கேசஸ் இல்லாதப்போ விரஜ பிரேமா கேன் ஒன்லி டெவலப் பை கான்ஸ்டன்ட் சாதன ஆஃப் உத்தம ஆர் சுத்த பக்தி. இதை நல்லா கவனிங்க. இப்போ வந்து யூஸ்வலாக நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி அந்த பிரேமா கிடைக்கணும்னா, விரஜ பிரேமா கிடைக்கணும்னா, ஓகே, அந்த ராகானுக பக்தி, விரஜ பிரேமானாலே ராகானுக பக்தி தான். அது கிடைக்கணும்னா நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய பக்தர்கள் இல்லைன்னா கிருஷ்ணர் இவங்களோட அருள் இருந்தால் தான் நம்மளுக்கு அது கிடைக்கும். ஓகேவா? கேன் ஒன்லி அப்படி இல்லாத பட்சத்தில் எப்போ நம்மளுக்கு இந்த விரஜ பிரேமா கேன் டெவலப்னா பை கான்ஸ்டன்ட் சாதனா. நம்ம கண்டினியூஸாக சாதனை பண்ணணும் ஆஃப் உத்தம ஆர் சுத்த பக்தி. நம்ம இந்த பியோர் பக்தி கண்டினியூஸாக பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு விரஜ பிரேமா கிடைக்கும். புரியுதுங்களா? ஓகே, இல்லைன்னா அந்த பியோர் பக்தி உத்தம பக்தி அப்போ தான் நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் சாதனா ஆஃப் உத்தம ஆர் சுத்த பக்தி. இந்த சாதனால நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதானே பாவாக்கு வரும், அதுதானே நம்மளுக்கு பிரேமால போகும். புரியுதுங்களா? அதனால் நம்ம சாதன பக்தி அவ்வளோ பியோராக இருக்கணும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த விரஜ பிரேமா வரும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணிட்டா இல்லை ஓவராக இருக்கா? ஓகே, இதை பேரா முடிச்சுட்டு அப்புறமா உங்களுக்கு கேட்குறேன்.
நீங்க கண்டினியூ பண்ண சொன்னா பண்றேன். கண்டினியூ பண்ணுங்க மத்தாஜி. ஓகே. லாஸ்ட் எனக்கு கண்டினியூ ஓகே மத்தாஜி, மத்தவங்க எல்லாம் கேட்டுக்கோங்க. அதுதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, யாருக்கெல்லாம் வந்து டயர்டா இருக்காங்களோ அவங்க போயிடலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே சம் பீப்புள் ஹவ் கான் பிகாஸ் இப்போ 7 பேர் தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து மாதாஜி ஒரு லாஸ்ட் இது நானு கேட்க மிஸ் ஆயிடுத்து, கட் ஆயிடுத்து எனக்கு. அது கொஞ்சம் சொல்லுங்க மாதாஜி. அதாவது நான் இப்படி இருந்துட்டு மாதுரிய பக்தர்களோட நம்ம வந்து கனெக்ஷன் வரும்போது நமக்கு வந்து அந்த எப்படி மாதாஜி அதுல இருந்து நம்ம இப்ப மாதிரி மட்டும் சொல்லலம்மா, இங்க வந்து ராகானுகா. ஸோ இப்ப அப்பார்ட் ராகானுகா சாரி ராகானுகா இப்ப வந்து பக்தர்களுக்கு நம்ம என்ன சொல்றாங்கன்னா மகாராஜ் ஃபுட் நோட்ல இப்ப வந்து நம்மளுக்கு இந்த இப்ப சுக்தேவ் கோஸ்வாமி, இந்த சனாதன கோஸ்வாமி, இந்த சனக சனாதன குமாராஸ்லாம் வந்து பக்தர்கள் இல்லைன்னா கிருஷ்ணரோட அருள் கிடைச்சதுனால அவங்க வந்து அவங்க வந்து பிரேமாக்கு வந்துட்டாங்கல்ல, பிரேமாக்கு அடையறாங்கல்ல. ஓகே, புரியுதாமா? ஏன்னா பக்தர்கள் கருணை கொடுத்தானா நம்ம அந்த இந்த பொசிஷன்ல இருந்து கூட நம்ம அப்படியே பிரேமாக்கு போலாம். ஆனா இந்த ஃபுட் நோட்ல மகாராஜ் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி கருணை கிடைக்கிறது ரொம்ப ரேர், ரொம்ப ஃபியூ பீப்புள் தான். ஓகே, இந்த பியோர் டிவோட்டியோ இல்லை கிருஷ்ணாவோ கருணை கொடுக்கறது ரொம்ப ரேர். நம்ம திடீர்னு இந்த மிருகாரித ஹண்டர்லாம் வந்து 3 மாசத்துல பாபாக்கு போயிட்டார்ல, நாரதமுனி கிட்ட. அந்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் நடக்காது இல்ல. அந்த மாதிரி ஒரு பியோர் டிவோட்டியோ இல்ல கிருஷ்ணாவோ நம்மளுக்கு மர்சி கொடுக்கறது ரொம்ப ரேர். அது புரியுதா? ஸோ நம்மளுக்கு இந்த பிரஜ பிரேமா வேணும்னா நம்மளுக்கு ஒரே வழி என்னன்னா நம்ம சாதன பக்தி பண்ணி தான் போகணும். அப்போ அந்த சாதன பக்தி எப்படி பண்ணணும்னா நம்ம தொடர்ச்சியாக பண்ணணும், பியூராக பண்ணணும், சுத்த பக்தி. அப்போ தான் நம்மளுக்கு கிடைக்கும்ன்றாங்க. நம்ம மோஸ்ட்லி எல்லாம் சாதன பக்தி பண்ணி தான் பாவ பக்தி அடைய முடியும். இந்த மாதிரி கிருபா சித்தி வந்து ரொம்ப ரேர். புரியுதா? அதுதான் சொல்றாங்க. ரொம்ப கிருபா சித்தின்னு சொல்றது மர்சி ஆஃப் கிருஷ்ணா. ஆமா 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 ஆமா. ஓகே ஓகே மாதாஜி, புரிஞ்சுது. ரொம்ப மாதாஜி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு மாதாஜி. அதான் நம்ம நாலேஜ் கொடுத்துடலாம், யாருக்கெல்லாம் வேணுமோ ஏத்துக்கலாம், வேண்டாதவங்களுக்கு வந்து டைரக்டா படிக்கச்ச புரிஞ்ச வரைக்கும் புரிக்கட்டும். அவங்களுக்கு புரியணும்னு தான் நான் இந்த பேக்ரவுண்ட் இவ்வளவு சொல்றேன். புரியுதாமா? ஓகே. ஸோ the result of pure bhakti, அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவங்களுக்கு வேற வேலை இருக்கு, பாவம் அவங்க போய் ஃபேமிலி பாத்துக்கணும்ல, என்ன பண்றது. அதனால அவங்க வந்து நீங்க எப்படி ஆடியோ எடுக்கிறீங்க? இங்க லைவ்ல வருது, நம்ம லைவ் யூடியூப் இருக்கு. அப்புறமா கூட அவங்க புரியாதவங்க திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்ட மாதாஜி, கொஞ்சம் கொஞ்சமா டைம் இருக்கும்போது. நல்லா இருக்கு, கேட்டுட்டே கூட வேலை பண்றாங்க சில பேரு. பண்ணட்டும், நம்ம நாலேஜ். நான் வந்து இது கொடுக்காம கூட அதுக்கு போலாம், பக்தி ரசம் சிந்து டைரக்டா. இது கொடுத்ததுனால உங்களுக்கு அது நல்லா புரியுமா பேக்ரவுண்ட். அதுக்காக சொன்னா உங்களுக்கு புரியும். இப்போ இந்த ஸ்லோகால நான் 1.2.20 to 21ல அது வரைக்கும் படிச்சு அதுக்கு கீழே போனானா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அதனால புரியாத எதுவும் ஒண்ணு சொல்லிட்டு வேலை முடிச்சுட்டு போறதை விட நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். புரியுதா? சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. Thank you மாதாஜி. The result of pure bhakti unmixed with jnana karma or yoga called ananya bhakti, akinchana bhakti or uttama bhakti. So நம்ம வந்து பியோர் பக்தி பண்ணினோம்னா ஓகே, அதுல வந்து நம்ம ஜான கர்மா இந்த அஷ்டாங்க யோகா எதுவுமே மிக்ஸ் பண்ணலன்னா அதோட பேர் வந்து அனன்ய பக்தி, இல்லைன்னா அகிஞ்சன பக்தி, இல்லைன்னா உத்தம பக்தின்னு சொல்றோம். இது எல்லாமே வந்து பியோர் பக்திக்கு வேற வேற பேர். ஓகே. ஸோ விச் ஹஸ் மெனி டைப்ஸ். இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. இஸ் தட் ஒன் பிகம்ஸ் அ க்ளோஸ் அசோசியேட் ஆஃப் த லார்ட் வித் தாஸ்ய சக்யன் அதர் ரசாஸ். ஸோ நம்ம வந்து இந்த பியோர் பக்தி பண்ணினோன்னா ஓகே, இதில் வந்து இதில் நிறைய விதங்கள் இருக்குது. ஓகே, இஸ் தட் ஒன் நம்ம வந்து நம்ம வந்து பகவானோட எந்த எதாவது எடுத்துக்கலாம். தாசிய ரசையில போகலாம், சக்கிய ரசையில போகலாம், இல்லை மற்ற ரசங்கள் கூட போகலாம் இந்த பியோர் பக்தி பண்ணி. இதை பற்றி எலாபரேட்டாக வந்து பாகவதம் கமெண்ட்ரிஸில் எழுதியிருக்கேன்னு சொல்கிறார் விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்ரா. அவரே பாகவதம் கமெண்ட்ரிஸ் எழுதியிருக்காருல, ஸோ அதில் நான் எழுதியிருக்கேன்றார். ஓகேவா? அதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம மேட்ரு வந்து இது வரைக்கும் தான், அதெல்லாம் கூட அப்புறமா படிக்கலாம். So as it is a matter related to the topic at hand, the distinctions is perfected bhakti have been briefly discussed. So ஏன்னா இப்போ நம்ம கையில் நம்ம மேட்ரு என்னது அதை வரைக்கும் பார்க்கலாம். ஸோ அதனால் the distinctions in perfected bhakti have been briefly described. ஓகே. ஸோ இந்த என்னென்ன இருக்குது பக்தியில் வித்தியாசங்கள் அதை பற்றி நம்ம இங்கே ப்ரீஃபாக பார்த்தோம். ஸோ அதுக்கு மகாராஜ் என்ன சொல்கிறாருன்னா, though the topic is sadhana, the results of sadhya or prema are also described here to illustrate the difference in the sadhanas. இங்கே வந்து நம்ம கதை என்னது, நம்ம சாதனை பற்றி தான் பேசுகிறோம். ஆனாலும் ஏன் சாத்தியனா கோல் பிரேமா,
அதை பற்றி ஏன் லைட்டாக டிஸ்கஸ் பண்ணுறோன்னா, நம்ம எந்தெந்த மாதிரி சாதனை பண்ணினானா எந்தெந்த மாதிரி கோல் கிடைக்கும்னு தெரியறதுக்காக இங்கே லைட்டாக அதை பற்றி பேசுகிறோன்றாங்க. புரியுதா? ஓகே ஓகே. ஸோ நம்ம இப்போ கீதா இது வந்து 16 பார்த்துட்டோம். ஸோ 16, 17, 18, 9. ஸோ நம்ம 17 பார்க்குறோம். ஸோ 16, 17, 18, 19, 20 5 இருக்குல்ல, நம்ம ஒன்று பார்த்தோம். இப்போது கிருஷ்ணா சக்கரவர்த்தியில் 17வது போகிறோம் ஸ்லோகா. தேஷாம் ஜானி நித்ய யுக்த ஏக பக்திர் விசிஷ்யதே பிரியோ ஹி ஜானினோ தியர்த்தம் அகம் சச்ச மம பிரியா. ஓகே. ஸோ இந்த 4 பேரில் இந்த ஜானி, ஏன்னா இவர் வந்து எப்போதுமே நான் நினச்சிட்டு இருக்காரு, ஓகே, இவர் பக்தி மட்டும்தான் பண்ணுறாரு, அவர் தான் பெஸ்ட்டு. ஓகே, ஐ எம் செரிஷ்ட் பை த ஜானி அண்ட் இஸ் செரிஷ்ட் பை மீ. நான் அவர் எப்பவுமே என்னில் இருக்காரு, நான் எப்பவுமே அவரில் இருக்கேன்னு சொல்கிறார் கிருஷ்ணா. ஓகே, இந்த 4 பேரில் இந்த ஜானி கடைசி அவர் தான் வந்து. ஓகே, among these 4 types who are qualified with bhakti, those with pradhani bhuta bhakti, who is the best? இந்த 4 பேரும் வந்து முக்கியமாக பக்தி தான் பண்ணுறாங்க. இந்த 4 பேரில் யார் பெஸ்ட்டுன்னு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, among them the best, the jnani is the bestன்றாங்க. கடைசி ஆள் வந்து பெஸ்ட்டுன்றாங்க. He is absorbed in me constantly, nitya yukta. This means that because his consciousness has been brought under control the practice of jnana, he has full concentration of the mind. The other 3 types do not have this quality. ஏன் இவர் பெஸ்ட்டுன்னு நீங்கள் கேட்குறீங்கள, ஏன்னா இவரோட உணர்வு ஃபுல்லாக வந்து கண்ட்ரோலில் இருக்குது. ஏன்னா அவர் தியானா பண்ணியிருக்கார்ல. யூஸ்வலாக சத்வகுணால வந்துட்டான்னா அதுதானே குவாலிஃபிகேஷன். இப்போ தமோகுண ரஜகுணால வந்து அவங்க ஃபுல் கண்ட்ரோலில் இல்லை, சத்வகுணால அவங்க மோஸ்ட்லி கண்ட்ரோலில் இருக்காங்க. ஸோ நான் இந்த உடல் இல்லைன்ட்டு அவங்க ஆல்ரெடி அந்த ஸ்டேட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பௌதிக ஆசைகள்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ இவங்க பெட்டர் இல்லை டெஃபினட்டாக அந்த 2 பேரோட கம்பேர் பண்ணால். ஸோ அவர் வந்து தியானம் பண்ணுறதுனால அவரோட கான்ஷியஸ்னஸ் வந்து கண்ட்ரோலில் இருக்குது தியானம் பண்ணனால. ஸோ எஸ் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த மைண்ட். அவருக்கு வந்து மைண்ட் வந்து ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியும், மற்றவங்க மாதிரி இல்லை. The other 3 types do not have this quality. So அவங்களோட கம்பேர் பண்ணால் இவர் பெட்டர். புரியுதா? But does the jnani just worship you out of fear that his jnana will be ineffective without bhakti? ஆனால் இந்த ஜானி வந்து உன்னை வணங்குறது வந்து பயத்தாலியா, இல்லைன்னா அந்த ஜானாக்கு வந்து மதிப்பே இல்லை, பக்தி இல்லைன்னா அதுக்காக வணங்குறாரா அந்த கேள்வி. Answer: no. He has a predominance of bhakti, eka bhakti, not like other jnanis who have a predominance of jnana. அதனால தான் நான் இந்த கமெண்ட்ரிஸ்க்கு வந்தேன். புரியுதா? இப்போது நல்ல தெளிவாக புரியுது பாருங்க. இல்லை அவருக்கு வந்து அவர் அதனால் வந்து பயத்தினால உங்களுக்கு பண்ணல அந்த பக்தி. ஏன்னா இல்லைன்னா அந்த தியானக்கு வேல்யூவே இல்லாத போதும், அது அந்த பயத்தில் ஒன்றும் பண்ணலை. அவருக்கு வந்து மெயினாக பக்தி தான் அவருக்கு இருக்குது. ஓகே, மற்ற தியானிஸ்க்கு வந்து தியானம் தான் அதிகம் இருக்குது, சும்மா அந்த குறிக்கோள் அடையிறதுக்காக பக்தி பண்ணுறாங்க. ஆனால் இவருக்கு அப்படி இல்லை. இவர் வந்து மெயின் பக்தி பண்ணுறாருல, ப்ரிடாமினன்ஸ் ஆஃப் பக்தி, மெயினாக பக்தி தான் பண்ணுறாரு. ஓகே, or the meaning can be he has great attachment to the process of bhakti alone and is a jnani in name only. இவருக்கு வந்து மேக்ஸிமம் இவர் பற்று எல்லாமே பக்தி மேலே தான் இருக்குது, கொஞ்சம் ஒன்று தியானா நாம் கே வாஸ்தேக்கு இருக்குது, அவ்வளோதான். I, in the form of Shyamasundara, I am exceedingly dear to such a jnani. நான் ஷியாமசுந்தரா டைரெக்டாக கிருஷ்ணாவே தான். ஓகே, எனக்கு வந்து ரொம்ப பாசமானவர் இவர். ஓகேவா? ரொம்ப பிரியமானவர். ஓகே, இந்த தியானி. ஏன்னா இவர் வந்து மெயினாக பக்தி, சும்மா கொஞ்சம் தான் தியானம் இருக்குது. He cannot give me up either in the stage of sadhana or perfection. இவர் வந்து சாதனை பண்ணுற நேரத்துலையும் இல்லைன்னா பிரேமா வந்த நேரத்துலையும் என்னை எப்பவுமே விடமாட்டார், என்னை ஒரு நிமிஷம் கூட விடமாட்டார். I also hold him very dear. நானும் அவரை ரொம்ப நெருக்கமாக பிரியமாக அவரை வந்து என் நெஞ்சில் வச்சுருக்கேன். This is according to the reasoning that I respond to the devotee in proportion to the degree that he surrenders to me. கீதாவில் இன்னொரு ஸ்லோகா இருக்குல்ல, நான் எவ்வளோக்கு ஒரு பக்தர் எனக்கு சரண்டாரோ அவ்வளோ நான் அவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன்ற படிக்கிறோம்ல. ஸோ அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு எவ்வளோ அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நானும் அவங்களுக்கு, எனக்கு எவ்வளோ அவங்க சரண்டர் பண்ணுறாங்களோ பக்தியில் அவ்வளோக்கு அவ்வளோ நானும் அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் கிருஷ்ணா, நம்ம தப்பே சொல்ல முடியாது. கிருஷ்ணாவை கரெக்டாக தான் பண்ணுறாரு அவர். இப்போ நம்ம பாசம் ஓவராக காமிச்சு அவர் ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா அது அப்போ ஃபால்ட் கிருஷ்ணா மேலே. இப்போ நம்ம ஒருத்தர் மேலே ரொம்ப பாசம் வைக்கிறோம், அவங்க நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா அது கெட்டது தானே, அதுதானே ஃபால்ட். ஓகே,
Here we cannot say that there's a fault on the Lord because he is affectionate to the devotee. He is responding appropriately. Bhanu Maharaj எப்பவுமே இதை சொல்லுவார். ஓகே, ஸோ இதுவும் முடிஞ்சு போச்சு. இதையும் டவுட் இல்லைல்ல, ரொம்ப கிளியராக போகுது. நோ ப்ராப்ளம். உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் திருப்பி கேட்கணும். டெக்ஸ்ட் 18. நான் இந்த 5 வந்து திருப்பி இந்த விஷ்ணா சக்கரவர்த்தி கமெண்ட்ரியில் படிக்கிறேன். ஓகே, டெக்ஸ்ட் 18. उदारा सर्व एवैते ज्ञानी त्व आत्मैव मे मतम् आस्थिता सहि युक्तात्मा माम् एवानुत्तमां गतिम्. They are all exalted, but the Jnani is my soul because he is firmly convinced that I alone am the highest goal. This is my opinion. எல்லாருமே ரொம்ப உயர்ந்தவங்க தான் இந்த 4 பேருமே. ஆனால் இந்த ஞானி தான் என்னோட சோல், என்னோட ஆத்மா. ஓகே, ஏன்னா ஆத்மானா இங்கே அப்படி புரிஞ்சுக்காதீங்க. நம்மளுக்கு யாராவது ரொம்ப நெருக்கமாக இருந்தால் நம்ம சொல்லுவோம்ல, லைக் அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. ஸோ பிகாஸ் இஸ் ஃபர்ம்லி கன்வின்ஸ் தட் ஐ அலோன் ஆம் த ஹையஸ்ட் கோல். தட்ஸ் மை ஒப்பீனியன். ஏன்னா அவர் நல்ல உறுதியாக இருக்கார். இந்த நான் தான் வந்து அவரோட உறுதி, லைக் ஃபைனல் கோல் நான் தான் அவருக்கு நல்லா புரியுது. ஓகே, அப்போ அதனால் இது என்னோட ஒப்பீனியன்ட்டு கிருஷ்ணா சொல்கிறாரு. then that means that the other 3 are not. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேங்க. கண்டினியூ பண்ணட்டா ஸ்டாப் பண்ணட்டா? நிறைய போச்சுன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா புரியறதுக்கு? கண்டினியூ பண்ணட்டா வேண்டாமா? இந்த கமெண்ட்ரிஸ் மட்டும் முடிச்சிடுச்சா? ஏதாவது ஒருத்தர் யாராவது ஆன்சர் பண்ணுங்களேன், ஒருத்தர் 2 பேர். ஆமா மாதாஜி, கொஞ்சம் சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க மாதாஜி. அப்பனா இதோட முடிச்சிட்டு ஓகே. நிறைய சொன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும். ஆமாம் ஆமாம் ஆமாம். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 18th நாளைக்கு ஆரம்பிக்கிறேன். பிகாஸ் ஒரு லெவலுக்கு மேலே கெப்பாசிட்டி பிரெயின் ஏறாது, புரியுதா? நம்மளுக்கு பரவாயில்ல, நம்ம வந்து 1 to 2, 2 to 3 ஆல்மோஸ்ட் 2.5 hours படித்தோம் கிட்டத்தட்ட. ஓகே, ஸோ அதனால் 2-3 hours கிட்டத்தட்ட ஆச்சு. ஸோ நம்ம ஸ்டாப் பண்ணுறேன். ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே மகாராஜ் கூட இது பண்ண மாட்டார். ஸோ தேங்க்ஸுங்க. இது வரைக்கும் லைட்டாக புரிஞ்சதில்லை உங்களுக்கு. நான் இந்த 18th நாளைக்குலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம கமெண்ட்ரிஸில் வந்து 16, 17 முடித்தோம். ரொம்ப தேங்க்ஸுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி மாதாஜி, குலாப் ஜாமுன் ருசி சாப்பிடும்போது வந்து பிடுங்குற மாதிரி இருக்கு மாதாஜி நீங்க சொல்றது. நான் ஸ்டபா எடுத்தா கூட கேட்கலாம் மாதாஜி. இன்னைக்கு என்ன கீதா ஜெயந்தி தானே? ஆமாம், எனக்கு ஒன்றும் இல்லை எடுக்கிறதுக்கு. ஆனால் எல்லாருக்கும் அந்த கெப்பாசிட்டி வந்து ஒரு லெவலுக்கு மேலே போகுது, அதனால தான். சரியா? இந்த சாயங்காலம் வரை மகாராஜ் கிளாஸ் இருக்குது எனக்கு. அஸ்ட்ராலஜி 6 o'clock ஸ்டார்ட் ஆகும். இல்லை சாயங்காலம் கூட இன்றைக்கி வச்சுருக்கலாம். இப்போ வந்து ஆல்ரெடி 3:35. இதுக்கு மேலே பீப்புள் ஆர் தெரிஞ்சு இது. சரியா? பரவாயில்ல மாதாஜி, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பகவத்கீதை எடுத்து நீங்களே படிங்க. சரியா? ஒரு ட்ரை பண்ணுங்கள். சரியா? ஹரே கிருஷ்ணா. மாதாஜி நீலம்பரி மாதாஜி ரீகா பண்ண மாதாஜி இருக்காங்களா? ஓ, எங்கப்பா? நான் அதான் அவங்க போயிட்டாங்க. நீலாம்பரி மாதாஜி இருக்கீங்களா? சொல்லுங்க மாதாஜி, அதை ரீகேப் பண்ணுங்க கண்ணா. ரொம்ப தேங்க்ஸ். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இன்னைக்கு நம்ம பகவத்கீதையை பத்தி பார்த்தோம். பகவத்கீதையில வந்து 4 விதமான நபர்கள் வந்து பக்திக்கு வருவாங்க அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர். அவங்க வந்து பக்திக்கு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாரு. அவங்க வந்து பக்திக்கு அனுகூலியம் இல்லாத இருக்கிற குணங்கள் போய் பக்திக்கு அனுகூலியமான குணங்கள் வர ஆரம்பிப்பாங்க. எடுத்து எக்ஸாம்பிள் வந்து கஜேந்திரன் பார்த்தோம், அவர் கர்மவிஷ்ட பக்தி. அப்புறம் சௌனக ரிஷி தலைமையில உள்ள முனிவர்கள் பார்த்தோம். அப்புறம் வந்து சுகதேவ கோஸ்வாமி வந்து அங்க வராரு. ஒரு தூய பக்தரோட சங்கா கிடைச்ச உடனே அவரோட கருணையினால அவங்க வந்து பியூர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி பாகவதம் சொல்லுது. அடுத்தது துருவ மகாராஜ் வந்து கர்மமிஸ்ர பக்தர் தான். ஆனா அவங்க அம்மா வந்து அவங்க சித்தியோட கடுமையான வார்த்தைகளால அவர் வந்து காட்டுக்கு போறாரு. அம்மா சொல்றாங்க போய் பக்தி பண்ணன்னு அனுப்புறாங்க. நாரத முனிவரோட அசோசியேஷன் கிடைக்குது, அவரும் பியூர் பக்தர் ஆனாரு. 4 குமாரர்கள் பார்த்தா இவங்க வந்து ஞானமிஸ்ர பக்தர். இவங்க வந்து பகவானோட பாதத்துல உள்ள துளசியோட வாசனையினால இவங்க பியூர் ஆகுறாங்க. அடுத்தது வந்து ஜீவ கோஸ்வாமியோட கமெண்ட்ரியில பார்த்தோம் அப்படின்னா பகவத்கீதையில அவரு சொல்றாராம் கிருஷ்ணர் 4 வித நபர்களும் வந்து இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து தூய பக்திக்கு முன்னாடி உள்ள நிலை அப்படின்னு சொல்றாரு. இவங்களுக்கு வந்து பகவானோட கருணை கிடைக்கும் போது இவங்க வந்து தூய பக்தியை அடையிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அங்க ஒரு வேர்ட் சொன்னாரு, சௌனகாதி அப்படின்னா அந்த நைமிஷாரண்யத்துல கூடி இருக்கிற அந்த ரிஷி முனிவர்கள் அப்படின்னு சொல்றாங்க.
ஆனா இந்த 4 பேர்ல ஞானிய வந்து எப்பவுமே வந்து கிருஷ்ணர் சொல்றாரு என்னோட நினைவிலே தான் இருப்பாங்க அந்த ஞானிஸ். ஏன்னா அவங்க என்னோட உயிர், அவங்க எனக்கு பிரியமானவங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த ஞானி வந்து இந்த 4வதா இருக்கிற அந்த ஞானி வந்து எப்போதும் என்னையே நினைச்சிட்டு இருப்பாங்க, எனக்குள்ள மூழ்கி இருப்பாங்க, அவங்க வந்து பக்தியிலேயே உறுதியா இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட உயர்ந்த இலக்கா வந்து என்னையே தான் எடுத்துக்கிறாங்க. ஆனா இந்த 3 பேரும் வந்து பல பல பிறவிகளுக்கு பிறகு ஞானியா மாறி அவங்களுக்கு பக்தர்களோட சங்கம் கிடைச்சு என்னை அடைவாங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது வந்து நம்ம பகவத்கீதை 7.16 4 விதமான பேர் யார் யாருன்னா துன்பத்துல இருக்கிறவங்க, அதாவது என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் அதிகமா இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் பௌதிக ஆசையை அடையணும், அந்த பௌதிக விஷயங்களை அடையணும் அப்படின்ற அப்படின்னு நினைக்கிறவங்க. அடுத்தது 4வதா ஞானிகள். இவங்க 4 பேரை பத்தி சொல்றாங்க. அடுத்தது வந்து அந்நிய அபிலாஷிதா சூன்யம், அதாவது அனுகூலியமான ஆசைகள். அபிலாஷிதா அப்படின்னா பக்தி சார்ந்த ஆசைகள் இருக்கணும் நம்மளுக்கு. இதுதான் உத்தம பக்தி. உத்தம பக்திக்கு அந்நிய அபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மா தியான விரதம் அனுகூலியன கிருஷ்ண அனுசீலன். அதாவது இது இந்த அபிலாஷி அப்படின்னா பக்தி ஆசை இருக்கணும், ஆசை சூன்யம் இல்ல, ஆசை இருக்கணும். அது வந்து பக்தியை சார்ந்த ஆசையா இருக்கணும், அனுகூலியமான ஆசையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து ஞானமும் கர்மமும் வந்து கலக்காம ஞான கர்ம ஆதியான விரதம் அது இல்லாம, அதாவது முக்திக்கான ஆசையும் புக்திக்கான ஆசையும் இல்லாம கிருஷ்ணருக்கு அனுகூலியமான முறையில வந்து நம்ம பக்தி பண்ணணும். இதுதான் உத்தம பக்தி அப்படின்னு சொல்லி பக்தி ரசாமிர்த சிந்துல நம்மளுக்கு சொல்றாங்க. அடுத்தது வந்து பகவானுக்கு வந்து நம்ம அனுகூலியமா சேவையில வந்து ஈடுபடணும். இது வந்து பியூர் பக்தி. இந்த 4 பேருமே வந்து பக்தரோட அசோசியேஷனுக்கு வரும்போது அவங்க வந்து தூய்மை அடைகிறாங்க. ஆனா அவர் சொல்றாரு துஷ்டர்கள் வந்து இந்த மாதிரி பக்திக்கு வர்றதெல்லாம் கஷ்டம், ஏன்னா இவங்களுக்கு வந்து அசோசியேஷன் வந்து வச்சுக்க மாட்டாங்க. அப்ப அவங்க வந்து இந்த மாதிரி பக்திக்கு வர்றதே வந்து ரொம்ப கடினம், துர்லபம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ சில பேர் வந்து வாழ்க்கையை வெறுத்து, அதாவது கோவிலுக்கு வராங்க. அப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து அருவ பிரம்மனையும் தாண்டி பரமாத்மா அறிவையும் தாண்டி அந்த ஆன்மீகத்துல வந்து முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அதையெல்லாம் தாண்டி அப்புறம் ஆன்மீகத்துல முன்னேறதுக்கு அந்த பௌதிக விஷயம் எல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சிருவாங்க. அப்புறம் 7.17 வந்து பகவத்கீதை 7.17 இந்த 4 பேர்ல எனக்கு யார் ரொம்ப பிரியமானவங்க அப்படின்னா ஞானிஸ் தான். ஏன்னா அவர் வந்து என்னை பத்தி நாலேஜை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஏன்னா என்னை பத்திய ஒரு முழுமையான ஞானம் வந்து அவர் எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறாரு. அந்த ஞானி வந்து எனக்கு பிரியமானவன், ஏன்னா எப்பவுமே என்னை பத்தி நினைச்சுக்கிட்டு எனக்குள்ள மூழ்கி இருக்கான் அப்படின்னு சொல்றார். அடுத்தது வந்து இந்த நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா மேக்சிமம் வந்து நம்ம பௌதிக ஆசையில இருந்து விடுபட்டுருவோம். அப்போ வந்து தூய பக்தரா மாறிடுவோம். அடுத்தது இந்த 4வது வகையான ஞானிஸ் வந்து முழுமையான பகவானோட அறிவோட இருப்பாங்க. அதனால கிருஷ்ணருக்கு வந்து ரொம்ப பிடிக்குது. அடுத்தது வந்து 7.18 பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்தர்கள்லாம் வந்து சந்தேகமே இல்லாம சொல்றேன், இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப கருணையானவங்க, தாராளமான மனப்பான்மை கொண்டவங்க தான். ஏன்னா இவங்களுக்கு என்னை பத்தின நாலேஜை வந்து நிலையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை நினைவுல வச்சுக்கிறாங்க. இவங்கள வந்து நான் என்ன போலவே நினைக்கிறேன், அவங்க வந்து என்னையவே நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இவங்க வந்து என்னை அடையிறது உறுதி அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர். ஏன்னா இவங்களுக்கு இதுதான் சரியான இலக்கு அப்படின்றது தெரியும். அதுக்காக நாலேஜ் இல்லாத பக்தர்கள்லாம் பகவானுக்கு பிரியமானவங்க அப்படின்ற அர்த்தம்லாம் கிடையாது. ஏன்னா இந்த ஞானிஸ் பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே கிருஷ்ணரை பத்தி நினைச்சுக்கிட்டு அவருக்குள்ளேயே வந்து அதுல மூழ்கி போய் அந்த நாலேஜ்ல மூழ்கி போய் அவரையே நினைச்சிட்டு இருக்கிறதுனால கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து 18வது ஸ்லோகால அடுத்தது இதுக்கு முன்னாடி அவங்களால அந்த ஒரு நொடி கூட பகவானை பத்தி நினைக்காம இருக்க முடியாது அந்த ஞானிஸால. அதனால பகவானும் அந்த பக்தரை வந்து ரொம்ப பிரியமா நேசிக்கிறாரு. எப்பவுமே எனி டைம் நம்மளே நினைச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப 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 நேசிக்கிறாரு. அப்ப பகவான் கிட்ட இருந்து அவரை வந்து பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. 18 வந்து பக்தரை வந்து எப்போதுமே என்னோட இதயத்துல இருக்கிறாரு, நான் எப்போதும் என்னோட பக்தனோட இதயத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றார்.
ஆனா என்னோட பக்தனுக்கு பார்த்தோம் அப்படின்னா என்ன தவிர ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா அந்த பக்தனை என்னால மறக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றார். ஏன்னா எனக்கும் அந்த 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 பக்தனுக்கும் இடையில ஒரு நெருங்கிய உறவு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார். ஏன்னா உண்மையான அந்த பியூர் பக்தன் வந்து கிருஷ்ணாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே கிருஷ்ணாவை நினைச்சுட்டு இருக்கிறதுனால. ஏன்னா என்னை விட்டு அவன் வெளில போக மாட்டான், என்னைய தவிர அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அப்ப அவன் எனக்கு ரொம்ப பிரியமானவன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு 18வது ஸ்லோகால. அடுத்தது வந்து 19வது ஸ்லோகால சொல்றாரு பகவான், அதாவது பல பல பிறவிகளுக்கு பிறகுதான் உண்மையான அறிவுல இருக்கிறவங்க வந்து எல்லா காரணங்களுக்கும் காரணமான வந்து நான் தான் அப்படின்னு சொல்லி அறிஞ்சுக்கிட்டு அவங்க என்னைய வந்து சரணடைகிறாங்க. அந்த மகாத்மாக்கள் வந்து பாக்குறதே வந்து ரொம்ப அரிதானதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு கிருஷ்ணர். அடுத்தது வந்து அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பகவானோட ஐஸ்வர்யங்களை பத்தி பார்த்தோம். பகவானோட அந்த விஸ்வரூபம், 1000 தலைகள், கண்கள், இதெல்லாம் கொண்ட முழு பிரபஞ்சத்தையும் உள்ளடக்கியது வந்து அந்த அந்த ரூபம். அதுல வந்து சாந்தோக்கிய உபனிஷத்தை பத்தி பார்த்தோம். என்னன்னா நான் ஏதாவது பேசணும்னாலும் பார்க்கணும்னாலும் ஏதாவது சிந்திக்கணும்னாலும் எல்லாத்துக்கும் காரணம் வந்து பகவான் தான். ஏன்னா பகவான் அந்த நம்ம என்ன செயல் பண்ணும்போது பகவான் தான் மையமா இருப்பாரு. அதாவது நம்மளோட உடலால பேசும் போதும், பார்க்கும் போதும், சிந்திக்கும் போதும், மனசுல சில செயல்கள் செய்யும் போதும் இது எல்லாமே வந்து அவ்வளவு முக்கியம் எல்லாம் கிடையாது. ஏன்னா இது வந்து பகவான் வாசுதேவ கிருஷ்ணரோட அதை தொடர்பு கொள்ளும் போது மட்டும்தான் அதுக்கு எல்லாமே வந்து முக்கியத்துவம் அடையுது. அந்த வாசுதேவ கிருஷ்ணர் இல்லாம நம்ம பாக்குறது, கேக்குறது, பேசுறது, அந்த மனசுல வர செயல்கள், நினைக்கிறது, இது எல்லாமே வந்து முக்கியமே கிடையாது. அது பகவானோட தொடர்பு கொள்ளும் போதுதான் வந்து முக்கியம் அடையுது. அப்ப பகவானை பத்தின அந்த பக்தர் வந்து பகவானை பத்தின முழு அறிவுல வந்து அவர்கிட்ட சரணடைகிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சாந்தோக்கிய உபநிஷத்துல பிராணா, அதாவது உயிர் போயிடுச்சு அப்படின்னா பாடியில ஒண்ணுமே இருக்காது. அப்ப வந்து கண்ணு, காது எதுவுமே அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அங்க உயிர் இல்ல, அப்ப அங்க ஒண்ணுமே இல்ல. அப்ப அந்த பாடியினால ஒரு செயலுமே செய்ய முடியாது. மெயின் வந்து உயிர், பிராணாதான். அப்ப நம்ம எல்லாத்துக்கும் அந்த எல்லாத்துக்கும் காரணம் யாரு அப்படின்னா காரணமா இருக்கிறது வந்து வாசுதேவ கிருஷ்ணா. இந்த நாலேஜ் தெரிஞ்ச பின்னாடி பகவான் கிருஷ்ணர் கிட்ட வந்து அவங்க சரண்டர் ஆகுறாங்க. அப்ப கிருஷ்ணாவோட தொடர்பு கொள்ளும் போது அந்த அந்த அதுக்கு வந்து மதிப்பு, அந்த புலன்களுக்கு வந்து மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இல்ல, வாசுதேவ கிருஷ்ணரோட தொடர்பு இல்லைன்னா அந்த புலன்கள் எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க மாதாஜி. அடுத்தது வந்து யாரெல்லாம் புத்தி கூர்மை கம்மியா இருக்கிறாங்களோ, அதாவது கொஞ்சம் அறிவிலியா இருக்கிறாங்களோ அவங்க வந்து யாருக்கிட்ட போவாங்க அப்படின்னா தேவதாஸ் கிட்டதான் சரணடைவாங்க. அவங்க சுபாவத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க வழிபடுவாங்க. அப்போ யாரெல்லாம் பௌதீக கலங்கத்துல இருந்து விடுபட்டவங்களோ அவங்க வந்து பகவான் கிருஷ்ணர் கிட்டதான் சரணடைவாங்க, பகவானோட பக்தி சேவையில ஈடுபடுவாங்க. அப்ப யாருக்கெல்லாம் அந்த பௌதீக ஆசை கொஞ்சம் இருக்கோ, ஆனாலும் கிருஷ்ணரையும் பிடிக்கும், சாதனையும் பண்றாங்க, அவங்க வந்து சரியான பாதையில தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க சாதனா கரெக்டா பண்ணும்போது அவங்கக்கிட்ட இருக்கிற இந்த பௌதிக ஆசைகள்லாம் இருந்து கூட அவங்க விடுபடுவாங்க. இதுக்கு வந்து பாகவதத்துல ஒரு ஸ்லோகா இருக்கு. மாதாஜி சொன்னாங்க, அகாம சர்வகாமோவா மோக்ஷகாம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன எஜேத புருஷம் பரம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அகாம ஆசைகள், நீ ஆசைகளோட இருந்தாலும் எல்லா விதமான பௌதிக ஆசைகள் இருந்தாலும் இல்லாம, சகாமனா எந்தவித ஆசைகளும் இல்லாம, எந்தவித பௌதீக ஆசைகளும் இல்லாம, ஒரு ஆசை கூட இல்லாம அக்காம, அப்புறம் சர்வகாம எல்லா விதமான ஆசைகளோட இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் வந்து முக்தி மேல ஆசை இருந்தாலும் பரவாயில்ல. அப்ப அவங்க யார வந்து சரணடையணும் அப்படின்னா பகவான் கிருஷ்ணர் கிட்டதான் சரணடையணும், அவரை தான் வந்து வர்ஷிப் பண்ணணும். அதுதான் இந்த ஸ்லோகால வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனா புக்தி கூர்ம குறைவா இருக்கிறவங்க தான் யார அணுகுவாங்க அப்படின்னா தேவர்களை போய் அணுகுவாங்க. அவங்க வந்து பிள்ளையார், முருகர் அப்படின்னு சொல்லி வணங்க ஆரம்பிப்பாங்க. இவங்களோட ஆசைகள் வந்து உடனே நிறைவேறும். ஆனா இவங்க வந்து கிருஷ்ணர் கிட்ட வரமாட்டாங்க. ஏன்னா இவங்க புக்தி கூர்மை இல்லாத நபர்கள் இல்ல. இவங்களோட தாழ்ந்த குணமான தமோ குணம், ரஜோ குணத்துல இவங்க இருப்பாங்க. அப்ப இவங்க வந்து தேவதாஸ் வழிபடுறதுக்காக சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்றதுக்காக அந்த வழிபாட்டுக்கு இவங்க தூண்டப்படுறாங்க. இவங்களுக்கு மிக உயர்ந்த குறிக்கோள் என்னன்னே தெரியாது. ஆனா கிருஷ்ண பக்தர் வந்து எந்த சமயத்திலையும் தடுமாற மாட்டாரு. ஏன்னா அவர் வந்து சரியான பாதையில போவாரு, அவருக்கு கோல் என்னன்றது தெரியும்.
ஆனா கர்ம காண்டால தான் தெய்வ வழிபாடு இருக்கு. வேதங்கள்ல கூட பார்த்தோம் அப்படின்னா கர்ம காண்டா பிரிவு அப்படின்னு இருக்குது. அதை தான் இவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த தேவதாஸ் வழி பண்ற கர்ம காண்டீஸ் வந்து அந்த வேதத்தை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா பக்தர்கள் அல்லாதவங்க மட்டும்தான் தேவர்களை வழிபடுவாங்க. தூய பக்தர்கள் பார்த்தோம் அப்படின்னா முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரை மட்டும்தான் தெரியும், அவங்க கிருஷ்ணரை மட்டும்தான் வழிபடுவாங்க. சைத்தன்ய சரிதாமிர்தம் வந்து ஆதிலீலால 6.142 ஸ்லோகால கிருஷ்ணர் தான் மிக உயர்ந்த அதிபதி, மற்ற எல்லா தேவர்களும் வந்து அவருக்கு கட்டுப்பட்டவங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தூய்மையான ஒரு கிருஷ்ண பக்தர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்காக எல்லாம் தேவதாஸ் கிட்ட போக மாட்டாங்க. எனக்கு கிருஷ்ணர் கொடுத்ததே போதும் அப்படின்னு சொல்லிதான் நினைப்பாங்க. கிருஷ்ணர் சொல்றாரு அடுத்து, 4 விதமான நபர்கள் என்கிட்ட வராங்க. அதாவது துன்பத்துல இருக்கிறவங்க, செல்வத்தை வேண்டவங்க, அப்புறம் வந்து என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, ஞானிஸ். அப்போ இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வர்ணாசிரம ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றவங்க, அதாவது துன்பப்படுறவங்க அப்படின்னு 4 விதமான கேட்டகரியை வந்து இவங்க பிரிக்கிறாங்க. எப்படின்னா துன்பப்படுறவங்க அப்படின்னா இந்த நோயில இருக்கிறவங்க, அப்புறம் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க, இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஆத்ம ஞானேஜ் வேணும்ன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூணாவது வந்து மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட், அந்த பௌதீகமான அந்த விஷயத்து மேல ஆசை. ஏன்னா நிறைய நிலங்கள் வேணும், வீடு வேணும், அது வேணும், இது வேணும், நிறைய தங்கம் வேணும் அப்படின்ற நினைக்கிற கேட்டகரி வந்து மூணாவது கேட்டகரி. இவங்க 3 பேருமே வந்து சகாம, இவங்க வந்து கிரகஸ்தர், இவங்க 3 பேருமே வந்து சகாம. இந்த ரெண்டாவது உள்ள அந்த ஆத்ம ஞானி அவரு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கிரிப்சரை பத்தின நாலேஜ். அப்புறம் நிஷ்காம அப்படின்னு பார்த்தா சகாமான எல்லா விதமான ஆசைகளோட, நிஷ்காம அப்படின்னா எந்தவித ஆசையும் இல்லாம. சரி, அப்புறம் வந்து இந்த 3 பேரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கர்ம மிஸ்ர பக்தியில இருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து பக்தி இருக்கு, அதோட கொஞ்சம் அந்த கர்மமும் அந்த ஆசைகளும் வந்து இருக்கு. இந்த 4வதா ஒருத்தர் வராரு, இவர் வந்து ஞானி, இவர் வந்து ஞான மிஸ்ர பக்தர். இவர் வந்து பக்தி நிறைய இருக்கும், அதோட அந்த நாலேஜும் இருக்கும். ஏன்னா இந்த 4 நபர்களும் பார்த்தோம் அப்படின்னா பிரதானி பூத பக்தியில இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க பக்தி இவங்களுக்கு வந்து பிரைமரியா இருக்கும், அப்புறம் வந்து அடுத்தது வந்து கொஞ்சம் வந்து செகண்டரியா இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் 3 பேர் கர்ம மிஸ்ர பக்தி பண்றவங்க, 4வதா வந்து ஞான மிஸ்ர பக்தி பண்றவங்க. இவங்களுக்கு வந்து பக்தி நிறைய இருக்கும், அதோட கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஆசைகளும் இருக்கும். இதுதான் பிரதானி பூத பக்தி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 2வது கேட்டகரி பார்த்தோம்னா கேவல பக்தி. இது பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து தூய்மையான பக்தி, உத்தம பக்தி அப்படின்னு சொல்றோம். இவங்க வந்து கர்மத்தையும் ஞானத்தையும் மிஸ் பண்ணாதவங்க. அதாவது நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பக்தி ரசாமிரத சிந்துல அந்யாபிலாஷித சூன்யம் ஞான கர்மா தியான விரதம் அனுகூலியன கிருஷ்ண அனுசீலனம் பக்தி உத்தம, இவங்க வந்து உத்தம பக்தி பண்றவங்க. இவங்க வந்து கர்மாவையும் ஞானத்தையும் மிஸ் பண்ணாம கேவல பக்தி, தூய்மையான பக்தி பண்றவங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களை பத்தி பார்த்தோம் அப்படின்னா பகவத்கீதையில 8th சாப்டர் 9th சாப்டர்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பலதேவ் வித்யாபூஷன் வந்து அந்த பகவத்கீதையை வந்து அப்படியே 3 கேட்டகரியா பிரிக்கிறாரு. முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் 6 சாப்டர் வந்து கர்மயோகா, 2வது 7 to 12 2வது 6 சாப்டர் வந்து பக்தி யோகா, 3வது 6 சாப்டர் 13 to 18 வந்து ஞான யோகா அப்படின்னு சொல்லி 3 கேட்டகரியா பிரிக்கிறாரு. ஏன் அப்படின்னா இத வந்து ஒரு விலை மதிப்பு உள்ளதுதான் இந்த பக்தி யோகா. ரொம்ப விலை மதிப்பு, அதாவது விலையை மதிக்கவே முடியாது இந்த பக்தி யோகா, அதாவது மிக உயர்ந்த ஜுவல்ஸ்ன்னு சொல்லலாம். இத வந்து ஒரு ஜுவல் பாக்ஸ், அந்த அழகான ஜுவல் பாக்ஸ்குள்ள அப்பேற்பட்ட அந்த பக்தியை வந்து வைக்கிறாங்களாம். மேல வந்து கர்மயோகத்தையும் கீழே ஞான யோகத்தையும் அந்த பாக்ஸா மேல் மூடி கர்ம, கீழே வந்து ஞான, நடுவுல வந்து பக்தியை ஜுவல் பாக்ஸ் மாதிரி பக்தியை உள்ள வச்சிருக்காங்களாம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது வந்து மூணாவது விதமான பக்தி என்னன்னா குணிபூத பக்தி. இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா பக்தி வந்து செகண்டரியா தான் இருக்கும். இவங்களுக்கு வந்து முக்தி அப்புறம் வந்து புக்தி இதுதான் வந்து இம்பார்ட்டண்டா இருக்கும். ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் ஸ்வர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அதுல வந்து முயற்சி பண்ணி அதை அடையிறதுக்கு தான் பார்ப்பாங்க. இப்ப இவங்க அடுத்தது வந்து கர்மிஸ், இவங்களுக்கு வந்து அதிகமா கர்மம் பண்ணி கொஞ்சம் போல பக்தி பண்ணுவாங்க, ஏன்னா அப்பதான் அந்த ரிசல்ட் கூட கிடைக்கும் அப்படின்னாங்க. அடுத்தது வந்து ஞானிஸ், இவங்க வந்து அதிகமா நாலேஜ் கொஞ்சம் போல பக்தி பண்ணுவாங்க, ஏன்னா கொஞ்சம் போல எதுலையும் பக்தி கலக்கும் போதுதான் அதனோட ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து பக்தி வந்து செகண்டரி தான்.
அடுத்தது வந்து அஷ்டாங்க யோகிகள், அவங்களுக்கும் அப்படித்தான் அஷ்டாங்க யோகம் பண்ணுவாங்க. அதுல கொஞ்சம் போல பக்தியை கலந்துப்பாங்க. இவங்க வந்து யோகிஸ்ன்ற நிலையை அடைவாங்க. அதாவது சொர்க்கம் போகணும் அப்படின்னு சொல்லி இந்த ஜோதிஸ்தாம யக்ஞெல்லாம் பண்ணி அப்புறம் அதுல கொஞ்சம் போல பக்தி, ஏன்னா அப்பதானே ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றதுக்காக அதை அடையிறதுக்காக அதை பண்ணுவாங்க. இது 3வது குணிபூத பக்தி அப்படின்னு சொன்னாங்க. இப்படி பக்தி வந்து 3 விதமான கேட்டகரியில இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அடுத்தது வந்து இந்த பிரதானி பூத பக்தியில இருக்கிறவங்க வந்து கிருஷ்ணரை வந்து மெயினா வச்சுப்பாங்க. அப்புறம் தான் மீதி அந்த கொஞ்சத்தை வந்து வச்சுப்பாங்க, பக்தியில கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனா பிரதானமா இவங்களுக்கு இருக்கிறது கிருஷ்ணா தான் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் 3 பேரு கர்மமிஸ்ர பக்தி. அடுத்தது வந்து 2வது கேட்டகரி ஞானிஸ் வந்து ஞானமிஸ்ர பக்தி. ஆனா இவங்களுக்கு கூட ரதி வரும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து கர்மமிஸ்ர பக்திக்கு வந்து நம்மளுக்கு எக்ஸாம்பிள் யாரை கொடுத்தாங்க அப்படின்னா துருவ மகாராஜாக்கு வந்து கொடுத்தாங்க. ஏன்னா அவரு கூட கீழே விழல. அவரும் வந்து தன்னோட அப்பா ராஜ்யத்தை விட தன்னோட தாத்தா ராஜ்யத்தை விட பெரிய ராஜ்யம் வேணும்னு நினைச்சாரு. ஆனா அப்ப கூட அவர் கீழே விழல அவரு. ஏன்னா கர்மமிஸ்ர பக்தி பண்ணாலும் கீழே விழல அவரு. அடுத்தது ஞானமிஸ்ர பக்திக்கு யார சொல்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு கூட ரதி வரும். ஏன்னா சாந்த ரதி, இந்த மாதிரி தாசிய ரதி எல்லாமே வரும். எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த சனக்கா, அதுக்கப்புறம் வந்து 4 குமாரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் ஹை லெவல்ல இருக்கிற பக்தரோட வந்து சங்கா தொடர்பு வச்சுக்கும் போது இவங்க வந்து பிரேமா கூட போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து சுகதேவ கோஸ்வாமி, இவர் வந்து ஆத்ம ஞானியா தான் இருந்தாரு. அதுக்கப்புறமா வந்து பக்தரா மாறி இவரு சொல்ற மாதிரி பாகவதம் ரசமாலயம் அப்படி வந்து ஒரு இனிமையா அது இனிமையான ரசத்தோட அவர் வந்து பாகவதத்தை வந்து அப்படி சொன்னாரு. வியாசரே வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு வியாசரே உட்காந்து வியாசர் சொன்ன பாகவதத்தோட இவரோட பாகவதம் வந்து இன்னும் இனிமையா அப்படி ரசமா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சுகதேவ கோஸ்வாமி, 4 குமாரர்கள், இவங்களுக்கெல்லாம் பக்தர்களோட கருணை, பகவானோட கருணை கிடைக்கும் போது இவங்க பிரேமைக்கு வந்துட்டாங்க. அப்ப இந்த கருணை வந்து இந்த ரொம்ப ரேர் தான். இந்த கிருபா சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப ரேரா தான் கிடைக்கும். மிருகாரிக்கு கிடைச்சது. அவர் வந்து நாரதரோட அசோசியேஷன் கிடைக்கும் போது 3 மாசத்துல வந்து அவர் பாவா ஸ்டேஜ் அடைஞ்சாரு அப்படின்னு சொன்னாங்க மாதாஜி. அப்ப விரஜ பிரேமைக்கு வந்து சாதன பக்தி பண்ணி, அதாவது அந்த சாதன பக்தி எப்படி இருக்கணும் அப்படின்னா தூய பக்தியா இருக்கணும், கேவல பக்தியா இருக்கணும். அப்போ அவங்க அதை தொடர்ச்சியா விடாம கான்ஸ்டன்டா அண்ட் கண்டினியூஸா அதை பண்ணும்போது விரஜ பிரேமைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இங்க ஞானத்தையும் கர்மத்தையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இதுதான் கேவல பக்தி. இதுக்கு வந்து அனன்ய பக்தின்ற பேர் இருக்கு, உத்தம பக்தின்ற பேர் கூட இருக்குது. அப்ப இந்த பியூர் பக்தி பண்ணி யார் எந்தெந்த ரசம் யாருக்கு வேணுமோ அந்தந்த ரசத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது வந்து சாதனா பயிற்சி பண்ணி சாத்தியா கோல் என்ன அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியணும். அடுத்தது விஸ்வநாத சக்கரவர்த்தி மறுபடியும் வந்து கமெண்ட்ரியில சொல்றாரு, இந்த 4 பேர்ல ஞானி தான் ரொம்ப பெஸ்ட். ஏன்னா இவன் எப்பவுமே என்னோட நினப்புல இருப்பாரு, எனக்குள்ள மூழ்கி இருப்பாரு, இவரோட மைண்ட் ஃபுல்லா கான்ஸ்டன்டா இவர் வந்து என்னையதான் ஃபுல்லா பக்தி பண்ண முடியும். சோ அப்ப ஞானி வந்து பயத்துல அப்படி பண்றாரா அப்படின்னா இல்ல, அவர் பயத்துல எல்லாம் ஒன்றும் பக்தி பண்ணல. அவருக்கு வந்து மெயினே வந்து கிருஷ்ணா தான். எப்போதுமே அவர்லே லயிச்சு அவருக்குள்ளே இருக்கிறதுனால அந்த ஞானி வந்து பகவானுக்கு பிரியமானவரா இருக்கிறாரு. அப்ப வந்து ஷியாமசுந்தரரான கிருஷ்ணர் சொல்றாரு, இவர் வந்து சாதனா பண்ணும்போது பிரேயர் பண்ணும்போது என்னை வந்து விடமாட்டாரு, அப்ப நானும் அவரை விடமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எல்லாத்தையும் விட 7:18 எல்லாத்தையும் விட உயர்ந்தவர் வந்து ஞானி தான். இவர் என்னோட உயிர், இவரோட இறுதி இலக்கு நான் தான் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ரொம்ப தேங்க்ஸ் மாதாஜி. எல்லாருக்கும் ஒரு செகண்ட் நல்லா புரிஞ்சுச்சு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, நல்லா புரிஞ்சு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ் ஹரே கிருஷ்ணா. இவங்க நல்ல இன்னொரு வாட்டி அதை சொன்னதுனால எல்லாருக்கும் டவுட் இருந்தால் கூட கிளியர் ஆகிட்டு இருக்கும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா எல்லாருக்கும் பொறுமையாக கேட்டதுக்கு. ஏன்னா இப்படி நம்ம டீப்பாக போனால் தான் நம்மளுக்கு கரெக்டாக புரியுதுங்களா? நானும் எதை சொல்லக்கூடாது, ஆனால் தான் நான் கமெண்ட்ரிஸ் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஓகே, ஸோ தட் நம்ம ப்ராப்பராக பக்தி பண்ணலான்றதுக்காக உங்கள் எல்லாரோட பொறுமைக்கும் ரொம்ப நன்றிங்க. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ மாதாஜி.